அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 1100வது நிகழ்ச்சி. இன்றைய சிறப்பு விருந்தினர் நமக்கெல்லாம் அறிந்தவர். முன்னாடி நமக்கு 2 முறை உரையாற்றிருக்கார் நம்ம இடத்துல. முனைவர் கா சுபாஷினி, தலைவர் தமிழ் மருத்துவ அறக்கட்டளை, பன்னாட்டு அமைப்பு. எல்லாருக்கும் அறிந்த ஒரு அறிமுகம் தான். நேற்றைக்கு அவரை சந்தித்ததால இந்த நிகழ்ச்சி நம்ம ஏற்பாடு செய்யப்பட்டது. அதுக்கு இந்த நேரத்திற்கு அவங்களோட நமக்கு ஒத்துக்கிறதுக்கும் ஒரு நன்றியும், அவங்க 3வது முறையா நம்ம தளத்துல பேசுறாங்க. அதெல்லாம் ஒரு ஒரு கைத்தட்டலோட அவங்கள வரவேற்போம் எல்லாருமே. நன்றி நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி. நேற்றுக்கு ஒரு அருமையான ஒரு உரை கொடுத்தாங்க. நல்ல உரை, பயணங்கள் பற்றிய ஒரு உரை. அவங்களோட அந்த உரை மிக சிறந்ததா இருந்தது. உடனே தான் நான் நினைச்சேன், சரி நம்ம தளத்துல மறுபடியும் பேசினா பலர் கேட்காதவங்க எல்லாம் கேட்பாங்களே, இது பலருக்கு ஒரு உந்துதலா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு. அதனாலதான் அவங்க கிட்ட கேட்டேன். அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. அவங்க டைம் சரியானதுனால. நம்ம தளத்துல 2 முறை நம்ம முன்னாடி பேசியிருக்காங்க அப்படின்றது லாஸ்ட் ஒரு 24 ஏப்ரல் 21 2021 தமிழ்வர் அறக்கட்டளை அவங்களோட பணி பத்தி பேசினாங்க. அதுக்கு பிறகு மறுபடியும் நம்ம அவங்கள அழைத்தோம். அது 2023 5ஆம் தேதி ஜூலை பன்னாட்டு அருங்காட்சியகங்கள் பத்தி பேசினாங்க. அருங்காட்சியகங்கள், அவங்களோட அருங்காட்சியகம் சுத்திட்டு புத்தகம்லாம் எழுதியிருக்காங்க. அந்த அனுபவத்துல பகிர்ந்தாங்க. இன்றைக்கு நம்மிடையே அவங்களோட பயணங்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுதான் ஒரு நல்ல உரை கொடுத்து. அது அந்த பயணங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டு மகிழ்ச்சியா இருக்கும். நாமளும் பல நேரங்கள்ல சின்ன சின்ன பயணங்கள் கூட தொடரும். அந்த எப்படி ரசிக்கணும், அந்த பயணங்களோட அனுபவங்கள் நம்ம உள்வாங்குறோம். பலருக்கு சொல்லும் பொழுதும் அது ஒரு தனி சிறப்பாகவும் இருக்கும். அந்த புகைப்படங்களை இப்ப நீங்க வர்றதுக்கு முன்னாடி நாங்க எங்களோட பயண அனுபவங்களை ஒரு 3/4 மணி நேரம் நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓ, நாங்க 7 மணில இருந்து 7:10 ஒவ்வொருத்தரோட பயண அனுபவங்களும் அப்படியே ஒரு கலந்துரையாடல் மாதிரி பண்ணிட்டு நீங்க வந்தவுடனே நீங்க வர்றதுக்கு 2 நிமிஷம் அதை முடிச்சோம். நாங்க அது தொடர்ந்து நடந்திருக்கு. உங்கள் உரையை நீங்கள் தொடங்கலாம். ஓகே, நன்றி நன்றி சார். உங்கள் எல்லோரையும் இந்த நிகழ்ச்சியை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. எனக்கு தெரிந்த முகங்களாக சோவி ஐயா இருக்கிறார், பிரேமா இருக்கிறாங்க, மற்றும் நண்பர்கள் சிலரையும் நான் பார்த்திருக்கிறேன்னு நினைக்கிறேன். நேற்றைக்கு அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல இந்த ஒரு சிறப்பு நிகழ்ச்சி, அது பெண்களுக்கான நிகழ்ச்சியாக நடந்தது. அதுல பெண்களும் பயணங்களும் அப்படிங்கிற தலைப்புல செய்யலாம்னு நினைச்சிருந்தேன். ஏன்னா பொதுவாகவே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னன்னா, சுபாஷினின்னா எப்போதும் வரலாறு, தொல்லியல், அருங்காட்சியகம், அந்த ஒரு டொமைன்குள்ளேயே நான் இருந்து என்னுடைய உரைகள் எப்போதும் அமைஞ்சிருக்கும். அதுல சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய சில விஷயங்கள், சில அனுபவங்கள், பகிர்றதுக்கான சில அனுபவங்கள் அப்படிங்கிற வகையில இந்த பயணங்களை பற்றி பேசலாமே அப்படின்னு நினைச்சு நான் இந்த தலைப்பு அங்க அண்ணா நூற்றாண்டு நூலகத்துக்கு கொடுத்திருந்தேன். ஏன்னா அனுபவங்களே சில நேரங்கள்ல நமக்கு நமக்கு அதை திரும்ப பார்க்கும்போது ஒரு நல்ல அனுபவமா இருக்கு. அதே சமயத்துல பிறருக்கும் ஒரு வகையில ஒரு புதிய செய்திகளாக இருக்கலாம். புதிய வகையான முயற்சிகளை செய்வதற்கும் இது உதவியா இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்துல இந்த பேசணும். ஸ்டீபன் சார் அதை பார்த்துட்டு நிச்சயமா எங்க குழுல நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு எனக்கு ஒர்க்கிங் டே, அதனால ஜெர்மனி ஹவுஸ்ல தான் நான் ஒர்க் பண்றேன். அதனால ஒரு மீட்டிங் இப்போ முடிச்சுட்டு தான் நான் ஜாயின் பண்ண வேண்டியதா இருந்தது. அதனால ஒரு சின்ன டிலே. ஆனாலும் உங்க எல்லாரையும் பார்த்து இந்த அனுபவங்களை திரும்பவும் சொல்றதுல எனக்கு மகிழ்ச்சி தான். ஏன்னா இது அருமையான ஒரு அனுபவம். நினைச்சு பார்த்தாலே எப்போதுமே மகிழ்ச்சி தர ஒரு அனுபவம் தான். இதை சொல்றதுல எப்போதும் ஒரு சுவாரஸ்யம் இருக்குதானே செய்யும். சோ அவை பாட்டியோட கதையை திரும்ப திரும்ப சொல்றோம் இல்லையா, அதே போல இந்த பயண கதைகளையும் நம்ம திரும்ப திரும்ப சொல்லலாம். அதுல ஒண்ணும் தப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு முயற்சியோட நான் உங்களுக்கு முன்னாடி இந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொண்டு வரேன். இப்ப பயணங்கள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே திட்டமிட்ட பயணங்களாகத்தான் நம்ம வாழ்க்கையில வச்சிட்டு இருப்போம். ஆனா மனித குலத்தோட சிந்தனையை பார்த்தோம்னாக்கா எப்போதுமே ஒரே இடத்துல யாரும் இருக்கிறது இல்ல. ஒரு இடத்துல இருந்து அவங்க ஒரு இடத்துக்கு மாறிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இதுதான் இயல்பா இருக்கு. இப்ப மிருகங்களை எடுத்தாலும் சரி, எல்லா உயிரினங்களும் அப்படித்தான். இப்ப டிஎன்ஏ சயின்ஸ்ல இப்ப நம்ம பார்க்கும்போது மனித குலம் என்ன செய்யுதுனாக்கா,
பல்லாயிரம் ஆண்டுகள், மில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு ஆப்பிரிக்கால இருந்து அது புலம்பெயர்ந்து பல்வேறு இடங்களுக்கு அது இடம்பெயர்ந்து பிறகு புது புது வடிவத்தை எடுத்து அதுக்கு பிறகு சேப்பியன்ஸா உருவாகிற வரைக்கும் அதோட இடப்பெயர்வுகள் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ நம்மளோட டிஎன்ஏலயே ஹார்ட் கோடடா இருக்கிறது என்னன்னாக்கா நம்ம மூவ் பண்ணிட்டே இருக்க அந்த மூவ்மெண்ட் தான். ஸோ ஒரு இடத்துல இருக்கிற ஒன்று இல்லை. நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் இதுதான் நம்மளுடைய தாய்நாடு, இதுதான் நம்மளுடைய நிலம், நம்ம காலங்காலமா பிறந்து வளர்ந்தது இந்த இடம் தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா வரலாறும் அறிவியலும் என்ன சொல்லுதுன்னாக்கா நம்ம மனித குலம் பல்வேறு இடங்கள்ல வாழ்ந்தவங்க அப்படிங்கறத நமக்கு காட்டுது. ஸோ உதாரணமா இப்ப நீங்க எல்லாருமே இப்ப டிஎன்ஏ சயின்ஸ்ல வந்து டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். எத்தனை காலத்துக்கு முன்பு நீங்க எந்த பகுதியில இருந்து நம்ம உறவினர்கள்லாம் நம்ம வந்து இருந்தாங்க, இப்ப நம்ம உறவினர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா உடனே நம்ம நினைப்போம் மதுரையில இருக்காங்க, திருச்சியில இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அறிவியல் சொல்ற அந்த காலக்கணிப்பு ஒரு 10,000 இயர்ஸ் பேக் எங்கெல்லாம் இருந்தாங்கன்னு அப்படின்னு பார்த்தா திடீர்னு பார்த்தா நம்ம மூதாதையர்கள் கசகிஸ்தான்ல இருக்கிறதா சொல்லும், இல்லைன்னா டர்க்கில இருக்கிறதா சொல்லும். அப்ப அங்கிருந்து இந்த பகுதிக்கு எப்படி வந்தது, இல்ல பர்மால இருந்தாங்க அப்படிங்கறத சொல்லும். என்னுடைய நண்பர் ஒருவருக்கு அது என்ன சொன்னுச்சுனாக்கா ரெண்டு காம்பினேஷன்ஸ் காட்டுனது. ஏன்னா இப்ப நம்ம ஈஸியா அதை செய்ய முடியுது. அது நம்மளோட டிஎன்ஏ நம்மளோட முடி எடுத்து இல்லாட்டி நம்ம எச்சில் அதை எடுத்து நம்ம அனுப்பணும்னாக்கா சின்னதா இந்த டெஸ்ட் டியூப்ல போட்டு அனுப்பணும்னாக்கா அது வந்து ஒரு ஏற்கனவே ஒரு 3 வாரத்துல நமக்கு அந்த தகவலை கொடுத்துருது. இப்ப அந்த மாதிரி பார்க்கும்போது அவருடைய தொடர்புகள் அப்படின்னு பார்த்தாக்கா இந்தியாவின் வடபகுதி, அதுக்கு பிறகு பப்புவா நியூகினி அந்த மிக்ஸ்ல இருக்கிறத காட்டுனது. அந்த மாதிரி நமக்கு வந்து இடம்பெயர்ந்து பெயர்ந்து வந்த மனிதர்கள் தான் நாம எல்லாருமே. அந்த தொடர்ச்சியில தான் நம்ம எல்லாருமே இடம்பெயர்ந்துட்டு இருக்கோம். சோ அந்த வகையில பார்த்தோம்னா என்னுடைய குடும்ப நிலை அப்படின்னு பார்த்தோம்னால ஆரம்பத்திலேருந்தே ஒரு புலம்பெயர்ந்த ஒரு குடும்பமாகவே இருக்கிற ஒரு சூழல் தான் எனக்கு இருந்தது. அந்த கதையில இருந்து தான் உங்களுக்கு இந்த பயணங்களை பற்றி நான் உங்களுக்கு கொஞ்சம் காட்டலாம்னு நான் நினைக்கிறேன். இப்ப நான் உங்களுக்கு ஸ்லைட்ஸை கொஞ்சம் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதனால நமக்கு வந்து பார்க்கும்போது ரொம்பவும் சுவாரஸ்யமா இருக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும். நம்ம இப்ப பார்த்தோம்னாக்கா கடந்த நூற்றாண்டுல, அதாவது 1960கள் அந்த காலத்துலதான் என்னுடைய அம்மா தமிழ்நாட்டில இருந்து திருமணம் செய்து கொண்டு மலேசியாவுக்கு வந்தாங்க. மலேசியா அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்னா கிழக்காசிய நாடுகள்ல இருந்து இருக்கிற ஒரு பகுதி. எல்லாருக்கும் நமக்கு தமிழ்நாட்டுல இருந்து இந்தியால இருந்து கிழக்கு பகுதியில பார்த்தோம்னாக்கா மலேசியா இருக்கிறது தெரியும். இப்ப எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, மலேசியா சிங்கப்பூர் சொந்தக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க. இப்ப எங்க தந்தையாருடைய ஃபேமிலின்னு பார்த்தோம்னா அது ஒரு 3 ஜெனரேஷனுக்கு முன்பே வந்து மலேசியாவுக்கு வந்து அவங்க போனவங்க. இப்ப நாங்க பிறந்து வளர்ந்தது, இப்ப நானும் என்னோட அக்காவும் பிறந்து வளர்ந்ததெல்லாம் அந்த ஜார்ஜ் டவுன் அப்படின்னு சொல்ற இடம். அது எங்க இருக்குதுன்னாக்கா ஏறக்குறைய வந்து இந்த பினாங்கிறது வந்து இங்க இருக்கும். மலேசியா பக்கத்துல, மலேசியால வந்து மேல தாய்லாந்து பக்கத்துல இந்த ஏரோ காட்டுறேன் பாருங்க, அதுகிட்டே இருக்கும். இது நான் இங்க பெருசா ஆக்கியிருக்கேன். இந்த படத்தை நீங்க பார்க்கலாம், பெருசா இருக்கும். அந்த காலத்துல எல்லாம் அவங்க வரணும்னாக்கா விமானம் எல்லாம் வரதுக்கு முன்பு ரஜுலா கப்பல்னு ஒண்ணு இருந்தது, சிதம்பரம் கப்பல்னு இருந்தது, அப்புறம் வந்து ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ்னு ஒண்ணு இருந்தது. இந்த கப்பல்ல தான் வந்து பயணிகள்லாம் வந்துட்டு இருந்தாங்க. நிறைய பேர் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், உங்க வயசுல உள்ளவங்களுக்கு எல்லாம் நிச்சயம் தெரிஞ்சிருக்கும். நண்பர்கள் எல்லாமே வந்து இங்க அவங்க இல்லாட்டி அவங்களோட அப்பா அம்மா அண்ணன் யாராவது கப்பல்ல போனவங்க இருக்கிறாங்கன்னா இந்த ரஜுலா கப்பல், சிதம்பரம் கப்பல், அப்படி இல்லைன்னாக்கா வந்து ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் கப்பல்ல தான் அவங்க போயிருப்பாங்க. இந்த கப்பல்கள்லாம் பார்த்தோம்னாக்கா மோஸ்ட்லி வந்து முஸ்லிம்ஸ் கையில இருந்தது அந்த வணிகம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா. அவங்கதான் வச்சிருந்தாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க புறப்படுறதுக்கு முன்னாடி. சோ ஒரு வார காலம் 7 நாட்கள் பயணம் செய்து அவங்க வந்து பினாங்கு வந்துருவாங்க. அதாவது சென்னை, நாகப்பட்டினம், பினாங்கு, பிறகு கில்லான் அப்படிங்கிற மாதிரி வரும் மலேசியாவுக்கு அப்படின்னு. அப்புறம் திரும்பவும் அதே மாதிரி கில்லான், அதுக்கப்புறம் கில்லான்ல இருந்து சிங்கப்பூர் வரைக்கும் போகும். அப்புறம் சிங்கப்பூர்ல இருந்து திரும்பவும் சிங்கப்பூர், கில்லான், நம்ம பினாங்கு, அதுக்கப்புறம் பினாங்குல இருந்து மலேசியாவை தாண்டி கடல்ல வந்து 7 நாட்கள்ல இப்ப நாகப்பட்டினம் வந்து இறக்கிட்டு பிறகு சென்னையில வந்து எம்பார்க் பண்ணிடும். சோ இதுதான் அவங்க இந்த பயணம் இருந்த ஒரு காலகட்டம். இன்னைக்கெல்லாம் நம்ம வந்து விமானத்துல 3 மணி நேரத்துல ஏர் ஏஷியாலயோ இல்ல வந்து இண்டிகோ, ஏர் மலேசியன் ஏர், இந்தியன் ஏர் அப்படின்னு போயிடுறோம். அந்த சூழல்ல வந்து இதான் என்னுடைய குடும்பம். எங்க குடும்பத்துல வந்து நானும் என்னோட அக்காவும் 2 பேரும் நாங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே மலேசியா தான். அதனால பிறந்ததே வந்து வெளிநாடு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த மலேசிய நிலத்துல தான் பிறந்தோம் அப்படின்னு. ஆனா பெற்றோர்கள் தான் வந்து புலம்பெயர்ந்தவங்களாங்க அவங்க இருந்தாங்க அந்த சூழல்ல. இப்ப எங்களுடைய காலம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா எங்களுடைய பயணம்லாம் அப்படின்னாக்கா அந்த தீவு, ஏன்னா நான் வசிச்சது தீவுங்கிறதுனால மெயின்லேண்டுக்கு போறதே ஒரு பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கும். ஃபேரி எடுத்து போறது அப்படிங்கிறது பெரிய சந்தோஷமா இருக்கும். இப்ப ஃபேரி எடுத்து போனா எப்படின்னா, இங்க நீங்க இந்த மேப்ல பாக்குறோம் இல்லையா, அதுல வந்து இந்த ஜார்ஜ் டவுன் இருக்குல்ல, அந்த ஜார்ஜ் டவுன் அப்படிங்கிற ஏரியால இருந்து இங்க இங்க இந்த இடத்துல வந்து இப்போதைக்கு பாலம் இருக்கு. ஆனா முன்பெல்லாம் பாலம் இல்லாம இருந்தது. அப்ப அந்த பாலத்துக்கு பதிலா ஃபேரி போகும். ஃபேரியில போது பெரிய எக்ஸைட்டிங்கா இருக்கும் எங்களுக்கு அந்த பயணங்கள். அதான் எங்களுடைய ஆரம்ப கால பயணம் சொல்லலாம்.
அதுக்கு பிறகு நான் வந்து முடிவு பண்ணி என்னுடைய உயர்கல்விக்காக நான் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு நான் பயணம் செய்தேன். அதான் என்னுடைய முதல் வெளிநாட்டு பயணம் அப்படின்னு சொல்லலாம். வந்து வெளிநாட்டு பயணத்துக்காக, ஏன்னா வெளிநாடுங்கிறது எப்படி இருக்கும்னே நமக்கு தெரியாது. ஆனாலும் நமக்கு ஒரு வேகம் இருக்கு, நம்ம கல்வி படிக்கணும், உயர்கல்வி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்போது, வெளிநாட்டுக்கு சென்று படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வரும்போது, நண்பர்கள் எனக்கு வந்து மலேசியாங்கிறதுனால சீன நண்பர்கள் தான் அதிகம். So, ஒரு 5 பெண் நண்பர்கள் இருந்தாங்க என்னோட ஸ்கூல் மேட்ஸ். எல்லாருமே நாங்க டிசைட் பண்ணி நாங்க பிரிஸ்பெயின் நகருக்கு தான் படிக்கிறதுக்கு போயிருந்தோம் எல்லாருமா சேர்ந்து. அது ஒரு 3.5 வருட காலமாக அங்கேயே பணிபுரிந்து கொண்டு நாங்க வந்து எங்களுடைய கல்வி பார்த்து பண்ணிட்டு இருந்தோம். அந்த காலகட்டங்கள்ல எங்களுக்கு ஆஸ்திரேலியா அப்படிங்கிறது அது வெள்ளைக்காரர்களுடைய ஊர் அப்படிங்கிற ஒரு எண்ணமே அதிசயமா இருந்தது. ஏன்னா மலேசிய சூழல்ல வந்து டூரிஸ்ட் எல்லாம் வருவாங்க இல்லையா? சோ டூரிஸ்ட் எல்லாம் நம்ம பாக்குறோம். இப்ப டூரிஸ்ட பார்த்தப்போ அதிசயமா இருக்கும். அவங்க எல்லாம் வந்து உயரமா இருக்கிறாங்க, நம்மள கொஞ்சம் குள்ளமா இருக்குமே, உயரமா இருக்கிறாங்க. சோ அவங்க எல்லாம் வந்து சுப்பீரியர் பவரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு எண்ணம் எல்லாம் இருந்தது, கற்பனை இருந்தது. ஏன்னா அவங்க எல்லாம் தெருவுல எல்லாம் போகும்போது ஹலோ பை பாய் அப்படி எல்லாம் சொல்லிட்டு நாங்க விளையாட்டு பண்ணிட்டு எல்லாம் இருப்போம். ஆனா இங்க போய் இறங்கணும்னு பார்த்தாக்கா எல்லா வேலையும் அவங்க செய்யறாங்க. நம்மளோட லக்கேஜ் தூக்குறாங்க, நமக்கு கார் டிரைவிங் பண்றாங்க, காலேஜ்ல ஒர்க் பண்றாங்க, எல்லா லெவல் ஆஃப் ஒர்க்கும் அவங்களுக்கு இது செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படிங்கிற போது அந்த லேர்னிங் வந்து எனக்கு அப்பதான் புதுசா ஆரம்பிக்குது. உலகத்துல இருக்க மனிதர்கள் எல்லாமே எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி மனிதர்கள் தான் இருக்கிறாங்க. வெவ்வேறு வகையான வேலைகள் அவங்க செய்துட்டு இருந்தாலும் கூட, மனிதர்கள் வெவ்வேறு மனிதர்கள் சொன்னாலும் கூட அவங்க எல்லாருமே வந்து சமமா தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து இந்த டைம்ல கிடைச்சது. 3 வருஷம் எனக்கு அங்க படிப்பு அப்படின்னாலும் நான் மலேசியாவுக்கு திரும்பவே இல்லை. ஏன்னா என்னுடைய குடும்பமும் ரொம்பவும் ஒரு நடுத்தர வர்க்க குடும்பம் தான். அதனால வந்து நிறைய செலவு செய்துட்டு மீண்டும் மீண்டும் வர முடியாது. அதனால அங்கேயே நான் வந்து லைப்ரரியில ஒர்க் பண்ணிட்டு இந்த சமயத்துல அங்கேயே படிச்சுட்டு ஒரு 3 வருடம் முடித்து பட்டம் பெற்ற பிறகுதான், என்னுடைய ஐடி ஃபீல்ட்ல பட்டம் பெற்ற பிறகுதான் நான் திரும்பவும் வந்தேன். வந்த பிறகு என்னுடைய வாழ்க்கைன்னு பார்த்தோம்னா, ஒரு கல்லூரியில நான் ஒரு விரிவுரையாளராக அங்க பணியாற்றி கொண்டிருந்துட்டு, பிறகு நம்ம உயர்கல்விக்காக மறுபடியும் போகணுங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு. ஏன்னா மலேசியாவிலே நம்ம அதே பணியில இருக்க முடியாது. அடுத்து நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைச்சா உள்ளூர்லயே படிக்கலாம், மாஸ்டர்ஸ் பண்ணலாம். ஆனாலும் இல்ல, வெளிநாட்டுல போய் செய்வது நல்லா இருக்கும் அப்படிங்கிற வகையில ஒரு முயற்சி செய்வோமே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த சமயத்துல தான் ஜெர்மனி வந்து சில புதிய முயற்சிகள் எல்லாம் வந்து செய்தாங்க. அது அரசியல் ரீதியான மாற்றங்கள் ஜெர்மனி கொண்டு வந்தது. இந்த என்ன மாதிரியான அரசியல் ரீதியான மாற்றங்கள் அப்படின்னா, என்ன 1989ல தான் வந்து இந்த வால் உடைஞ்சது. அதாவது வெஸ்ட் ஈஸ்ட் ஜெர்மனி அண்ட் வெஸ்ட் ஜெர்மனி உங்களுக்கு தெரியும், கிழக்கு ஜெர்மனி மேற்கு ஜெர்மனி ரெண்டுமே. அந்த வால் உடைஞ்ச பிறகு அவங்க என்ன பண்றாங்கன்னா, உலகத்துக்கு முன்பு தன்னை வந்து ஒரு பெரிய ஒரு ஆஹ் பெரிய திறந்த மனம் உள்ள ஒரு நாடுன்னு காட்டிக்கொள்ளணும் அப்படின்னு விரும்பி, உலக நாடுகள்ல கஷ்டப்படுற ரெஃப்யூஜிஸ் எல்லாம் உள்ள வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாலிசி கொண்டு வந்தாங்க 90ஸ்ல. அதனால நிறைய பேர் ஜெர்மனிக்குள்ள வர்றது ஒரு நடந்துச்சு. ஆனாலும் அவங்க நினைத்த அளவுக்கு ஜெர்மனிக்கு புகழ் கிடைக்கல. சுவிட்சர்லாந்துலாம் ரொம்ப புகழ் வந்துருச்சு உலக ரீதியில. ஆனா ஜெர்மனிக்கு புகழ் கிடைக்கல. நீங்களே பார்த்திருப்பீங்க தமிழ் படங்கள்ல எல்லாம் ஜெர்மனிக்கு வந்து டான்ஸ் ஆடுறவங்க எல்லாம் ரொம்ப குறைச்சல், சுவிட்சர்லாந்துக்கு வந்து டான்ஸ் ஆடுறவங்க தான் ரொம்ப அதிகமா இருக்கும் இல்லையா? சோ அந்த மாதிரி ஈவன் தான் நம்ம பார்த்தோம்னா ஜெர்மனி வந்து சுவிட்சர்லாந்து மாதிரி தான் இருக்கும், அந்த அளவு அப்படிதான் இருக்கும். நேச்சர் வைஸ் வந்து லேண்ட்ஸ்கேப்ல எல்லாம் அப்படிதான் இருக்கும். அதனால அந்த ப்ரொமோஷன் அப்படிங்கிறது நடக்கல. அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எடுகேஷன் வகையில போவோமே அப்படின்னு சொல்லிட்டு புது பாலிசி ஒன்று 99ல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த பாலிசியில வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, வேர்ல்டு வைடா இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏன்னா விதவுட் காஸ்ட் எடுகேஷன் அப்படின்ட்டு ஸ்டூடெண்ட் ஃபீ இல்லாம அவங்க வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அந்த ப்ரோக்ராம் இப்ப வந்து பெருசா வளர்ந்துருச்சு, டிஏஏடி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு பெருசா வளர்ந்துருச்சு. ஸோ அந்த ப்ரோக்ராம்ல ஃபர்ஸ்ட் பேட்ச்ல நான் வந்து போறேன். ஸோ நான் வந்து அந்த அந்த வகையில வந்து அப்ளிகேஷன் போட்டு நான் போனேன். அப்போ வந்து ஒரு 5 பல்கலைக்கழகங்கள் மட்டும்தான் அது ஆஃபர் பண்ணாங்க அந்த ஸ்டடீஸ். அப்ப அதனால நான் வந்து ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங் தான் எடுத்திருந்தேன், சப்ஜெக்ட் எடுத்திருந்தேன். எடுத்துட்டு யூனிவர்சிட்டி ஆஃப் எஸ்லிங்கன்ல நான் வந்து படிக்கிறதுக்கு போயிருந்தேன். அப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும். அதாவது ஜெர்மனிக்குள்ள வந்து இறங்குற போது எனக்கு வந்து தெரியாது அந்த ஊர்ல என்ன லாங்குவேஜ் பேசுவாங்கன்னே தெரியாது. சரி, நம்ம வந்து இப்ப என்ன நினைச்சுக்கிறோம், ஒரு இடத்துக்கு போகணும்னா அந்த அந்த ஊர்ல என்ன லாங்குவேஜ் பேசுவாங்க, அந்த ஊரோட சீதோஷணம் எப்படி இருக்கும், அப்ப வந்து உங்களுக்கு வந்து கைடு இருக்காங்களா, அங்க ஆட்கள் இருக்காங்களா, இதெல்லாம் நம்ம யோசிக்கிறோம். ஆனா நான் போன சமயத்துல எனக்கு யாருமே தெரியாது. யூனிவர்சிட்டியில இருக்க என்னோட கான்டாக்ட் மாத்திரம் தான் எனக்கு தெரியும். அவங்க சொல்லியிருந்தாங்க நீங்க வாங்கன்ட்டு. ஏன்னா அவங்களுக்கு நம்மளோட பயங்கள்லாம் தெரியாது இல்லையா? இப்ப நீங்க வாங்க அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் அவங்க சொல்லிட்டாங்க. ஆனா அங்க வந்து இறங்கி பார்த்தா எல்லாமே ஜெர்மன் எழுத்துல இருக்கு, இங்கிலீஷ்ல இல்ல, வேற லாங்குவேஜ்ல இல்ல. அது ஒரு பெரிய ஒரு கல்ச்சுரல் ஷாக் எனக்கு. அதுவும் வந்து இந்த குளிர் காலத்துல போய் இறங்கின போது அது என்ன ட்ரெஸ் பண்ணிட்டு நம்ம போகணும்னு கூட நமக்கு தெரியாத ஒரு சூழல். ஏன்னா இன்றைக்கு வந்து நமக்கு எல்லாமே ட்ரெஸ் எல்லாம் இங்க கிடைக்குது. அந்த காலத்துல நமக்கு அந்த தகவல்லாம் கிடைக்காது இல்லையா? 2000 அந்த அந்த காலம். சோ இன்றைக்கு 20 ஆண்டுகளுக்கு முன்பு தான் சொல்றேன்.
சோ அது கிடைக்காத அந்த சமயத்துல இந்த ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸோட போய் இப்ப ஜெர்மனில அது படிச்சுட்டு எனக்கு லைஃப் வந்து புதுசான புதிய பார்வைகள் எனக்கு கொடுத்த ஒரு காலகட்டமாக அது அமைஞ்சது. அதுக்கடுத்து நான் என்னோட கல்விக்காகவே நான் வந்து திரும்பவும் நான் யூகேல தான் என்னுடைய பிஹெச்டி பண்ணேன். ஸோ அதுவும் ஐடி ஃபீல்ட்ல தான் நான் பண்ணேன். யூனிவர்சிட்டி ஆஃப் வான்புரோல வந்து பண்ணேன். அது வந்து சவுதர்ன் பார்ட் ஆஃப் கீழே இருக்கும் அந்த அந்த ஸ்டேட். ஸோ அந்த இடத்துல பண்ணி அது அங்கேயும் போய் படிச்சுட்டு ஆம், என்னோட கல்வியை பார்த்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ், கல்விக்கான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது எனக்கு வந்து அந்த பயணங்கள் அப்படிங்கிறது நிறைய அமைஞ்சது. ஸோ நிறைய தேடுதல்கள் அப்படிங்கிறது நிறைய அமைஞ்சது. இது எல்லாமே கல்வி சார்ந்த பயணங்கள் அப்படின்னு வச்சிடலாம். ஆனா அதுக்கு பிறகு என்னோட லைஃப்ல வந்து புது மாற்றம் ஒண்ணு அமைஞ்சது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில வந்து ஒரு காலகட்டம் ஒரு புது வாழ்க்கையை காட்டும். ஸோ ஏன்னா நம்ம பிறந்ததுல இருந்து ஒரே மாதிரி நம்ம வாழ போறது இல்லை. ஏதாவது சில இன்சிடென்ட் நடக்கும். அது நமக்கு வந்து ஒரு புது பிறவின்னு கூட நம்ம சொல்லுவோம் லைஃப்ல. என் வாழ்க்கையில் இது ஒரு புது பிறவி நான் எடுத்தேன். அதுல இருந்து நான் வந்து அடுத்த வகையான ஒரு வாழ்க்கையை தொடர்றேன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து தோணும் இல்லையா? சோ அந்த மாதிரி ஒரு டிரான்சிஷன்ங்கிறது எனக்கு ஜெர்மனிக்கு போன பிறகுதான் எனக்கு கிடைச்சதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அங்க போன பிறகு மக்களுடைய வாழ்க்கை, அவங்களோட சிந்தனை, அவங்களுடைய attitude, இது எல்லாமே என்னை வந்து பாதிச்சது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வாழ்க்கை முறை வந்து நான் நிறைய கத்துக்கிட்டேன். ஒவ்வொருத்தட்டையும் நான் கற்றுக்கொள்வதை வந்து நான் வந்து என்னை மேம்படுத்துவதற்காக அப்படின்னு நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப அந்த பயணங்கள் வந்து எனக்கு மனிதர்களை பார்க்கிறது, மனிதர்கள்ட்ட இருந்து கத்துக்கொள்வது அப்படிங்கிற வகையில நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து எனக்கு உதவியதுன்னு சொல்லலாம். அதற்கு பிறகு நான் வந்து எப்ப எனக்கு நேரம் கிடைக்குமோ அந்த நேரத்துல நான் வந்து உலகின் பல பாகங்களுக்கு செல்வதற்காக என்னை தயார்படுத்திக் கொண்டேன். ஏன்னா இப்ப ஜெர்மனியோடைய கல்ச்சர் அப்படின்னாக்கா வேலை எவ்வளவு செய்யறோமோ அதுக்கு ஏற்ற வகையில் நம்ம ஓய்வு எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு பண்பாடாக இருக்கிறது. நல்ல ஓய்வு எடுத்தவர்களுக்கு தான் வந்து சிறந்த வகையில வேலை செய்ய முடியுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. ஏன்னா சில நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் பார்த்தோம்னா 24 நாட்கள் வந்து வருடத்துல வந்து ஹாலிடேஸ் தருவாங்க. அதுக்கு பிறகு சில நாடுகள் 26 நாட்கள், சில நாடுகள் 28, சில நாடுகள் 30, சில நாடுகள் 32 இப்படி கொடுக்குறாங்க. இப்ப ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் 30 நாட்கள் ஓய்வுன்னு கொடுப்பாங்க. இப்ப என்னுடைய பணிங்கிறது வந்து நான் ஆப்பிரிக்கா நாடுகளுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் நான் பொறுப்பா இருந்தேன். என்னுடைய பணியில இருக்கிறேன். அப்படிங்கறதுனால எனக்கு வந்து வேலைக்காக பல இடங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைத்தது. அந்த வகையில நான் ஏறக்குறைய இன்றைய வரைக்கும் யோசிச்சு பார்த்தோன்னா ஏறக்குறைய ஒரு 76 நாடுகளுக்காவது நான் பயணம் செய்திருப்பேன் என்னுடைய பணிகளுக்காக. மற்றபடி பல பல நிகழ்ச்சிகளுக்காக அப்படின்னு சென்றிருப்பேன். ஆனாலும் எனக்கு வந்து சில விஷயங்களை அனுபவித்து பார்க்கணும், நேரடியா பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்தது. சோ அந்த வகையில வந்து எரிமலை பகுதியை போய் பார்க்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்தது. எல்லாருக்குமே எரிமலை பற்றி கேட்கிறோம். இப்ப எரிமலைகள் வந்து சில எரிமலைகள் வெடித்து அது வந்து அப்படி தூங்கிட்டு இருக்கும். சில எரிமலைகள் வெடித்து இறந்து போய்விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க, அது முடிந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப தூங்கிட்டு இருக்க எரிமலை ரொம்ப டேஞ்சரஸ். அது எப்போ வந்து திரும்ப வரும்னு நமக்கு தெரியாது. ஆனா இப்ப இருக்க ஜியாலஜிஸ்ட்லாம் அதை வந்து அது கண்டுபிடிக்க முடியும் எப்போ வரப்போகுது அப்படின்லாம் சொல்ல முடியும். சோ அந்த மாதிரியான ஒரு எரிமலை தான் லாகோமேரால இருக்கிற ஒரு வேல்கனோ ஒண்ணு. சோ அந்த பகுதிக்கு போகணும்னு சொல்லிட்டு நண்பர்களோட நான் ஒரு பயணம் போயிருந்தேன். அந்த நீண்ட தூரம் நடை, அந்த லேண்ட்ஸ்கேப், அந்த மண், தரை, கற்கள், இதெல்லாம் புல், இதெல்லாம் பார்க்கும்போது அந்த அனுபவம் வந்து ஃபேசினேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு அப்படியே ஒரு வேற ஒரு பிளானட்ல இருக்கிறது போல. ஏன்னா நம்ம வந்து மேன்மேட்ல ஒரு தரையில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப சிமெண்ட் போட்டது, தார் போட்டிருக்கு, நமக்கு வீட்டுல பளிங்கு போட்டிருக்கு, அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஒரு இயற்கையான ஒரு நிலத்துல, அப்படியே 100% இயற்கையான ஒரு நிலத்துல மனிதர்களே இல்லாத, இப்ப கீழே இருக்க 3வது படத்துல நீங்க பார்க்கலாம், மனிதர்களே இல்ல. இப்ப நாங்க போனோம்னா ஒரு 4 பேர் தான் நிக்கிறோம் அந்த இடத்துல. அந்த மாதிரி ஒரு பெரிய வாஸ் லேண்ட். அதுல வந்து நடந்து போய் அந்த பிளானட்டேரியம், அங்க இருந்த பிளானட்டேரியம் எல்லாம் பார்த்துட்டு வந்தது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. அப்போ எனக்கு உலகங்களை பத்தி, உலகம், பிளானட், இது மாதிரி வித்தியாசமான விஷயங்களை பத்தி எனக்கு ஒரு புதிய பார்வை அது கொடுப்பதற்கு அது வாய்ப்பா இருந்துச்சு. அதுக்கு பிறகு நான் நிறைய இதை பத்தி தேட ஆரம்பிச்சேன். அதுக்கு அடுத்துதான் எனக்கு ரொம்பவும் ஃபேசினேட்டிங் டூர்னாக்கா எகிப்துக்கும் நார்த் சூடானுக்கும் போன ஒரு டூர் அப்படின்னு நான் சொல்லலாம். இந்த டூர்ல வந்து எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. அதுல எப்படின்னாக்கா இந்த கீழே இருக்க இந்த படம் பாருங்க. இது வந்து அக்னத்தூன் அப்படின்னு சொல்ற அந்த இடத்துக்கு உள்ள கோயில். இந்த கோயில் வந்து எப்படின்னா, இப்ப எகிப்துல வந்து நாங்க போன சமயத்துல இப்ப எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. இது நான் போன போது 2008ஆம் ஆண்டு. அப்போ அப்போ வந்து கொன்வாயில தான் போவாங்க. டூரிஸ்ட் எல்லாமே ஒரு கொன்வாயில தான் போவோம். ஒரு 3-4 பஸ் போகும். அதுக்கு இடையில போலீஸ் வேன் வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் 3-4 பஸ் பேருந்துகள் போகும். அதுக்கப்புறம் போலீஸ் வரும். ஏன்னா இது எதுக்கு செய்தாங்கன்னா, இந்த டெம்பிள்ல தான் வந்து டெரரிஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா, டூரிஸ்ட் எல்லாம் வந்து கொண்டாந்து அடைச்சு வச்சு கடத்தி வந்து அடைச்சு வச்சு 32 பேரை கொன்னாங்க.
அந்த ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எஜிப்ட் சந்திச்சிருக்கு. அதை வந்து எங்களுக்கு முதல்ல சொல்லிட்டாங்க. இப்ப அந்த மாதிரி இங்க வரும்போது இதெல்லாம் யூஆர் டேக்கிங் ஓன் ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் நாங்க ப்ரொடெக்ஷன் நாங்க செய்வோம், அதனால தான் கான்வாய் எல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டு கொண்டாலும் கூட எஜிப்ட் போய் பார்க்கணுங்கிற எண்ணம் நமக்கு அதிகமா இருக்கு. ஏன்னா அங்க வந்து நமக்கு இருக்கிற அந்த வரலாற்று சான்றுகள், எஜிப்ட்ல இருக்க அந்த ஹீரோகிளிப்ஸ் எழுத்துக்கள், அப்புறம் வந்து ஒபெலிஸ்க், அந்த பெரிய ஒபெலிஸ்க், இதெல்லாம் வந்து பண்பாட்டோடைய தொடக்கத்தோடைய சான்றுகள், நமக்கு இன்னைக்கு கிடைக்கிற சான்றுகள். இது எல்லாமே as a ஹிஸ்டோரியன், ஏன்னா நான் என்ன வந்து இன்னொரு வகையில ஐடி ஃபீல்ட்ல இருந்தாலும் ஒரு வகையில நான் ஒரு ஹிஸ்டோரியன் அப்படிங்கிற வகையில எனக்கு ரொம்ப பிடித்த அதாவது உலகத்தின் மிக முக்கியமான ஒரு ஹிஸ்டரினாக்கா நமக்கு எஜிப்சியன் ஹிஸ்டரி தான் சொல்ல முடியும். இப்ப அந்த வகையில போய் பிரமிட்ஸை பாக்குறது, அதுக்கப்புறம் ஒபெலிஸ்க பாக்குறது, ஹீரோகிலிப்ஸ் எழுத்துக்களை நேராவே பாக்குறது அப்படிங்கிற விருப்பம் எனக்கு நிறைய இருந்தது. இப்ப அதனால அந்த ஈஜிப்ட் பயணத்தை நான் ஏற்பாடு பண்ணியிருந்தேன். போன சமயத்துலதான் கூடுதலா நமக்கு வந்து சில எக்ஸ்பீரியன்சஸ் வருது. ஏன்னா நம்ம திட்டம் போடுற சில எக்ஸ்பீரியன்சஸ் ஒண்ணு, அதுக்கு மேல நமக்கு சில எக்ஸ்பீரியன்ஸ் வருது பாருங்க. அப்ப வந்து என்ன தெரிஞ்சுட்டேன்னா, முதலைய வந்து வீட்டு பிராணியா வளர்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு உண்மை எனக்கு தெரிஞ்சது. அங்க போனோடனே எல்லாரும் என்ன சொன்னாங்க, பேபி crocodiles எடுத்து கையில கொடுத்து நீங்க தூக்கி பார்க்கலாம், அதை பயப்பட வேண்டியது இல்ல, அது கூட நம்ம பெட்டா வளர்க்க முடியும் அப்படிங்கிற சொன்னாங்க. ஆச்சரியமா இருந்தது எனக்கு, இப்படி கூட முடியுமா அப்படின்ட்டு ஆச்சரியமா இருந்தது. அது அப்ப தூக்கி பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அதுக்கு பிறகு பிரமிட்ஸை பத்தி சொல்லும் போதுதான் எனக்கு வந்து நான் வந்து முக்கியமா அதை சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பிரமிட்ஸ்குள்ள போன போது அது எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு புரிதல் எனக்கு கொடுத்தது. அதாவது என்னை பற்றி நான் அறிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கிளாஸ்ட்ரோபோபியா அப்படிங்கிற ஒரு ஒரு பிரச்சனை இருக்கு. சில பேருக்கு அந்த பிரச்சனை இருக்கு. எத்தனையோ மாதிரியான போபியா இருக்கு நமக்கு இல்லையா? சில பேருக்கு இருட்டை கண்டா ஒரு மாதிரி போபியா இருக்கும், சில பேருக்கு சத்தத்தை கண்டா ஒரு போபியா இருக்கும். இப்ப எனக்கு வந்து என்ன போபியா இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த பிரமிட்க்கு போன போது பிரமிட்டோட என்ட்ரில நான் அந்த $25 பணம் கொடுத்து நான் வந்து உள்ளே போகிறதுக்கு முயற்சி பண்ணி அந்த பாதையில போக ஆரம்பிக்கிறேன். ஆனா போக ஆரம்பித்த பிறகு அந்த பாதை குறுகலா இருக்கிறத பார்த்து என் கால்கள் நடக்க மாட்டேங்குது. என் கால்களை எடுத்து வைக்க முடியல என்னால, அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல. ஏன்னா அது குறுகலா இருக்கு அப்படிங்கிறப்போ என் மைண்ட் வந்து இந்த அந்த கிளஸ்ட்ரோபோபியா அப்படிங்கிற ஒரு சிக்னஸ்ல வந்து அது என்ன பண்ணுதுனாக்கா என்னோட மூவ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணி. சரி, அப்பதான் எனக்கு தெரிஞ்சது, ஓகே எனக்கு இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்தது. அதுக்கப்புறம் பின்னாடி இருந்தாங்க பின்னாடி சில பேர் நிக்கிறாங்க, முன்னாலே சில பேர் நிக்கிறாங்க, ஒற்றை பாதை தான் அது. ஆனாலும் நம்ம போய் தான் ஆகணும்னு கால் எடுத்து வைத்து நான் முன்னால் கண்ணை மூடிட்டு நடக்க ஆரம்பித்த பிறகு என்னால் நடக்க முடிஞ்சது. சோ இந்த மாதிரி அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம பிரெயினே சில சொல்யூஷன்ஸ் நமக்கு கொடுக்குது இல்லையா? சோ அப்ப வந்து இதுதான் நம்ம ஒரு இக்கட்டான சூழல்ல இருக்கும்போது நம்ம பிரெயின் வந்து எப்படி எல்லாம் ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கறத வந்து எனக்கு எக்ஸாமின் பண்ண முடிஞ்சது. ஆனா இந்த பயணத்துக்கு நான் போயிட்டு வந்த பிறகு நானே வந்து சில இடங்களுக்கு சில குறுகலான பாதை உள்ள சர்ச், குறுகலான பாதை உள்ள பேலஸ், இதெல்லாம் நான் தேர்ந்தெடுத்து போய் அந்த கிளஸ்ட்ரோபோபியா நோயை வந்து நான் வந்து இல்லாமல் ஆக்கி கொண்டேன். அது ஒரு மாதிரியான ஒரு பயிற்சி தான். ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே அந்த ஒரு மாதிரி பயிற்சி இருக்கு. சில பேர் என்ன, அந்த பேய் கதையை கேட்டு கேட்டு பேய் இருக்கு பேய் இருக்குன்னு ராத்திரில நகரவே மாட்டாங்க எங்கேயுமே இல்லையா? சோ அதெல்லாம் என்ன செய்யணும்னா இருட்டுல போய் நடந்து பார்த்து அந்த பயங்களை எல்லாம் நம்ம போக்கிட்டு வர்றது அப்படிங்கிறது நமக்கு வந்து நம்மை நம்மை தயார்படுத்திக் கொள்றதுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா நமக்கு தேவையில்லாத நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அந்த சொல்லப்பட்டிருக்க விஷயத்தெல்லாம் நம்ம சயின்டிபிக்கா எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிருக்க மாட்டோம். அப்ப இந்த மாதிரி நேரத்துல நம்ம அனலைஸ் பண்ணி வாட் இஸ் அவர் வீக்னஸ் தெரிஞ்சுட்டு அதை வந்து ரெக்டிஃபை பண்றது எப்படி எப்படி நம்ம பார்த்துட்டு நம்ம முயற்சி பண்ணலாம். சோ அந்த மாதிரி எனக்கு பர்சனலி இந்த பயணம் வந்து என்னை பற்றி அறிந்து கொள்வதற்கும், என்னை நான் மாற்றிக்கொள்வதற்கும், ஏன்னா நான் நல்லபடியாக மாற்றிக்கொள்வதற்கும் எனக்கு இந்த பயணம் வந்து உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுங்கிறனால அது ஒரு ரிமார்க்கபிள் எக்ஸ்பீரியன்ஸ் நான் நினைக்கிறேன். அதுக்கு பிறகு அடுத்த 2 3 எக்ஸ்பீரியன்ஸ் நான் எப்படி சொல்லலாம்னு நினைக்கிறேன்னா, இது எல்லாமே தமிழ் ஹெரிட்டேஜ் ஃபவுண்டேஷன் ஆக்டிவிட்டிஸோட கலந்த மாதிரியான சில ஆக்டிவிட்டிஸ். இது வந்து எப்படின்னா, எனக்கு நேச்சுரலி எனக்கு ஹிஸ்டரியிலையும் தமிழ்நாட்டு தமிழ் தமிழ் தொடர்பான வரலாற்றில் நிறைய ஆர்வம் இருக்கிறதுனால தமிழ்நாட்டுக்கு வெளியே எங்கெல்லாம் வந்து சின்னங்கள், வரலாற்று ஆவணங்கள், அப்புறம் வந்து ஓலைகள் அதெல்லாம் இருக்கு அப்படிங்கறத தேடி பார்த்து அதை பற்றி தகவல் சேகரிக்கணுங்கிற ஆசை இருந்தது. சோ இந்த வகையில் நான் டென்மார்க்குக்கு போகணும்னு நினைச்சு, ஏன்னா டென்மார்க்ல தான் ஏறக்குறைய 400 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து புரொட்டஸ்டன்ட் எல்லாம் வந்து இப்படி எழுதிய தமிழ் ஓலைகள் அங்க நிறைய இருக்கு. ஆக அந்த ஓலைகளையும் அவங்க எழுதின நூல்களையும் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சு நாங்க போகணும்னு வந்த போது எனக்கு ஒரு நண்பர் சொன்னார், தரங்கம்பாடியை வந்து லீஸ்க்கு வந்து டச்சுக்காரர்கள், டென்மார்க்காரர்களுக்கு கொடுத்த, டேனிஷ்காரர்களுக்கு கொடுத்த ஒரு ஆவணம் ஒண்ணு இருக்கு. அது வந்து தங்கத்தால் ஆன ஓலைச்சுவடி, தங்கத்தாலும் வெள்ளியாலும் ஆன ஓலைச்சுவடிகள் அங்க இருக்குன்னாங்க. இப்போ அதுக்காக முயற்சி செய்து அதை போய் பார்க்க வேண்டும் சொல்லிட்டு அந்த ஆர்கைவ்க்கு சென்றிருந்து, கீழே பார்க்கலாம் அந்த ஆர்கைவ் நீங்க பார்க்கலாம்.
இந்த ஆர்கைவ் வந்து மிகப்பெரிய ஒரு ஆர்கைவ். டேனிஷ்காரர்களுடைய எல்லா விதமான கொலோனியல் டைம் ஆர்கைவ்ஸ் டேட்டா எல்லாமே இதுல அவங்க கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுலதான் நம்ம தமிழ்நாட்டை தரங்கம்பாடியை முதலாக லீஸ்க்கு டேனிஷ் மக்களுக்கு கொடுத்த டேனிஷ் அதிகாரிகளுக்கு கொடுத்த அந்த ஆவணம் ஒரு தங்க ஓலை, நீளமான ஒரு தங்க ஓலையில இருக்கு. இப்ப நெட்ல தேடி பார்த்தாலும் உங்களுக்கு அது கிடைக்கும். என்னுடைய சைட்ல பார்த்தாலும் அந்த தகவல் நீங்க பார்க்கலாம். அதுல அச்சுத ரகுநாத நாயக்கர் தெலுங்குல எழுதி தமிழ்ல கையெழுத்து போட்டிருப்பார். அதோட ஓவர்ஜெட் அப்படிங்கிற டேனிஷ் அதிகாரி ஒருத்தரும் கையெழுத்து போட்டிருப்பாங்க. சரி, நமக்கு ஆச்சரியமா இருக்கும் இல்லையா? இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இந்த பயணத்துல கிடைக்குது. ஆனா இந்த மாதிரி பயணம் வரும்போது நான் எப்படி திட்டமிடுகிறேன் அப்படிங்கறதுதான் வந்து அந்த செய்தி அதுக்கு பின்னாடி இருக்கிற திட்டமிடல்கள் அப்படிங்கிறது. அதை பற்றி நான் கடைசியில இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதே போலவே அடுத்ததாக ஜெர்மனி, இதுவும் வந்து தமிழ் ஹெரிடேஜ் ஃபவுண்டேஷனுக்காக நான் கூடுதலா விடுமுறை எடுத்துக்கொண்டு அங்கே நான் போன போது செய்த ஒரு பயணம் தான். இதுல வந்து ஸ்பெஷலா எனக்கு தெரிய வந்தது, ஆக்சுவலி நான் என்ன எதுக்காக போயிருந்தேன்னா, அங்க இந்த தமிழ் ஓலைகள் அங்க இருக்கு, ஜெர்மானிய பாதிரிமார்கள்லாம் தமிழ்ல எழுதின ஓலைகள் இருக்கு, அதை பதிவு செய்து கொண்டு வந்து நம்ம தமிழ் உலகத்துக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல நான் போயிருந்தேன். ஆனா அங்க எனக்கு தெரிய வந்தது என்னவென்றால், ஓலைகள் அப்படிங்கிறது வந்து தமிழ்ல மட்டும் இல்ல. சோ அது வந்து ஜெர்மானிய மொழி கலந்த வகையிலையும் ஓவியங்கள் கலந்த வகையிலும் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த விதத்துல பார்க்கலாம். நீங்க ஜெர்மானிய மொழியிலையும் தமிழ் மொழியிலும் ஓவியமும் சேர்த்த வகையில இருக்கும். இது கீழே எல்லாமே ஜெர்மானிய மொழியில இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அவரோட பெயரோட, எழுதினரோட பெயரோட இருக்கிறத பார்க்கலாம். அப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ் மொழியை கற்றுக்கொண்டு பனை ஓலைகள்ல எழுத கற்றுக்கொண்ட ஜெர்மானிய பாதிரிமார்கள் அவங்களுடைய அறிக்கைகளை கூட அவங்க பனை ஓலைகள் எழுதினாங்க அப்படிங்கிற சான்றுகள் வந்து நமக்கு இதன் வழியா கிடைக்கிறது. இப்ப அதே நேரத்துல அதே இடத்துல காலையிலேயே அங்க சென்றிருந்த போது இருக்கிற அருங்காட்சியம் போல, இப்ப சார் முதல்ல ஸ்டீஃபன் சார் சொன்னப்போ சொன்னார், நானும் நிறைய அருங்காட்சியக உரைகள்லாம் கொடுத்துருக்கேன். நான் போற இடங்கள் எல்லாத்துக்குமே நான் வந்து அருங்காட்சியங்களுக்கு செல்வது வழக்கம். நிறைய அருங்காட்சியங்கள் நான் சென்றிருக்கிறேன். உலகம் முழுவதும் இருக்கிற எந்த நாட்டுக்கு சென்றாலும் நான் அருங்காட்சியம் போவதற்கு நான் தவிர்க்கிறதே இல்லை. அது குட்டியா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அந்த அருங்காட்சியத்துக்கு நான் போவதுண்டு. இந்த மாதிரி அந்த அருங்காட்சியகம் போயிடுற போது எதிர்பார்க்காத வகையில எனக்கு இந்த அதிசய பொருள் ஒன்றை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. இதான் வந்து நெப்ராஸ்கா அப்படின்னு சொல்ற அந்த தட்டு. நெப்ராஸ்கா தட்டு அப்படிங்கிறது ஏறக்குறைய 5000 ஆண்டுகள் பழமையான ஒண்ணு. இது வந்து வானத்துல இருக்கிற நட்சத்திரங்களை பற்றி பண்டைய மனிதர்கள், இந்த ஜெர்மனி பகுதியில வாழ்ந்த மனிதர்கள் நட்சத்திரங்களை துல்லியமா அதை ஏதோ ஒரு வகையை அவங்க கணக்கிட்டு அவங்க வந்து உருவாக்குன ஒரு மண் தட்டு அப்படின்னு, நம்ம ஒரு வட்டத்தட்டு அப்படின்னு சொல்லலாம். அது இங்கதான் பாதுகாக்கப்படுது. அதே போல நமக்கு வந்து மார்ட்டின் லூத்தருடைய டெத் மாஸ்கே அங்க எனக்கு பாக்குறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. ஏன்னா இறந்து போகும்போது அப்ப கேமராலாம் இல்லாத சமயத்துல வேக்ஸை பயன்படுத்தி தான் டெத் மாஸ்க் செய்வாங்க. சோ அங்க மார்ட்டின் லூத்தர், அதாவது புரொட்டஸ்டன்ட் கிறிஸ்டியானிட்டி, அதை வந்து உருவாக்குன அவருடைய டெத் மாஸ்க் அப்படிங்கிறது கிடைத்தது. இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன்னா, இப்ப அந்த பயணங்களின் போது நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கணும்னு போறோம், ஆனா கூடுதலா நமக்கு பல புதிய விஷயங்கள் நமக்கு தெரிய வருது. அதனால அந்த பயணம்ங்கிறது இன்னும் கொஞ்சம் கூடுதலா சுவாரஸ்யமாகுது அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க முடியுது. சரி, அடுத்ததாக பயணத்துல மறக்க முடியாத இன்னொரு பயணம் எப்படின்னு சொல்லலாம்னாக்கா, என்னுடைய சவுத் ஆப்பிரிக்காவுக்கு நான் போன அந்த பயணம். சவுத் ஆப்பிரிக்கால வந்து நான் போன அந்த பயணம் வந்து முக்கிய காரணம் என்னன்னா, இதுவும் 2 ஸ்லைடுமே அதை பத்தி தான். இங்க இந்த 3வது படத்துல நீங்க பார்க்கலாம், எல்லாரும் வந்து லேடிஸ் நிறைய பேர் இங்க அமர்ந்திருக்கிறாங்க. ஒரு பக்கத்துல ஆண்கள் அமர்ந்திருப்பாங்க. அந்த படம் நான் போடல. இது எப்படின்னா, அங்க சவுத் ஆப்பிரிக்கால இருக்கிற தமிழ் மக்கள் நிறைய தமிழ் அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது. ஆக சில திட்டங்கள் வந்து நம்ம உருவாக்கி இருந்தோம். அதுல வந்து அவர்களுக்கு இந்த எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தோடு இணைந்த வகையில உலக தமிழ் பண்பாட்டு இயக்கம் அப்படிங்கிற அமைப்புல நானும் இருந்தேன், ஒன் ஆஃப் த டைரக்டர் தான். அப்ப அந்த வகையில வந்து அவர்களுக்கு தமிழ் கற்றுக் கொடுக்குற ஒரு பயிற்சி, ஒரு ஓராண்டு பயிற்சிங்கிற மாதிரி ஒண்ணு செய்த போது, அதுல இறுதியில வந்து அவங்களுக்கு பட்டமளிப்பு விழா அப்படிங்கிற வகையில செய்தோம். அவங்களுக்கு தமிழ் பாட்டு, தமிழ் சாமி கும்பிடதான் தெரியும், ஆனா தமிழ் பேச தெரியாது. அப்ப தமிழ் கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற பயிற்சி ஒண்ணு செய்துட்டு, அதுக்காக 2014ஆம் ஆண்டு இல்லாட்டி 15 நினைக்கிறேன், அந்த நாள்ல தான் அந்த கிடைத்தது. அப்போ செல்லும் போது இத்தியோப்பியாவுக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் போற ஒரு வாய்ப்பு எனக்கு அமைந்தது. இந்த செல்லும் போது கூடுதலாக நிகழ்ச்சி முடிந்த பிறகு கூடுதலாக நாம் சுற்றி பார்க்க வேண்டும் அப்படின்னு ஒரு பயணத்திட்டத்தை அந்த குழுவுக்கு நான் வந்து அமைச்சு கொடுத்தேன். அதுல வந்து காந்தி இருந்து வாழ்ந்த பகுதிக்கு சென்று அவருடைய சர்வோதயா அப்படிங்கிற அந்த கட்டடம், அதுதான் பத்திரிகை அலுவலகமா இருந்தது. அவருடைய பத்திரிகை அலுவலகம் அவர் நடத்திட்டு வந்தார். அங்கதான் வந்து ரெட்டமலை சீனிவாசன்லாம் அங்க இருந்தாங்க, அவங்களுக்கு உதவியா இருந்தாங்க அந்த இடத்துல. அங்க வந்து ரெட்டமலை சீனிவாசன் அவருக்கு கற்றுக் கொடுத்து அவர் தமிழ்ல காந்தின்னு எழுதின அந்த எழுத்த கூட நீங்க பார்க்கலாம். அந்த இடத்துல தமிழ்ல வச்சிருக்காங்க. தமிழ்ல எழுதப்பட்ட கடிதங்கள் கூட அங்க வால்ல ஃப்ரேம் போட்டு இருக்கிறத பார்க்கலாம்.
அங்கே போய் அங்க மக்களோட அங்க இருந்த ஆப்பிரிக்கன் ஜூலோ ஆப்பிரிக்கன் மக்களோட பேசி பழகி அது ஒரு நல்ல அனுபவமாக இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு நம்ம யாரோ ஃபாரினர்ஸ் வந்திருக்கோம் அப்படின்னு தெரியுது அவங்களுக்கு. ஈவன் தான் அவங்களுக்கு வந்து தமிழ் மக்களை தெரிஞ்சதால, ஏன்னா அங்க தமிழர்கள் இருக்கிறாங்க. ஆனாலும் நம்ம கொஞ்சம் வித்தியாசமா தான் அவங்களுக்கு தெரியணும். அதனால அவங்க வந்து நம்மகிட்ட, ஏன்னா புதுசா வந்தாங்கன்னா யாரும் வந்தாங்கன்னா நம்ம பேசுவோம் இல்லையா, கிராமத்து பிள்ளைங்க. அதனால அன்போட வந்து நல்லா பழகி விளையாடுறதெல்லாம் பார்க்க முடிந்தது. நல்ல அனுபவமாகவும் இருந்தது. அதே சமயத்துல அங்க இருக்கிற கோயில்கள்லாம், அங்க புட்டு மாரியம்மன் கோயில்னு ஒண்ணு இருக்கு, பெரிய முருகன் கோயில் ஒண்ணு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி வழிபாடுகள் நிறைய இருக்கிறத பார்க்க முடிந்தது. அந்த அனுபவத்தோட நண்பர்கள்லாம் நிறைய பார்த்து மகிழ்ச்சியான ஒரு அனுபவமா சவுத் ஆப்பிரிக்கா மக்களோட இருந்துட்டு வர ஒரு அனுபவமாக எனக்கு அமைஞ்சது. எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படல. ஃபிளைட்ல எல்லாமே டைமிங், கரெக்டான டைமிங், எல்லாமே அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி இருந்துச்சு. ஆனா அதுல கூடுதலா ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது நிகழ்ச்சி முடிந்த பிறகு நண்பர்கள்லாம் அங்க இருந்த சவுத் ஆப்பிரிக்கன் ஃப்ரெண்ட்ஸ் தான் எங்கள்கிட்ட சொன்னாங்க. தமிழ் தமிழ் சார்ந்த, தமிழ் பின்புலம் கொண்ட சவுத் ஆப்பிரிக்கன் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்கன்னா, அப்ப தமிழ் படம் ஒண்ணு வந்திருந்தது. சோ அந்த தமிழ் படம் பார்க்கறதுக்கு போலான்னு எங்களை அழைச்சிட்டு போனாங்க. அழைச்சிட்டு போன உடனே நாங்க 2 பேரு, சார் இதை நேற்று நான் சொல்லல, மறந்துட்டேன், இன்னைக்கு ஞாபகம் வந்ததுனால சொல்றேன். அப்ப தமிழ் படத்தை வந்து பார்க்கலான்னு போனோம். அது பக்கத்துல, அந்த தியேட்டருக்கு பக்கத்துல ஒரு பெரிய கேசினோ இருந்தது. இப்ப எங்களோட வந்தவங்க வந்து எங்களை ஹோஸ்ட் பண்ணவர் வந்து ஒரு பெரிய தமிழ் பெரியவர், பெரிய தொழிலதிபர். அவர் தான் எங்களை ஹோஸ்ட் பண்ணாரு. ஸோ அவர் என்ன பண்ணாரு, ஒய்ஃபை அனுப்பி வச்சுட்டாரு. ஒய்ஃபை அனுப்பி வச்சு நீங்க எல்லாம் போய் தமிழ் படம் பார்த்துட்டு வாங்கன்ட்டு. ஸோ அங்க வந்து ஒரு 4 பேர் மட்டும் போனோம். அப்போ படம் பார்க்க போனோம். அந்த லேடி மட்டும் என்ன பண்ணாங்கன்னா, நான் வந்து வரல, நீங்க எல்லாம் படம் பாருங்க அப்படின்னா. நீங்க வரலையா, அப்ப நாங்க எப்படி போறதுன்னா, இல்ல இல்ல நான் டிக்கெட் எல்லாம் வாங்கி கொடுத்துறேன், எங்க உள்ள போங்க அப்படின்னு உள்ள போக சொல்லிட்டு அவங்க காண போயிட்டாங்க. ஸோ அவங்க காண போனோன்னு அப்ப அவங்களோட வந்த இன்னொரு லேடி எங்கள்கிட்ட சொன்னாங்க, நீங்க விட்டுருங்க, பிகாஸ் அவங்க வந்து ஒரு ஃப்ரீக், கேசினோ ஃப்ரீக். சோ கேசினோல அவங்களுக்கு பெரிய ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு ஆர்வம் இருக்கு அப்படின்னு. அப்ப சரின்னு நாங்க போய் படம்னா தமிழ் படம் தான். என்ன படம் எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு படம் ஒண்ணு பார்த்துட்டு, பேர் ஞாபகம் இல்லை. அந்த படம் பார்த்துட்டு வெளியே வந்து நாங்க சரி உள்ள போய் கேசினோக்குள்ள போலான்னு போனோம். இது எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் கேசினோ. அப்ப கேசினோக்குள்ள உள்ள போய் பார்த்தோம்னா, நான் இங்க நம்பவே மாட்டீங்க, நிறைய எல்லாமே 60 above லேடிஸ் உட்கார்ந்து இருக்கிறாங்க. எல்லா இடத்துலயும் 60 above லேடிஸ். பக்கத்துல ஒரு பெரிய பர்கர், ஒவ்வொருத்தர் சைஸும் பெருசு. எல்லாருமே நிச்சயமா ஒரு 90 கேஜிஸ் இருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த லேடிஸ் 90 கேஜிஸ் இருப்பாங்க. கையில கட்டுக்கட்டா பணம் வச்சிருக்கிறாங்க. கட்டுக்கட்டா அந்த லோக்கல் அந்த டாலர்ஸ் வச்சிருக்காங்க, சவுத் ஆப்பிரிக்கன் டாலர்ஸ் வச்சிருக்காங்க. சில பேர் ரொம்ப என்ன பண்றது, பக்கத்துல அதான் பர்கர், ட்ரிங்க்ஸ், சிக்கன் விங்ஸ் இப்படி வச்சுட்டு சாப்பிடுறது விளையாடுறது, சாப்பிடுறது விளையாடுறது. ஸோ ஒன்று பணத்தை இழக்கிறது, ஒன்றாட்டி பணத்தை எடுக்கிறது. இதே மாதிரி எனக்கு பார்த்ததுதான் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. இப்ப புலம்பெயர்ந்த நாடுகள்ல தமிழர்களோட வாழ்க்கை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரியான ஒரு பகுதியும் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சது. இப்ப எங்களை கூட்டு வந்த அந்த தொழிலதிபர் வைஃப் வந்து எங்களுக்கு சொன்னாங்க, ஸோ ஐ ஓன் 20,000, ஐ லாஸ்ட் 10,000 நாங்க. சரி, அப்ப 10,000 அவங்களுக்கு அன்னைக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சது. இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கு அப்படிங்கிறது அன்னைக்கு புரிந்து கொள்ள முடிந்தது. அடுத்ததாக எனக்கு வந்து திட்டமிட்டு நானும் என் கணவருமா சென்ற ஒரு பயணம் அப்படின்னா, அது வந்து ஜெர்மனில இருந்து நேபிள்ஸ் வரைக்கும், அந்த பொம்பேயி அப்படிங்கிற இடத்து வரைக்கும் போற ஒரு ட்ரிப் ஒண்ணு. சோ பொம்பேயி பத்தி சிலர் கேள்விப்பட்டிருக்கலாம். ஏறக்குறைய கிபி 72ஆம் ஆண்டு ஒரு பெரிய வெல்கனோ எரப்ஷன் ஒண்ணு நடந்து அந்த முழு நகரமுமே, ரோமானிய நகரமே வந்து முழுமையாக அந்த வெல்கனோ தூளுக்குள்ள சாம்பலுக்குள்ள மறைஞ்சு போனது. அது ஏறக்குறைய வந்து இன்றைக்கு மதுரை அளவுக்கு சொல்லலாம். அந்த ஊர் முழுசுமே வந்து மறைந்து போனது. அந்த முழுசுமே மறைந்து போன அந்த நகரத்தை வந்து தூள்களை எல்லாம் எடுத்து சுத்தப்படுத்தி பிறகு அவங்க வந்து அந்த நகரை மீட்டு எடுத்தாங்க லாஸ்ட் ஒரு 300 இயர்ஸ்ல. அந்த பயணம் அப்படின்னு பார்க்கும்போது நாங்க என்ன செய்தோம்னா, விமானத்துல போல கார்லயே போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருந்தது. ஏன்னா எனக்கு அந்த முறை வந்து 2-3 இடங்களுக்கு போக வேண்டிய தேவை இருந்தது. இப்ப இட்லி, இதுதான் இட்லி மேப் பாக்குறீங்க இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். இட்லிக்குள்ளேயே வந்து மேலும் 2 நாடுகள் இருக்கு. ஒரு நாடு வந்து நீங்க பாக்குற சான் மரீனோ, இது ஒரு தனி நாடு. அதுக்கப்புறம் இது வந்து ரோம் பக்கத்துல வேட்டிக்கன் இருக்கு. வேட்டிக்கன் உங்களுக்கு எல்லாம் தெரியும், போப் இருக்கிற இடம். அது ஒரு தனி நாடு. ஆக இந்த 2 நாடுகள். இப்ப நான் சான் மரீனோ போகணும், வெனிஸ் போகணும் அப்படின்னு எங்க திட்டம் போட்டிருந்ததுனால நாங்க இங்க இருந்து ஸ்டுட்கார்ட்ல இருந்து நாங்க ஆஸ்திரியா போயிட்டு, ஆஸ்திரியால இருந்து வெனிஸ், அப்புறம் சான் மரீனோ அப்படின்னு வந்தோம். இதுல எங்களோட பயணத்தின போது என்ன நடந்ததுனாக்கா, நான் வந்து எப்போதுமே ஏர்பிஎன்பில வந்து ஒவ்வொரு நாள் ஸ்டேக்கும் நான் வந்து புக்கிங் பண்ணுவேன். சோ அப்படி புக்கிங் பண்ணும்போது ஏர்பிஎன்பி இல்லாட்டி ஹோட்டல் அக்கமடேஷன் பண்ணுவோம். So, அந்த மாதிரி நான் இன்னைக்கு வந்து ஆஸ்திரியாவுக்கு பார்டருக்கு வரும்போது அந்த இடத்துக்கு போவதற்காக வந்து ஒரு இடத்துக்கு நான் புக் பண்ணியிருந்தேன்.
இப்ப அந்த இடத்துக்கு நாங்க ஈவினிங் ஒரு 6-7 மணிக்கிட்ட போய் சேரும் சமயத்துல அவங்களுக்கு கால் பண்ணி பார்த்தா இந்த அட்ரஸ் இதுதானான்னு கேட்டோன்னே அவங்க இது அட்ரஸ் இல்லைன்ட்டாங்க. சார் நம்ம வந்து அப்ப எங்க போறது அப்படிங்கிற ஒரு தயக்கமா இருந்தது. அப்புறம் திரும்ப அவங்கள்ட்ட இருந்தே கால் வந்தது. நீங்க சொன்ன இடம், நீங்க சொன்னது கரெக்ட் தான், நீங்க இங்கதான் நீங்க புக் பண்ணிருக்கீங்க, வாங்க அப்படின்னாங்க. ஓ சரி, ஹாப்பின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போனோம். அது பார்த்தா ரொம்ப ஒரு வயல் காடு, கம்ப்ளீட்டா ஒரு வயல் பகுதி. அங்க பார்த்தா வீடுகள் எங்கேயோ தூரத்துல இருக்கு. ஒரே ஒரு ஒரு காசல் மாதிரி ஒரு ஒரு பில்டிங் இருந்தது. அந்த பில்டிங்குள்ள போனா ரொம்ப பியூட்டிஃபுல் டெக்கரேஷன், ஒரு அழகான ஒரு ரெஸ்டாரண்ட். அதுக்குள்ள நிறைய பேர் வந்திருந்தாங்க, மக்கள்லாம் இருந்தாங்க. இப்ப நாங்க போயிட்டு இதுதானா நாங்க புக் பண்ண இடம் அப்படின்னு எங்களுக்கு ஒரு சந்தேகம் தான். ஆமா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள அழைச்சிட்டு வந்துட்டாங்க. வந்தோன்னா அப்புறம் டின்னர்லாம் கொடுத்து உங்க ரூம் இதுதான் காமிச்சுன்னு நாங்க போய் தங்கிட்டோம். நாங்க சாப்பிட்டு முடிச்ச உடனே அவங்க வந்து எங்கள்கிட்ட சொன்னாங்க, ஆக்சுவலி நீங்க தங்க வந்த இடம் இது இல்ல. இது இல்ல. ஆனா நீங்க நைட்ல வந்து தேடுனீங்க, அது உங்களுக்கு சிரமமா இருக்குங்கிறதுக்காக வந்து நான் சரின்னு சொல்லிட்டேன். பட் நீங்க போய் போகணும்னாலும் போகலாம். ஆனா நீங்க இங்கே ஸ்டே பண்ணிக்கிறதுனால ஸ்டே பண்ணிக்கலாம். ஆனா இதோட ஃபீஸ் வந்து என்ன ஃபீஸோ நீங்க அதை கொடுத்துட்டு நீங்க தங்கிக்கலாம். அப்படி நாங்க சார்ஜஸ் கொடுத்து தங்கிக்கலாம்ட்டு சரி நாங்க டிசைட் பண்ணிட்டோம். சரி அங்கேயே நம்ம ஸ்டே பண்ணிட்டு போவோம் அப்படின்னு நாங்க தங்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி புக்கிங்ல கூட நமக்கு பிரச்சனைகள் இந்த பயணங்கள்ல ஏற்படலாம். ஏன்னா பெரும்பாலான சமயத்துல எனக்கு ஏற்பட்டது இல்லை இந்த மாதிரி. இதுதான் என்னோட லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த மாதிரி முதல் தடவை எனக்கு வந்து புக்கிங் தவறா ஆனது. கண்டுபிடிக்கவே முடியல, அந்த அந்த இடம் எதுன்னே கண்டுபிடிக்க முடியாம இருந்தது. ஏன்னா ஜெர்மனி இந்த யூரோப் முழுசும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கார்ல இருக்க நேவிகேஷன் சிஸ்டம் 100% பர்ஃபெக்டா ஒர்க் பண்ணும். அதுல வந்து பிரச்சனை இருக்காது. இப்ப ஏதோ ஒரு சின்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சது. அதுக்கு பிறகு நாங்க வந்து இதுக்கு போனோம், ரோமுக்கு போயிட்டு அங்க திடீர்னு நண்பர்கள் நான் வந்திருக்கேன்னு பார்த்து ரோம்ல வந்து ரோம் தமிழ்ச்சங்கம் எங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி எல்லாம் செய்தார்கள். அதற்கு பிறகு அங்க விநாயகம் அடிகள் அவர் வந்து படித்த இந்த கல்லூரியிலே அது ஊர்ம் கல்லூரியிலே வந்து எங்களுக்கு நிகழ்ச்சி நடந்தது. அது மிகப்பெரிய மறக்க முடியாத ஒரு நல்ல அனுபவமாக அமைஞ்சது. ஆக மொத்தம் ஏறக்குறைய 6800 கிலோமீட்டர் இந்த பயணம். ஒரு 12 நாட்கள், 13 நாட்கள் இருக்கும். 6800 கிலோமீட்டர் தூரம் நானும் என் கணவரும் தான் காரில் ஓட்டிட்டு நாங்க ஒவ்வொரு இடமா போயிட்டு வந்தோம். மிக மறக்க முடியாத ஒரு பயணம்னு சொல்லலாம். இந்த பொம்பேய் நகரை நீங்க பார்க்கலாம். அதாவது இந்த பொம்பேய் நகருங்கிறது ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இப்படி இருந்தது, முழுமையா இருந்தது. ஆனா எரிமலை கொட்டி எரிமலை துகள்களா கொட்டி எரிந்த பிறகு அந்த நகரத்தை மீட்டு எடுத்த பிறகு அந்த சாலை எல்லாம் எவ்வளவு சுத்தம் அப்படி இருக்கு பாருங்க. அந்த காலத்துல இருந்தது அது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த அப்படி இன்னைக்கு காட்சியா காட்டுறேன். அப்போ அந்த அங்க இருந்த மனிதர்கள் அந்த நெருப்பு விழுந்த போது அவங்க எரிஞ்சு போனாங்க இல்லையா, அந்த உடல் அப்படியே இருக்கு. அந்த சில பகுதிகள்லாம் அப்படியே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இதெல்லாம் மனித உடல்கள் நம்ம இப்ப பார்க்கறது கூட. அதுக்கு பிறகு ஓவியங்கள், வீட்டுக்குள்ள இருக்கிற ஓவியங்கள் எவ்வளவு தரமான, எவ்வளவு அழகான ஓவியங்கள் பல இடங்கள் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா மிகப்பெரிய ஒரு வளாகம் அது. அதுல பல பல இடங்கள்ல பல ஓவியங்களை நம்ம பார்க்க முடியறதா இருந்தது. இந்த சிலை கூட பார்க்கலாம் நீங்க, இந்த ஸ்டாச்சு. அந்த பெரிய பெரிய பில்லர் உள்ள பெரிய மண்டபங்கள், அக்ரோபோலிஸ் மாதிரி மண்டபங்கள்லாம் இருக்கிறத பார்க்கலாம். இது எல்லாமே வந்து இந்த பொம்பேய் அந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் டூர்ல எனக்கு மிக மிக அதிசயமான ஒரு அனுபவத்தை எனக்கு கொடுத்தது. அப்படியே மீண்டு எழுந்த மாதிரி 2000 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த நகரமே நமக்கு மீண்டும் கண் முன்னாடி வந்து நிக்குது. அங்க எந்த ஒரு மாற்றமும் பார்க்காம, புது பில்டிங் இல்லாம, எந்த ஒரு மாற்றமும் இல்லாம அப்படியே வந்து நிக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சிறப்பான ஒரு அனுபவம். இந்த நகருக்கு பக்கத்துல ஹெர்குலினம் அப்படின்னு இன்னொரு நகரமும் இருக்கு. அதுக்கும் நாங்க போய்விட்டு வந்தோம் அந்த பயணத்துல. சரி. இதற்கு அடுத்ததாக இன்னொரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் வந்து இந்த ஆனைமங்கலம் செப்பேடுகள், லைடன் செப்பேடுகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி கேள்விப்பட்டிருப்போம். செப்பேடுகள் தமிழ்நாட்டுல உருவாக்கப்படுற செப்பேடுகள். இப்ப இந்த லைடன் செப்பேடு அப்படிங்கிறது எதற்காக ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது வந்து சோழ மன்னர்களுடைய பரம்பரையை சொல்கின்ற ஒரு செப்பேடு. உதாரணமா நம்ம என்ன சொல்லலாம், விஜயாலயனுக்கு பிறகு பராந்தகன், பராந்தகனுக்கு பிறகு வந்தவன் யாரு, கரிகாலன், இந்த மாதிரி வரிசையா சொல்றோம் இல்லையா. இப்ப ராஜராஜனுடைய அப்பா யாரு அப்படிங்கிறது, அவருடைய அப்பா யாரு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்ற அந்த செப்பேடு தான் இந்த லைடன் செப்பேடு. அந்த லைடன் செப்பேடு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பல காலமா தேடினேன். அப்ப தேடின போது நெதர்லாந்துல இருக்கு, லைடன் நகரத்துலதான் இருக்கு. அதனாலதான் அதுக்கு லைடன் செப்பேடுங்கிற பேர் இருக்கு. ஆனைமங்கலம் செப்பேடுன்னு ஒரு பேர் இருந்தாலும் லைடன் செப்பேடுங்கிற பேரும் இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே சரி லைடனுக்கு போகலாம் அப்படின்னு நான் திட்டமிட்டேன். அப்போ 2019ஆம் ஆண்டு நான் வந்து லைடன் நகருக்கு போகலாம்னு திட்டமிட்டு அங்கே சென்ற போது ஆம்ஸ்டர்டாம் போயிட்டு விமானத்தின் மூலமா பயணம் செய்து அங்கிருந்து ஒரு வாடகை காரை எடுத்துக்கொண்டு நானும் ஒரு நண்பர்கள் குடும்பமா சேர்ந்து வாடகை காரை எடுத்துக்கொண்டு லைடன் நகரத்துக்கு போனோம். ஆனா லைடன் நகரத்துக்கு போய் ஒவ்வொரு அருங்காட்சியமா நான் தேடி பார்க்கிறேன். ஏறக்குறைய ஒரு
ஏறக்குறைய ஒரு 15-20 கேக்குதா? கேக்குது. ஓகே. சோ ஏறக்குறைய ஒரு 15-20 அருங்காட்சியகம் நான் போய் பார்த்திருப்பேன். ஆனா எனக்கு வந்து எங்கேயுமே அதை கண்டுபிடிக்க முடியல. கண்டுபிடிக்க முடியாம 3 நாட்கள் எனக்கு வீணா போனது. எந்த ஒரு அருங்காட்சியத்திலுமே அந்த செப்பேடுகளை கிடைக்கல. அப்போ ஏற்கனவே தமிழ்நாட்டின் பத்திரிகைகளை வந்து இந்த செய்திகளை நான் பேஸ் பண்ணி செக் பண்ணாலும் எனக்கு அது கிடைக்கல. பிறகு வந்த பிறகு அந்த பயணமே எனக்கு ஒரு வகையில வந்து மனசுக்கு வருத்தம் தரக்கூடிய ஒரு பயணமாகுது. இப்படிதான் சில பயணங்கள் அமையும் இல்லையா? நம்ம ஒன்று நினைச்சு சில பயணங்களுக்கு போவோம். ஆனா அது வந்து நமக்கு நம்ம தேடிய விஷயத்த நம்ம கொடுக்காது. ஆனா அதற்கு பிறகு எனக்கு அது வந்து எங்க இருக்கு அப்படின்னு தெரிய வந்தது. லைடன் பல்கலைக்கழகத்தோட அரிய ஆவணங்கள் சேகரிப்பு பகுதியில் தான் இருக்கு அப்படிங்கிற தகவல் எனக்கு கிடைக்க வந்தது. அது கிடைத்த உடனே நான் வந்து அந்த இடத்துக்கு நானும் எனது கணவருமாக நாங்க வந்து 2021ஆம் ஆண்டு போனோம். ஏன்னா 2020 வந்து முழுமையாக வந்து கொரோனா பீரியட்ல வந்து யாரும் எங்கேயுமே போக முடியாத ஒரு சூழல் வந்து விட்டது. அதனால அனுமதி கிடைக்கல. ஆனா 2021 நாங்க வந்து ஜூலை மாச கடைசியில தான் எங்களுக்கு இந்த நாள் கிடைத்தது, அனுமதி கிடைத்தது. அப்ப நாங்க பல்கலைக்கழகத்துக்கு போகும்போது நிறைய பேர் அங்க இல்ல, பல்கலைக்கழகத்துல இல்ல. கொஞ்சம் பேர் தான் அவங்களுக்கு அனுமதி கொடுத்திருந்தாங்க. ஆனா எங்களுக்கு அனுமதி கொடுத்து வந்து பார்க்க சொல்லியிருந்தாங்க. ஒரு 6 மணி நேரம் நீங்க வந்து செப்பேடுகளை எடுத்து நீங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஆய்வு செய்யலாம்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப நாங்கள் சென்று அந்த அரிய ஆவணங்கள் பகுதியில அந்த செப்பேடுகளை வைத்துக்கொண்டு நாங்கள் அந்த அதோடைய ஒவ்வொரு ஏடுகளையும் எடுத்து வச்சு நாங்க வந்து அதை வந்து பரிசோதித்தோம். இதுல பார்த்தோம்னாக்கா இந்த செப்பேடுகளை நீங்க பார்க்கலாம். இதுல வந்து முதல் செப்பேடு, பெரிய செப்பேடுங்கிறது வந்து ராஜராஜன் காலத்து. ராஜராஜன் வந்து என்ன செய்யறாருன்னா, இன்றைக்கு மலேசியா இருக்குல்ல, அந்த கடாரம்னு சொல்லுவோமே, அங்க ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த மன்னனுக்கு அவனுடைய தந்தையார் பேர்ல சூடாமணி விஹாரை அப்படிங்கிற ஒரு கோயிலை வந்து நாகப்பட்டினத்துல கட்டுறதுக்கு அவர் வந்து நிலக்கொடை வழங்குறார். ஆனைமங்கலம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நிலக்கொடையா வழங்குறாரு அப்படிங்கறதுதான் இந்த செய்தி. அவர் வந்து இந்த நிலக்கொடையை சொல்லிட்டு எந்த எந்த கிராமம்னு சொல்லிட்டு அவர் இறந்து போயிடுறார். அதுக்கு பிறகு ராஜேந்திரன், அவருடைய மகன் ராஜேந்திரன், மாமன்னன் ராஜேந்திரன் வந்துதான் அந்த செப்பேடுகளை தயாரிக்கிறார். தயாரிச்சு அது வந்து 21 இலைகள் இருக்கும். அதுல செப்பேடுகள் இருக்கும். அதுல முதல்ல 6 வந்து சமஸ்கிருதத்திலயும், மற்ற 16 தமிழ் மொழியிலயும் இருக்கும், முழுமையா இருக்கும். இது எல்லாமே முழுமையாக வந்து அது டிஜிட்டைஸ் பண்ணி அதை கொண்டு வந்தோம். இதை பார்க்கலாம் நீங்க. பெரிய செப்பேடு கீழே இருக்கிறது 3 இருக்கிறது குலோத்துங்கன் கொடுத்து அடுத்த செப்பேடு. இந்த 2 செப்பேடுகளுமே வந்து ஆய்வு செய்து கொண்டு வரதுக்கு நாங்க முயற்சி செய்தோம். ஏறக்குறைய ஒரு செல்வதற்கு மட்டுமே ஒரு 800 கிலோமீட்டர் தூரம் உள்ள அந்த பகுதிக்கு நாங்க சென்று அந்த எல்லாவற்றையும் நாங்கள் ஆவணம் செய்து கொண்டு வந்து தமிழக அரசுக்கு இந்த தகவல்களை நாங்கள் வழங்கினோம், முழுமையான தகவல்களை வழங்கினோம். அதற்கு பிறகு பல நடவடிக்கைகள், ஜிஓ ஒன்று வந்து அரசு பாஸ் பண்ணாங்க. இந்த மாதிரியான சில நடவடிக்கைகள்லாம் நடந்தது. அடுத்ததாக நம்ம வந்து முக்கியமான ஒரு எனக்கு பிடித்த, ஏன்னா இங்கிலாந்துக்கு நான் அடிக்கடி செல்வது உண்டு, என்னோட வேலை காரணமா போறது உண்டு. நான் என்னுடைய டிகிரி பிஹெச்டி செய்ததும் இங்கிலாந்துல தான். அதனால நான் பலமுறை அங்க சென்றிருக்கேன். ஆனாலும் இந்த பிரிட்டிஷ் மியூசியம் அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒவ்வொரு தடவையும் தோண்ட தோண்ட, ஏன்னா தண்ணீர் ஊறிக்கொண்டே இருக்குமே, அந்த மாதிரி வந்து தோண்ட தோண்ட புது புது அதிசயங்கள் கிடைக்கிற ஒரு இடமா பிரிட்டிஷ் மியூசியம் இருக்கு. ஏன்னா அவ்வளவு சேகரிப்புகள் அங்க இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான ஒண்ணுன்னு சொல்லணும்னாக்க இந்த ரொசெட்டா ஸ்டோன் அப்படிங்கிறது. இதுதான் வந்து எகிப்திய ஹீரோகிளிப்ஸ் எழுத்துக்களை வந்து டீகோட் பண்றதுக்கு நமக்கு வந்து இருக்கிற ஒரே கருவி. இன்னைக்கு நம்ம சொல்றோம் இண்டஸ் வேலி எழுத்துக்கள் வந்து எந்த எந்த ஒரு லாங்குவேஜ் சேர்ந்ததுன்னு நமக்கு தெரியலையே அப்படி சொல்லும்போது எல்லாரும் சொல்லுவாங்க, நமக்கு ஹீரோகிளிப்ஸ்க்கு ரொசெட்டா ஸ்டோன் கிடைச்ச மாதிரி நமக்கு ஒண்ணு கிடைக்கலையே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு உதாரணம் உள்ள ஒரு ஸ்டோன் அது. அது மட்டும் இல்லாமல் இண்டஸ் வேலியில கிடைத்த சீல்ஸ், நிறைய சீல்ஸ் வந்து நம்ம அந்த இடத்துல வைத்திருக்கிறாங்க. இன்று இப்ப வந்து நமக்கு சிந்துவெளி ஆய்வு அறிக்கை வெளிவந்த 100வது ஆண்டை நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். ஜான் மார்ஷல் அவர்கள் வந்து 2020ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 1924 தான் வந்து அந்த அறிக்கையை வெளியிட்டார். இது வந்து முற்றிலும் வேறான திராவிட பண்பாடு சேர்ந்த ஒரு ஒரு பண்பாடு இங்க இருக்கு, நாகரிகம் ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறத அவர் வெளியிட்டாரு. அதுக்கப்புறம் நிறைய வந்து இந்த மாதிரியான செய்திகள் வர ஆரம்பிச்சன. ஆக அது ஒரு 100ஆண்டு காலத்துல இருக்கும்போது இந்த செய்தி உங்களோட நான் சொல்வதில் வந்து மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சீல்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கலாம். இந்த யூனிகார்ன் சிம்பிள், அப்புறம் வந்து எருது பற்றிய, காளை பற்றிய சிம்பிள், இதெல்லாம் எழுத்துக்கள், விண்மீன் சொல்றோமே, அந்த விண்மீன் நட்சத்திரங்கள், அந்த சிம்பிள்ஸ் இதெல்லாமே வந்து அங்க இருக்குது. மிகப்பெரிய மிக முக்கியமான ஒரு ஒரு இடத்தை வந்து பார்த்த ஒரு மகிழ்ச்சி எனக்கு இந்த பயணத்துல இருந்தது. அதற்கு பிறகு யுனைடெட் ஸ்டேட்ஸ்ன்னு சொன்னோம்னா அதுக்கு நிறைய இடங்களுக்கும் நான் போயிருக்கேன். என்னோட அலுவலக காரணமா நான் போயிருக்கேன். ஆனாலும் ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது, என் மனதை விட்டு நீங்காத சில இடங்கள் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, இந்த முதல் படத்துல இருக்க அந்த ஸ்மித்சோனியன் ஸ்பேஸ் மியூசியம் போட்டுக்கலாம், ஸ்மித்சோனியன் மியூசியம். ஸ்மித்சோனியன் பார்த்தோம்னாக்கா அதுக்கு வந்து பல இடங்கள், யுஎஸ்ஏலே வந்து பல இடங்கள்ல மியூசியம் இருக்கும். ஆனா ரொம்ப முக்கியமான இடம் எதுனாக்கா வாஷிங்டன் டிசி. இந்த வாஷிங்டன் டிசில வந்து
ரெண்டு பகுதியிலும் பார்க்கலாம். நமக்கு வந்து கேபிட்டல் பில்டிங்க்கு பக்கத்துல ரெண்டு பகுதியிலுமே வந்து 19 பெரிய பில்டிங் வந்து நம்ம பார்க்க முடியும். 19 விதவிதமான மியூசியம்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்ப கேபிட்டல் பில்டிங்ல இருந்து அடுத்து வந்து அந்த ஒபிலிஸ்க் இருக்கும் பாருங்க, பெரிய ஒபிலிஸ்க். இதுல இருந்து எகிப்துல இருந்து கொண்டு வந்து அவங்க வச்சிருக்கிற அந்த ஒபிலிஸ்க் வரைக்கும் பார்க்கலாம். ரெண்டு பக்கத்துலயும் நமக்கு விதவிதமான அருங்காட்சியகங்கள் இருக்கும். சோ அந்த அருங்காட்சியகங்கள் அது என்னால மறக்க முடியாத ஒரு அனுபவம் எனக்கு. அதுக்கு பிறகு நமக்கு கீழே இருக்கிறது மதன கோபால சுவாமியோட அந்த கோயில். அது பென்சில்வேனியால தூக்கி கொண்டு போய் அங்கிருந்து தூக்கி போய் பென்சில்வேனியால வைத்திருக்கிற இடம். பிறகு லிபர்ட்டி ஸ்டாச்சு, அந்த பிரம்மாண்டம் வந்து மனதை விட்டு நீங்காத ஒரு பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லலாம். பிறகு புத்தர் சிலைகள், ஏராளமான புத்தர் சிலைகள் வந்து அங்க என்னுடைய கலெக்ஷன்லயே நான் நிறைய வச்சிருக்கிறேன். அது தவிர்த்து நான் இங்க கடைசியா போட்டிருக்க படம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த வண்ண வண்ண கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க இல்லையா, இது யாருன்னாக்கா வந்து இவங்க வந்து எல்ஜிபிடி கியூ அப்படின்னு சொல்ற இனத்தை, பாலினத்தை, இந்த சமூகத்திற்கான அங்கீகாரம் கொடுத்தல் அப்படிங்கிற ஒரு மூவ்மெண்ட். சோ அவங்க வந்து இந்த மாதிரியான பல வர்ணங்கள் கலந்த ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. இப்ப நான் வந்து நியூயார்க் போயிருந்த நேரத்துல ஒரு நாள் ஒரு மியூசியம் போகலான்னு நான் சென்ற சமயத்துல ஒரு பரேட் ஒண்ணு போகுது. அதாவது ஒரு பெரிய திருவிழா, இவர்களுக்காக, இவங்களுக்கான ரைட்ஸ், அவங்களுக்கான அங்கீகாரம் வேணும் அப்படிங்கிற வகையில ஒரு பெரிய பரேட். இப்ப நான் அந்த காலையில போகும்போது அவ்வளவு கூட்டம் இல்லை, ஆனா திரும்பி வரும்போது லட்சக்கணக்கான மக்கள் அதே ஒரு ட்ரெஸ்ல வந்து அந்த ரயில் ஸ்டேஷன் முழுவதும் அவங்க வந்து நிரப்பி இருந்தாங்க. அந்த கூட்டத்தை பார்த்து வந்து என்னால மூச்சு கூட விட முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு ரயில் ஸ்டேஷன் வந்து நம்ம ஒரு மாட்டிக்கிட்ட ஒரு அனுபவம், பெரும் கூட்டத்துக்குள்ள மாட்டிக்கிட்ட ஒரு அனுபவம். சோ அந்த மாதிரி நேரத்துலதான் நமக்கு வந்து யோசிக்கிறோம், நமக்கு வந்து ஆக்சிஜன் நிறைய வேணும், பிரீதிங் நம்ம நல்லா செய்யணும், இல்லாட்டி நம்ம மயங்கி விழுந்துருவோம். ஏன்னா நிறைய நடக்கும், அந்த மாதிரி நிறைய பெருங்கூட்டங்கள் வரும் சமயத்துல நமக்கு வந்து பல பல அசம்பாவிதங்கள் நடக்கும். இப்ப அந்த மாதிரி நேரத்துல எப்படி எல்லாம் நம்ம தப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிச்சு ஒரு வகையை நான் ட்ரெயின் எடுத்து வந்து சேர்ந்தேன்னு வச்சுப்போமே. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அடுத்ததாக இன்னொன்று, அந்த ஓலைச்சுவடிகள் தேடுதல் அப்படிங்கிற வகையில பலவற்றை தேடும் அந்த பணியில வந்து எனக்கு பிரான்ஸ்ல ஒரு பயணத்துல திட்டமிட்டு பிரான்ஸ்ல வந்து ஒரு பயணத்துக்கு சென்றிருந்தோம். அந்த சமயத்துல எனக்கு வந்து கிடைத்த ஒரு பெரிய ஒரு அனுபவமா அமைஞ்சது என்னன்னா, வீரமாமுனிவருடைய இதுவரை வெளியிடப்படாத ஆவணத்தை ஒன்றை எனக்கு கண்டெடுக்க முடிந்தது, அந்த இடத்துல கண்டெடுக்க முடிந்தது. அந்த ஆவணத்தை வந்து சித்திரக்கதைகள் அப்படிங்கிற ஒரு ஆவணம். அந்த ஆவணத்தை வந்து 2022ஆம் ஆண்டு நாங்க வந்து நூலாக கொண்டு வந்து, அது தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் வீரமாமுனிவர் பிறந்த நாள் அன்னைக்கு அதை வெளியிட்டார். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு பயணமாக எனக்கு இது அமைந்தது. அந்த பயணத்தில் கிடைத்த அனுபவம், அந்த பயணத்தில் தேடி கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஆவணம் நூலாக வந்து முதல்வரது கையாலேயே வந்து வெளியீடு செய்யப்பட்டது அப்படிங்கிறது ஒரு மிக சிறப்பான ஒரு ஒரு முடிவு இல்லையா. அப்படி ஒரு கிடைத்தது ஒரு மகிழ்ச்சி. பிறகு இந்த ஆண்டு நான் சென்ற ஒரு பயணம், இது வந்து மே மாத வாக்குல சென்ற ஒரு பயணம் தான். இது எப்படின்னாக்கா, ஸ்லோவேனியா அப்படிங்கிற நாட்டுக்கு நான் போனதில்லை. ஆக இது வரைக்கும் நான் சென்றதில்லை. அதனால ஸ்லோவேனியா போகணுங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. ஏனென்றால் இந்த ஸ்லோவேனியா நாட்டில் தான் வந்து நியண்டதால் மனிதர்கள் உருவாக்கிய இன்றைக்கு நமக்கு உலகிலே கிடைக்கக்கூடிய மிக பழமையான இசைக்கருவி அங்க இருக்கு. அது 60,000 ஆண்டுகள் பழமையான இசைக்கருவி, அதாவது வந்து குழல் ஒன்று. அதுதான் நியண்டதால் மனிதர்கள் உருவாக்கியது. சோ அதை போய் நான் பார்க்கணும் அப்படின்னு முயற்சி செய்த போது அந்த பயணத்தை நானும் எனது கணவருமாக திட்டமிட்டிருந்தோம். சரி, இது ஏறக்குறைய வந்து 3000 கிலோமீட்டர் தூரம், 3500 கிலோமீட்டர் தூரம் இது பயணம். ஏன்னா ஸ்டுட்கார்ட் பகுதியில இருந்து ஆஸ்திரியா வந்து, பிறகு ஹங்கேரி நாட்டுக்கு புடபெஸ்ட் வந்து, அங்கிருந்து ஸ்லோவேனியா வந்து, பிறகு சால்ஸ்பர்க் ஆஸ்திரியா வந்து, பிறகு ஜெர்மனி வருவது போல திட்டம். அந்த திட்டத்துல வந்து என்ன நினைச்சுட்டாக்க, நல்ல ஒரு பயணம். அந்த பயணத்துல வந்து நானும் என் கணவரும் நிறைய வந்து பேசிக்கொண்டே வந்தோம். இப்ப இதைதான் நான் நேற்றும் இதுல சொன்னேன். அதாவது பயணம் நம்ம செய்யும் போது நம்முடைய பயண துணை அப்படிங்கிறது வந்து எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். நல்ல ஒரு கலந்துரையாடலோட ஒரு பயணம் இருக்கிற சமயத்துல வந்து அந்த பயணம்ங்கிறது ரொம்ப சுவையான ஒரு பயணமா அமையும். அப்போ வந்து நிறைய நாங்க வந்து, என் கணவர் வந்து மார்க்சியம் பற்றி நிறைய அறிந்தவர் அப்படிங்கிறனால அவர்கிட்ட நான் நிறைய மார்க்சியம் பற்றி நான் அறிந்து கொள்ள கூடிய ஒரு வாய்ப்பா இருந்தது. அதே போல நான் என்னுடைய வரலாற்று செய்திகள் எல்லாம் அவருக்கு சொல்லிக்கொண்டு வருவதாக இருந்தது. ஆக அந்த பயணம் சிறப்பான ஒரு பயணமாக அமைந்தது. அதனால நம்ம வந்து ஒரு பயணத்தை ஏற்பாடு செய்யும் போது விதவிதமான செய்திகள் தெரிந்தவர்களோடு நம்ம பயணம் செய்தோம்னாக்கா, நம்ம வந்து பல பேரிடமிருந்து பல விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல அனுபவமாக இந்த பயணம் அமையும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வந்து தமிழ்நாட்டுல சில பயணங்கள் அப்படின்னு, தமிழ்நாட்டுல நான் பல கிராமங்களுக்கு இந்த கடந்த ஒரு 25 ஆண்டுகள்ல போயிருக்கேன். ஏறக்குறைய எல்லா இடங்களுக்கும் போயிருக்கேன்னு சொல்லலாம், ஒரு சில பகுதிகளை தவிர. அந்த வகையில எனக்கு வந்து நிறைய நல்ல அனுபவங்கள், திடுக்கிடும் சில அனுபவங்களும் கிடைச்சிருக்கு. அந்த வகையில வந்து கொஞ்சம் பயம் தரக்கூடிய ஒரு அனுபவம்னா, இந்த அரச்சலூர் இசைக்கல்வெட்டு தேடிட்டு நான் போன போது, ஈரோடு பக்கத்துல
எனக்கு அமைஞ்சது. அதாவது இந்த கல்வெட்டை தேடிக்கொண்டே போகலாம்னு அப்படின்னு சொல்லிட்டு போனா, ஏன்னா இது தமிழ்நாடு தொழில் துறையின் பாதுகாப்பில் இருக்கிற ஒரு பகுதிங்கிற தகவல் இருந்ததுனால போகலாம்னு போன போது ஒரு காட்டு பகுதியில போய் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை போயிடுச்சு. அப்போ பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை இல்லையா, அதனால ரொம்ப சீக்கிரம் அதை பார்த்துட்டு அவசர அவசரமாக வர வேண்டிய ஒரு சூழல் வந்தது. அப்பதான் நினைச்சேன், நம்ம இன்னும் கூடுதலா நிறைய பேரை அழைச்சிட்டு போயிருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது. இதை தவிர்த்து தமிழ் மரபு அறக்கட்டளையில் நாங்க அடிக்கடி நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு 3-4 மரபு பயணங்களை ஏற்பாடு செய்வோம். இப்ப குழுவாக செல்வது, குழுவாக செல்லும் போது நாங்க இந்த பயணங்கள் என்பது வெறும் காஃபி டீ சாப்பிட்டுட்டு கதை பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்காது. இது ஒவ்வொரு பயணமும் ஒவ்வொரு இடத்தின் வரலாற்றையும் ஆரம்பம் முதல் இறுதி வரை பேசிக்கொண்டு வருகிற ஒரு வரலாற்று பயணமாக இது இருக்கும். அந்த ஃபீல்டு எக்ஸ்பர்ட்ஸோட நாங்க சேர்ந்து பயணம் செய்து அந்த பகுதிகளை பற்றி அறிந்து கொள்வதாக இருக்கும். இதை பாத்தீங்கன்னா அந்த பேருந்துல நாங்க பயணம் செல்வது. இரண்டாவது இருக்கிற படம் இந்த ஆண்டு நாங்கள் இலங்கையின் மட்டக்களப்பு நகருக்கு 1500 தமிழ் நூல்களை இங்கிருந்து தமிழ்நாட்டுல இருந்து கொண்டு போய் அந்த நூலகத்துக்கு ஒப்படைத்துட்டு வந்த ஒரு நிகழ்வு. அந்த படத்தையும் இங்க நீங்க பார்க்கலாம். இந்த மாதிரி ஏராளமான மரபு அறக்கட்டளை உடைய நிகழ்வுகள் இருக்கு. அடுத்ததாக எனது ஆய்வுக்காகன்னு சொல்லிட்டு நான் பழங்குடி மக்களுடைய இடங்களுக்கு சென்று பார்க்கணும் அப்படின்னு எடுத்த முயற்சியில காணி பழங்குடிகள் இருக்கிற பகுதிக்கு, மலை உச்சி இருக்கு, அது திருநெல்வேலியில இருந்து பாபநாசம் அந்த பகுதிக்கு போய் அங்க மேல இருக்கிற பகுதிக்கு சென்று பார்க்கறதுக்கு நான் அனுமதி கேட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டோட அனுமதியோட இங்கே சென்று வந்தோம். அந்த ஒரு அனுபவம், அந்த மக்களுடைய மொழி, அவங்களுடைய பாடல்கள், அது தமிழ் மொழி இல்ல, அது மலையாளமும் தமிழும் கலந்த ஒரு மாதிரியான மொழி. அதுல எழுத்து ஸ்கிரிப்ட் இல்ல அதுக்கு. அவர்களுடைய வாழ்வியல், அவங்களுடைய தேன், அவங்களுடைய சாப்பாடு, திணை, இந்த மாதிரிலாம் சுவைத்து அந்த அனுபவங்கள்லாம் பெற ஒரு அனுபவம் எனக்கு கிடைச்சது. ஜவ்வாது மலை, இந்த மலைவாழ் மக்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட வாழ்வியல் எப்படி இருக்கு, அவங்களோட பழங்காலத்து அந்த மக்கள் வாழ்கின்ற பகுதி எப்படி இருக்கு, அவங்களுடைய தற்கால வாழ்க்கை நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு ஒரு ஸ்டடி செய்வதற்கு எனக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்தது, இந்த பழங்குடி மக்களுடைய பயணம் அப்படிங்கிறது. போல இலங்கையில் உள்ள பயணமும் எனக்கு, இலங்கைக்கு நான் ஏறக்குறைய ஒரு 6-7 முறை சென்றிருக்கிறேன். இப்ப அந்த இலங்கையில உள்ள அனுபவங்களே பல வகையான அனுபவங்கள். இங்க மேல இருக்கிறதா யாழ்ப்பாணத்துல இருக்கிற அந்த அழிந்து போன இந்த நூலகம், மீண்டும் கட்டப்பட்ட யாழ்ப்பாண நூலகம் மேல பார்க்கலாம். ஆஹ் எங்களுக்கு எப்போதுமே துணையா இருப்பவர் பேராசிரியர் புஷ்பரத்னம். அவர் இஸ் அ வெல் நோன் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய பொறியியல் துறையோட தலைவர். அவர் எங்களுக்கு எப்போதும் துணையா எங்களுடைய ஆய்வுக்கெல்லாம் துணை இருப்பார். நாங்க சென்ற போது இந்த கீழே நீங்க பாக்குறதா குமுதினி அப்படிங்கிற கப்பல். இந்த குமுதினி கப்பல் யாழ்ப்பாணத்துல மறக்க முடியாத ஒரு 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 இன்ஃபர்மேஷன் உள்ளது. அதாவது இந்த கப்பல் சென்ற போது அதுல பயணிச்ச 30 பேருமே வெட்டி கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கிறது ஒரு வரலாறு. இந்த கடந்த ஆண்டுகள் நிகழ்ந்த ஒன்று. அந்த கப்பல்ல தான் நாங்க பயணம் செய்தோம். அதை நாங்க எதிர்பார்க்கல, ஆனா அந்த கப்பல்ல தான் நாங்க பயணம் செய்தோம். அந்த தகவல் எங்களுக்கு சொல்லப்பட்டது. இப்ப பல அனுபவங்கள் இந்த பயணங்கள்ல அமைந்தது. இப்ப இந்த பயணங்கள் அப்படின்னு வரும்போது உம் இந்த பயணங்கள் அப்படின்னு வரும்போது அப்ப பலவிதமான பயணங்களை பத்தி நான் சொன்னேன், என்னுடைய வாழ்க்கையில நான் சந்தித்த அல்லது திட்டமிட்டு சென்ற பயணங்கள் அப்படின்னு. ஆனா எல்லாவற்றுக்குமே மிக முக்கியமாக அமையறது இந்த அனுபவம் என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா, எப்படி இந்த முன் தயாரிப்புகளை நம்ம செய்வது அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியமான விஷயமா இருக்கு. எந்த ஒரு முன் தயாரிப்பும் இல்லாத பயணம்ங்கிறது அது பயணமாவே அமையாது, அது டிசாஸ்டர், அப்படிதான் நமக்கு அமையும். அதனால பயணம் அப்படிங்கிறது நம்ம போகிற நாட்டுல அது எப்படிப்பட்ட ஒரு நாடு, அது நம்மளோட பாஸ்போர்ட் அதை அனுமதிக்கிறதா, அது முதல்ல நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்போ உதாரணமா ஒரு சில நாடுகளுக்கு ஒரு சில நாட்டுல எம்பசி இருக்காது. அப்ப ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுனாக்கா எம்பசி நமக்கு உதவ முடியாது. ஆக அந்த தகவல்கள் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். அதற்கு அடுத்து நம்மளுடைய நம்ம போற நாட்டுல எந்த மாதிரியான பண்பாடு இருக்கு, எந்த எந்த விஷயங்களை நம்ம பேசக்கூடாது, அங்க எந்த விஷயங்களும் நம்ம அங்க செய்யக்கூடாது, எப்படி நம்ம உடையை உடுத்தக்கூடாது அப்படிங்கிற சில விஷயங்கள் நம்ம தெரிந்து வச்சிருக்கணும் இல்லையா. அப்ப வழிபாட்டு இடங்களுக்கு நம்ம போகணும்னு நினைச்சோம்னா எப்படிப்பட்ட ட்ரெஸ் நம்ம போட்டிருக்கணும் அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சிருக்கணும். இப்ப கூடுதலா இன்னும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னாக்கா, நமக்கு அந்த மொழி ஓரளவுக்கா தெரிஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது அவசியம். நான் என்னுடைய பயணத்துல முதல் 2 ஆண்டுகள்லயே நான் என்ன கத்துக்கிட்டேன்னாக்கா, போறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு டிராவல் கைடு, அந்த நாட்டை பற்றிய டிராவல் கைடு வாங்கி வச்சிருது அப்படிங்கறத நான் கற்றுக்கொண்டேன். அதனால என்னுடைய வீட்டுல லைப்ரரியில நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு ரேக் பூராவும் ஒவ்வொரு நாட்டுடைய டீட்டெயில்டான ஹிஸ்டரி ஒரு பயண பயண இருக்கும். அதுல முக்கியமா நான் விரும்புறது டிகேயோட பிராண்ட். டிகேன்னு ஒரு பிராண்ட் இருக்கு. அதை நீங்க வெளிநாடுகள்லாம் பார்க்கலாம், நிறைய பிக்சர்லாம் இருக்கும் அதுல, அதோட டீட்டெயிலான ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷனும் அதுல வழங்கியிருப்பாங்க.
அப்ப அது திறந்து பார்த்து மேப் இருக்கும் அதுல, அதுல நம்பர்லாம் போட்டிருப்பாங்க, 1 2 3ன்னு போட்டிருப்பாங்க. அது போட்டிருக்கு, அது ஒவ்வொன்றுமே ஒரு லேண்ட்மார்க்கா இருக்கும், அதை பத்திய ஹிஸ்டரி இருக்கும். அப்ப அந்த டீட்டெயிலோட நம்ம போனோம்னா நம்மளோட பயணங்களை வந்து நம்ம சிறப்பா வச்சுக்கலாம். அடுத்தது வந்து எத்தனை நாள் நம்ம பயணம் போறோம். இப்ப ரொம்ப தூரத்துக்கு போற பயணத்துல வந்து ஜஸ்ட் 2 days 3 daysல போறதுனால ஒன்றும் பயன் இல்லை நமக்கு. இப்ப நம்ம ரொம்ப தூரம் போறோம் அப்படின்னாக்கா பயணம் வந்து 12 மணி நேரம், ஒரு நாள் 24 hours அப்படின்னா நம்ம ஒரு 5 நாளாவது இருந்துட்டு வர மாதிரி வந்தோம்னா அந்த பயணம் நமக்கு அலுப்பா இருக்காது. So இந்த மாதிரியான பேசிக் விஷயங்கள். அப்புறம் நம்மளுடைய பாதுகாப்பு. இப்ப அங்க போற நாட்டுல வந்து எமர்ஜென்சி நம்பர் என்ன, இப்போ 102 101 111 112 அப்படிலாம் இருக்கும் அந்த நாட்டுகள்ல. ஆம்புலன்ஸ்க்கான நம்பர் என்ன, அதுக்கு பிறகு நமக்கு போலீஸை கூப்பிடணும், அது என்ன நம்பர், இதெல்லாமே நம்ம வைத்திருக்க வேண்டியது அவசியம் இல்லையா? அதோட கூடுதலா இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்ப நிறைய பேர் சொல்லுவோம் நம்ம வந்து Facebookல எல்லாம் இல்லாட்டி ட்விட்டர்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ நம்ம இன்ஃபர்மேஷனை போடுறது வந்து தேவையில்லாத விஷயம்னு நம்ம நினைக்கலாம். ஆனா எனக்கு பொறுத்த வரைக்கும் என்ன தோணுதுன்னா, இந்த மாதிரி விஷயங்களை பகிர்றது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நம்ம செல்லும் இடங்கள்ல ஒவ்வொரு நாளும் செல்லும் பொழுது எதை எதையெல்லாம் பாக்குறோம் அப்படிங்கறத நம்ம பண்றது அது ஒரு ஆவண பதிவாக்கு. இந்த ஆவண பதிவாக்க பணியை நம்ம செய்யும் பொழுது ஒன்று நம்மளுடைய நம்ம இன்ஃபர்மேஷன் தேடுற இன்ஃபர்மேஷன் கரெக்டான இன்ஃபர்மேஷன் நிறைய பேர் கொடுக்க முடியும். அதே மாதிரி நம்ம போகும்போது அவங்களும் மற்றவங்களும், இப்ப நீங்க உங்கள யாருக்காவது அந்த ஆர்வம் இருந்தா அதே மாதிரியான ஒரு ஐட்டினரி பிளான் பண்ணி அந்த ஒரு டூர் ஒண்ணு ஏற்பாடு செய்ய முடியும். சோ ஒட்டுமொத்தமா நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பார்க்கும்போது வெறும் எடுகேஷன் மட்டுமே என்னை ஷேப் பண்ணல. எனக்கு என்ன வந்து இந்த இந்த நிலையில என்னை வைத்திருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து என்னுடைய பயணங்கள் தான். இந்த பயணங்கள் மக்களை தெரிந்து கொண்டது, அதுதான் எனக்கு வந்து வாழ்க்கையில வந்து நான் அப்படிங்கிற எண்ணம் வந்து இன்றைக்கு உருவாக்கி இருக்கு. அப்போ எப்படிப்பட்ட பயணமா இருந்தாலும் சரி, ஒரு பக்கத்து கிராமத்துக்கு போறது, பக்கத்து ஊருக்கு போறது, பக்கத்து நாடுகளுக்கு போறது, இது எல்லாமே நம்ம செய்யலாம். எனக்கு பல வேளைகள்ல ஆச்சரியமா இருக்கும். நிறைய நண்பர்கள் வந்து நான் வந்து USA போறேன், UK போறேன்பாங்க. ஆனா ஸ்ரீலங்கா போயிருக்க மாட்டாங்க. பக்கத்திலே இருக்க நாடு, ஆனா அதுக்கு போயிருக்க மாட்டாங்க. ஒரு ப்ரெஜுடிஸ் மண்டக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். நம்ம நிறைய ப்ரெஜுடிஸ் வச்சிருக்கோம். சரி, அந்த மாதிரி இல்லாம பக்கத்துல இருக்க நாடுகள் கூட நம்ம போலாம். இப்ப பக்கத்துல இருக்கிற மலேசியா, சிங்கப்பூர், கம்போடியா, லாவோஸ், இப்படி பிலிப்பைன்ஸ் இப்படிலாம் நம்ம போகும்போது அந்த நம்ம கிழக்காசி நாட்டு மக்களே ஏறக்குறைய நம்மளுடைய பண்பாட்டோடு சேர்ந்த பல பல விஷயத்தை அறிஞ்சிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் அமையும் இல்லையா? ஆக பயணங்கள் வந்து ஒவ்வொன்றுமே அவரவர் விருப்பத்தை பொறுத்ததுதான், உண்மைதான். ஆனா பயணமே செய்யாம இருக்கக்கூடாது. ஏதாவது பயணங்கள் நம்ம தொடர்ச்சியா செய்துட்டே இருக்கணும் வாழ்க்கையில. நன்றி. அருமை. எல்லாரும் ஒரு கைத்தறி கொடுக்கலாம். ரொம்ப மகிழ்ச்சி சுபாஷினி. நேத்து பேசினோட அப்படியே அது சாராம்சமா பேசுனீங்க. இதுல ஒரு விஷயம் மட்டும் அதுல கொஞ்சம் ஆட் பண்ணலன்னு நினைக்கிறேன். அந்த இது, அதாவது நம்ம ராஜராஜ சோழனோட குடும்ப விஷயங்கள் வந்து அந்த இதுலதான் இருக்குதுன்னு நேத்து சொன்னீங்க இல்லையா? ம். அதுல கரிகாலன் ஆட்சி செஞ்ச அந்த செய்தி இங்க மிஸ் ஆயிடுச்சு. அது ஒண்ணு சொல்லியிருக்கலாம். எனக்கு வந்து இந்த இந்த ம். ஞானதர்கள் உருவாக்கிய அந்த இசைக்கருவின்னு சொன்னீங்கல்ல, ம். அதனுடைய படம் எதனா வச்சிருக்கீங்களா? இருக்கு, என்னோட ஹார்ட் டிஸ்க்ல எப்பவுமே இருக்கும். நீங்க பேசிட்டே இருங்க, நான் எடுத்து காட்டுறேன். அதுதான், அது அது இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அது பார்க்கலாமா? நேத்துக்கே கேட்கணும்னு நினைச்சேன். எனக்கு அந்த ஆஹ் நான் இதுல போடல. அதுதான், நான் இதுல. அது அது பார்க்கணும்னு நினைச்சேன். அது ம். 60,000 ஆண்டுகள் கார்பன் டேட்டிங் வச்சு டிசைன் பண்ணாங்க அது. ஆமா ஆமா ஆமா, டெஃபினெட்லி அதெல்லாம் அவங்க உடனுக்குடன் பண்ணிடுவாங்க. மகிழ்ச்சி ஆமா. மகிழ்ச்சி, ரொம்ப ம். மகிழ்ச்சி. ம். ஒரு நல்ல உரை, சிறந்த உரையா இருந்தது. அதுல வந்து பல செய்திகள், அதாவது எல்லாருக்குமே ஒரு உந்துதல் இருக்கும். இந்த பயணம்ன்றதை பத்தி எல்லாருக்குமே உந்துதலா இருக்கும். இந்த பயணங்கள் பலமுறை நாங்க போயிட்டு வந்த இடம்லாம் பத்தி நாங்க என்ன பண்ணோம்னா, இங்க ஆவணப்படுத்துறத வந்து வீடியோவை ஆவணப்படுத்துவோம். நீங்க பேசி அதை வந்து ம். வீடியோவை போட்டுருவோம். அந்த மாதிரி தான் நாங்க செய்யறது. ம். வழக்கமா செய்யதான். இங்க யாருன்னா டூர் போயிட்டு வந்தாங்கன்னா உடனே அவங்கள பேசி வச்சு போட்டுருவோம். ம். ஆஹ் எங்களோட மனச்சாரல்னு ஒரு மேகசின் வச்சிருக்கோம், மைண்ட் யுவர் ம். மைண்டுக்கு. ம். அதுலயும் நாங்க இது இது பண்ணுவோம், தகவலை வெளியிடுவோம். ம். அது வந்து ருஷி, அருமையான உரை. உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஃபர்தரா நீங்க இருக்கலாம் கேள்வி பதிலுக்கு? இல்ல சொல்ல எனக்கு பிரச்சனை இல்லை. இப்ப நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். ஒன்றும் தாராளமா பிரச்சனை போலாம். இல்லையா? ம். ரைட். ம். ம். ஏன்னா அதுக்காக தான் கேட்டேன். ம். ம். ஆஹ் வினய் தீர்த்தன் சார், உங்களுக்கு முதல்ல வினய் தீர்த்தன் சார் தான் கை தூக்கியிருக்காரு. ஆ. வாங்க ஏன்னா சார். திருமதி சுபாஷினி அவர்களோட கடந்த 13 14 ஆண்டுகளாக பயணம் பண்றேன்.
ஏன்னா அவங்களுடைய எல்லா பதிவுகள் முந்தியெல்லாம் இது கிடையாது, நம்ம வாட்ஸ்அப் இதெல்லாம் கிடையாது. இந்த மின்தமிழ் அதான் ரொம்ப எங்களுக்கெல்லாம் ஒரு மடலாடுதல் குழு ரொம்ப உதவியா இருந்தது. நிறைய நேரம் அதுல நான் செலவழிச்சிருக்கேன். அதுல சுபாஷினி அவர்கள் தான் திரு கண்ணன் இருந்தாலும் சுபாஷினியையும் தேமொழியும் எனக்கு நிறைய நண்பர்களை கொடுத்தது அந்த தளம். அதுல இவங்க தொடர்ந்து அவர்களுடைய பயணத்தை ஆவணப்படுத்திட்டு வருவாங்க. அவர்கள் காடுகள்ல நடக்கிறது, ட்ரெக்கிங் போறது, இந்த பனி பிரதேசங்களுக்கு போறது ரொம்ப பண்ணியிருக்காங்க. நிறைய ஆவணங்கள் இருக்கு. 13 வருடங்கள்ல அவர்கள் பண்ணத பின்னாடி அவர்களுடைய பயணங்கள்ல தேமொழி எடுத்து கூட நிறைய பகிர்ந்தாங்க. அதனால நிறைய அவங்களுடைய எல்லா பயணங்கள்லையும் நானும் உடன் சென்றது மாதிரி ஒரு உணர்வை அவர்கள் ஆவணப்படுத்தினதுல தந்தது. அது ஒரு செய்தி. ரெண்டாவது செய்தி, அவர்கள் தமிழக பயணங்களை சொன்னாங்க. பயணத்துக்கு துணை வேணும்னு சொன்னாங்க. நான் அவங்களோட கிட்டத்தட்ட ஒரு 120 மைல் பயணம் பண்ணியிருக்கேன். அதாவது இங்க இருந்து தேவகோட்டை 2 முறை போனோம், போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் கோவில்பட்டி. திருமலை போனோம். பல ஊர்களுக்கு அவங்களோட நான் போனேன். அப்ப பேராசிரியர் வள்ளி இருந்தாங்க. நிறைய கலந்துரையாட முடிஞ்சிச்சு. அவங்களுடைய இந்த மாதிரி அனுபவங்களை எல்லாம் ரொம்ப பகிர்ந்துக்க முடிஞ்சிச்சு அவங்களோட. அது ரொம்ப சிறப்பா இருந்தது. அந்த பயணங்கள்ல துணைங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த முன்திட்டமிடுதல் அழகா சொல்லி கொடுத்தாங்க இன்னைக்கு. அந்த செய்திகள் அடுத்தது நம்ம பார்க்கவே முடியாத செய்திகள். அந்த எரிமலைக்கு போய் பார்த்து அங்க எரிஞ்சு அப்படி இருக்கவங்களையெல்லாம் பார்க்க போறோம்னு நான் நினைச்சுக்கிறது. அப்பவே நான் அவங்களுக்கு எழுதுறது, நாங்கள்லாம் போக முடியாதது, ஏற முடியாத இடங்கள்லாம் பணியெல்லாம் அவங்க ஏறி எல்லாம் பயம் போட்டிருக்காங்க. அந்த ட்ரெக்கிங்ல அவங்கள தனியாவே நடந்து நண்பரோட நடந்தெல்லாம் போயிருக்காங்க. அதெல்லாம் பார்க்க மிக அதிசயம். இன்றைக்கு சொன்னதுல அந்த வீரமாமுனிவர் கதைகள், அந்த இதுகளெல்லாம் நிறைய கொண்டாடணும். நம்ம கோவிலூர் உள்ள இதுல புத்தக சாலையில ரொம்ப நேரம் செலவழிச்சாங்க. 2 பேருமா சேர்ந்து அங்க இருக்கிற படங்களுடைய புத்தகங்களை அந்த மின்னாக்கம் பண்ணணும், எல்லாருக்கும் தெரியப்படுத்தணுங்கிறதுக்கு அவங்களுக்கு அடங்காத ஆவல். அதாவது நான் பார்த்ததை பகிரணும்னு, அதெல்லாம் நாங்க தெரியாமையே அவங்கள்ட்ட கத்துக்கிறது. இன்னொன்னு ஒரே ஒரு செய்தி ஒரு நிமிஷத்துல சொல்லி முடிக்கிறேன். எங்களுக்கு பக்கத்துல இருக்கிறது எங்களுக்கே அறிமுகப்படுத்தி வச்சாங்க. எனக்கே ஓரளவு நான் எல்லாம் என்னாச்சு சார்? முடியல. மேல ஞானியார் மலைன்னு இருக்கு, எல்லாரும் முருகனை கும்பிட்டு வந்துருவாங்க. நான் கொஞ்சம் முன்னேற்றம் கீழே இருக்கிற குடவரையும் பார்த்து வருவேன். ஆனா அவங்க இன்னொன்னு சொன்னாங்க, மேல 3ஆம் நூற்றாண்டு 4ஆம் நூற்றாண்டு தமிழி கல்வெட்டு இருக்கு, பிராமி கல்வெட்டு, தமிழி கல்வெட்டு இருக்குன்னு அவங்க சொல்லிதான் அப்புறம் நான் தேடினேன். அப்புறம் போய் பார்த்தேன். ரொம்ப எளிதா போக வேண்டிய இடம். அதே மாதிரி திருமலைன்னு கீழப்பங்குடி பக்கத்துல இருக்கு, அங்க பாறை ஓவியங்கள் இருக்குன்னு அவங்க சொல்லிதான் போய் பார்த்தேன். பாண்டியர் குடவரை இருக்குன்னு எங்களுக்கு இந்த ஏரியாவுக்கு வந்து எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சுட்டு போனாங்க. அது வேற உலகம் முழுவதும் இவ்வளவு ஆவணப்படுத்தி பகிர்ந்து அவங்களுக்கு அடங்காத தேடல் உண்டு. தேடினால் தேடாததும் கிடைக்கும்னு நம்ம அடிக்கடி சொல்றோம். அவங்க தேடனால் தேடி நமக்கு தேடாததும் தருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை உடனடியாக ஏற்பாடு செய்த நமது ஸ்டீஃபன் ராஜ் சார் அவர்களுக்கு, இவள் அழகாக தொகுத்து சொன்ன திருமதி சுபாஷினி அவர்களுக்கு இங்குள்ள நண்பர்களை எல்லாம் வணங்கி விடைபெறுகிறேன். நான் உங்களோட பயணம் வந்து என்ன கோவில்பட்டி மறக்க முடியாது. அந்த ஆமா, அந்த அருங்காட்சியகம், மடம், கோயில் மடம், அந்த மடம், அதெல்லாம் ஒரு நல்ல அனுபவம் சார். அது உண்மையானது. இந்த குரல் கேட்டாங்கல்ல, அது நான் மட்டும் அந்த படத்தை மட்டும் காட்டிடுறேன். இது இப்ப நான் திரும்பவும் காட்டுறேன். தெரியுதா நினைக்கிறேன். தெரியுதா? தெரியுதா இல்ல தெரியுதா? இந்த படம் தெரியுதா? தெரியுது. இப்ப அந்த பதிவு நீங்க பாக்கலாம். இது வந்து இப்போ அன்னைக்கு அங்கிருந்தே நான் பதிவு போட்டேன். 13 மே லுபியானா, ஸ்லோவேனியா, அங்க இருந்தே போட்டிருக்கேன். என்னோட Facebookல வரலாற்று ஆர்வம் உள்ளவங்க எல்லாம் இந்த Facebook ஐடிக்கு நீங்க ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்து ஏதாவது ஒரு தொடர்புல இருக்கலாம். இந்த பதிவு நான் போட்டிருக்கேன். அதனால Facebookல இருந்தே உங்களுக்கு அந்த லிங்க் காட்டுறேன். 2 துளைகள் உள்ள அந்த குழலோட ஒரு பகுதி வந்து அகழாய்வுல கிடைத்தது. இது வந்து 1995ஆம் ஆண்டு ஸ்லோவேனியா நாட்டுல டிவியா பே என்ற பகுதியில் நிறுத்தப்பட்ட அகழாய்வில் பல எலும்புக்கூடுகளும் எலும்புகளும் கிடைத்தன. அதுலதான் வந்து ஆராய்ந்த போது அந்த தகவல் முழுசா போட்டிருக்கு. அதுல 60,000 ஆண்டுகள் பழமையான இந்த இசைக்கருவி உலகில் இதுவரை மேற்கொள்ளப்படாமல் கிடைக்கப்பட்ட மிக பழமையான இசைக்கருவி என உலகளாவிய ஆய்வாளர்கள் உறுதி செய்யப்படுகிறது. இந்த மியூசியம்ல அது இருக்கு, இதை நீங்க பார்க்கலாம், இசைக்கருவியை.
நன்றி. பிரேமா மேடம் பேசுமா? அனைவருக்கும் வணக்கம். திருமிகு சுபா அவர்கள் இன்னைக்கு கொடுத்திருக்கிற இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் வந்து நிச்சயமா வேர்ல்ட் ரெக்கார்டே பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஏஜுக்குள்ள இத்தனை கண்ட்ரிஸ் யாருமே பார்த்திருக்க முடியாது. அதை வந்து பகிர்ந்து இருக்காங்க. அது எந்தக்காக எல்லாம் அந்த காரணங்களுக்காக அந்த பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டது. அதுவும் அங்க போய் இறங்கும் போது ஒரு ஹோட்டல்ல புக் பண்ணி இருந்தா அந்த ஹோட்டல்ல அகாமடேட் பண்ண முடியாம லொகேட்டே பண்ண முடியாம இப்படியான சந்தர்ப்பங்கள் சவால்கள்லாம் வந்து இருக்கு அப்படின்றதெல்லாம் சொன்னாங்க. எனக்கு உண்மையிலேயே பிரமிப்பா தான் இருக்கு. அவங்களோட மல்டிஃபேஸ்டு அவங்களோட பன்முகத்தன்மையை வந்து நான் உணர்ந்து இருக்கேன். அவங்களுடைய எல்லா ஆர்டிகல்ஸும் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு பக்கம். ஆனா இந்த அளவுக்கு வந்து ஒரு பயணங்கள் வந்து இவ்வளவு தூரம் எல்லாம் பயணிக்கணும், அதுவும் சாலை வழியாகவும் பயணிச்சு இது முக்கியமான இடங்களை எல்லாம் பார்த்து அதனோட அனுபவத்தை எல்லாம் சொல்றது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், படித்ததே ஒரு 3 நாடுகளுக்கு சென்று படிக்க வேண்டும் அப்படின்றது ஒரு மத்தியதர குடும்பத்துல இருக்கிற ஒரு பெண்மணியாக இருந்து அந்த அறிவினால் ஒரு முனைவர் பட்டம் எல்லாம் வாங்கின பிறகு அந்த தொழில்ல பிரகாசிக்கிறது மட்டும் இல்லாம தமிழுக்கான பண்பாட்டு தேடல்களை இவ்வளவு தூரம் சேகரிச்சு இதை நம்முடைய அரசுக்கும் கொண்டு போய் அரசினுடைய உதவியோட இன்னும் பல தேடல்களுக்கு ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு முடிவுகளையும் கொண்டு வர்ற அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்கன்றதுல பெரும் மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள்மா. அதே மாதிரி இந்த மரபு நடை அப்படின்றது உண்மையிலேயே அது நல்ல வந்து இன்னுமே அதை ஒரு வைட் பப்ளிசிட்டி பண்ணி இன்னுமே பெரிய அளவுல கொண்டு போக வேண்டிய ஒரு விஷயமாக நான் வந்து நினைக்கிறேன். எப்படி வந்து ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு இந்த தமிழ் ஆர்வம், அதுவும் இது மாதிரி பண்பாட்டு ஆர்வம், இதை ஆவணப்படுத்துற ஆர்வம், அது படிக்கிறது கல்வெட்டுகள் எல்லாம் எப்படி முடியுதுன்றத மட்டும் அவங்க கிட்ட தெரிஞ்சுக்க விரும்புறேன் சார். வாய்ப்புக்கு நன்றி. இது எப்படி நான் எப்பவுமே உங்களுக்கு தான் தெரியுமே, நம்ம அடிக்கடி குரூப்ல பேசிட்டு தான் இருக்கிறோம். எப்படி நான் நேரத்தை வந்து நம்ம எந்த வகையில ஒதுக்குறோம் அப்படிங்கிற ஒன்றுதான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய நேரத்தை வந்து பயன் தரக்கூடிய வகையில மட்டுமே செலவிடணும் அப்படின்னு தான் எப்போதும் நான் நினைப்பேன். பயனில்லாத பல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில வந்து இருக்கு. அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் வந்து கட் பண்ணிடுறது. அதுக்கு எதுக்குமே நான் நேரத்தை ஒதுக்குறதே இல்லை. அதுல ரொம்ப இயல்பான ஒரு விஷயம் எப்படின்னாக்கா, சில காலகட்டங்கள், அதாவது நான் ஜெர்மனிக்கு போன காலகட்டத்துல இருந்து ஏறக்குறைய என்னோட பிஹெச்டி முடிக்கிற வரைக்கும் நான் வந்து ஒரு தமிழ் படம் கூட பார்த்தது இல்லை அந்த காலகட்டங்கள்ல. அடுத்தது நான் என் உயர்கல்விக்கு போனதுல இருந்து இன்றைய காலகட்டம் வரைக்கும் எந்த ஒரு குடும்ப திருமணங்கள், காது குத்து விஷயங்கள் எதுக்குமே நான் போறதும் இல்லை. இதை வந்து சில பேர் சொல்லலாம், அந்த மரபு ரீதியான விஷயங்களை உறவுகளை நெருக்கப்படுத்துறதுக்கு தேவைதானேன்னு சொல்லலாம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து பல வகையில வந்து நேரத்தை வந்து நிறைய எடுத்துக்குது மக்களுக்கு பொதுவாக. இப்ப இந்த வகையில சொல்ற நேரத்தை எல்லாமே எனக்கு வந்து என்னோட வாசிப்புக்கு நான் வந்து ஒதுக்கிடுறேன். அதுக்கப்புறம் வாசிப்பு தான் எனக்கு வந்து என்னை வந்து வளர்க்கிறது அப்படின்னு சொல்லலாம். புக் ரீடிங் தான். படிக்கிறனோ இல்லையோ வாங்கிடுவேன் நூலை. அப்ப எப்ப படிக்கணுமோ அந்த நேரத்துல நான் வந்து படிப்பேன், படிச்சுக்குவேன். எனக்கு தெரியும் அந்த நேரத்துல நம்ம படிச்சுக்கலாம், அது தேவை. இந்த நூல் இப்ப படிக்கலைன்னாலும் அப்படி தேவைப்படும். அதனால அந்த புக் ரீடிங்கிறது எனக்கு டெய்லி பண்ணலைன்னா அன்னைக்கு நாள் எனக்கு சரியா இருக்காது. ஏதாவது ஒரு புத்தகம் வந்துகிட்டே இருக்கும் எனக்கு. இங்க வீட்டுல இப்ப பார்த்தா சென்னையில இப்ப இருக்கிறேன், இங்கேயும் புக்கு வருது நிறைய, படிச்சு கொண்டே இருக்கிறதுக்கான வாய்ப்பு. அது என்னுடைய துறை சார்ந்த வரலாறு துறை, சமூகவியல், மானிடவியல், அப்புறம் வேர்ல்டு ஹிஸ்டரி, எக்கானமி, அப்புறம் ஐடி ஃபீல்ட்ல உள்ளது. அது டெஃபினெட்லி அது இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒண்ணு படிச்சுக்கிட்டே இருக்கிறது ஒண்ணு. அதனால இந்த நேரத்தை வந்து சரியா அதை என்னுடைய வளர்ச்சிக்கு மட்டுமே, என்னுடைய சுய வளர்ச்சிக்கு வந்து என்னுடைய நேரத்தை நான் முழுமையா பயன்படுத்துறேன்னு நினைக்கிறேன். அதனாலதான் என்னால இந்த சில விஷயங்களை படிக்க முடியுது. இன்னும் கூட நான் இன்னும் எஃபிஷியனா இருக்கும்னு நான் எப்போதும் நினைச்சுக்குவேன். இன்னும் கூட நான் கொஞ்சம் நேரத்தை வந்து இந்த எஃபிஷியனா வைக்கணும் அப்படின்னு நினைப்பேன். கத்துக்கிட்டே தானே இருக்கிறோம். ஆனா இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் வர வர நமக்கு இன்னும் நிறைய ஸ்மார்ட்டா செய்ய முடியுது, பல வேலைகளை செய்ய முடியுது. இந்த ப்ரொமோஷன் சொன்னீங்களா, அது நாங்க முயற்சி பண்றோம். இப்ப உதாரணமா 22ஆம் தேதி வந்து குடியம் கேவ்ஸ்க்கு வந்து தமிழ் மரபு அறக்கட்டளை ஒரு பயணம் செல்றோம். சோ நீங்க உங்களுக்கு விருப்பம் உள்ளவங்க நீங்க வந்து, நான் தகவல் சொல்றேன் உங்களுக்கு, நீங்க வந்து அதுல பதிவு செய்து கொண்டு வரலாம். காலையில 6 மணிக்கு கோயம்பேடு பகுதியில நம்ம மீட் பண்ணி, அங்கிருந்து நம்ம பேருந்துல நம்ம குடியம் கேவ்ஸ், அதாவது ஆந்திரா பகுதி வரைக்கும் இருக்கு. தொல் மனிதர்கள் வாழ்ந்த பகுதி, அத்திரம்பாக்கம், அந்த மனிதர்களோட கற்கருவிகள் அதெல்லாம் போய் கடல் அந்த ஆற்று கொசசலையாறு பகுதியில் நின்று நம்ம பாக்குற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அதை வந்து 22 டிசம்பர் ஞாயிற்றுக்கிழமை நம்ம செய்ய போறோம்.
நீங்க விருப்பம் உள்ளவர்கள் வந்து நீங்க உங்க பேரை பதிவு செய்து கொள்ளலாம். நான் உங்களுக்கு அவர் ஸ்டீஃபன் சாருக்கு நான் அதை ஷேர் பண்றேன். அவர் அவங்களோட குரூப்ல வந்து ஷேர் பண்ணாருன்னா நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து கொண்டு நீங்க வரலாம். சூப்பர். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஏற்கனவே புக் பண்ணிட்டேன் சிவாஜி. சிவாஜி ஏன்னா நம்ம போகணும்னு ஏற்கனவே இது திட்டமிட்டதுதான். ரொம்ப நாளா போகணும் அப்படின்றத உள்ளத்துல இருந்து அவங்க சொன்ன உடனே நேத்தே சொல்லிட்டோம் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம டீம்ல யாரெல்லாம் வரீங்களோ அவங்க எல்லாம் சேர்ந்து போவோம். பேசுறவங்க இப்ப பேசுறவங்கள கொஞ்சம் நேரம் குறைச்சு பேசினா நல்லா இருக்கும்ன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். வாங்க சார், ராம சார் வாங்க. வணக்கம். ஏராளமான புது செய்திகள் உங்களோட எங்க எனக்கு ஒத்து வருதுன்னா, எனக்கு ஹிஸ்டரி பிடிக்கும். அப்புறம் முடியம் கேவ்ஸ் போயிருக்கிறேன். அப்புறம் நான் சினிமா பார்ப்பதில்லை. ஏராளம் புத்தகங்கள் வாங்கி வச்சிருவேன். எல்லாத்தையும் படிச்சிருவேன். அவன் எது படிக்கணும்னு நினைக்கணும் படிச்சுட்டு இங்க நம்ம இருக்கிற எந்த குரூப் கிடைக்குதோ அதுல ஆங்கிலத்திலோ தமிழ்லயோ ரெண்டுலயும் பேசிடுவேன். இது டெஸ்மண்ட் மாரிஸ் எல்லாம் அந்த காலத்துல பேசியது நம்ம குரூப்ல பேசியிருக்கிறேன். ஹியூமன் ஜூ இது ஏர்லி டோனி ஹியூமன் ஆரிஜின்ஸ் எனக்கு இது ரொம்ப பிடிச்ச செய்தி. ஹியூமன் ஹெரிடிட்டி நான் பாட்டுக்கு இந்த மாதிரி படிச்சுட்டே இருப்பேன். நல்லா இருக்குது. நீங்க சொன்ன ஏராளமான செய்திகள் எனக்கு அவ்வளவு ஆர்வமா இருந்துச்சு. நீங்க சொன்ன டைட்டில்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. புக்ஸ் எல்லாமே சூப்பர் டைட்டில்ஸ். எல்லாம் அதுதான் செல்ஃப் டெவலப்மெண்ட் இந்த ஏரியா தான். அப்புறம் சொன்னீங்க 150 டாக் இருக்கு இது வரைக்கும். இந்த எம்ஐஎம் குரூப்ல நான் 148 டாக் கொடுத்துருக்கிறேன். இன்னும் 2 முடிச்சிருவேன் ஏ2க்குள்ள. சரியா? அப்புறம் இந்த கல்வெட்டுகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது பெரும்பாலும் இந்தியாவில் கண்டுபிடித்த கல்வெட்டுகள் பெரும்பாலும் தமிழ் அல்லது தமிழி. மற்ற மொழிகள்லாம் ரொம்ப குறைவு, தமிழ் தான் பெரும்பாலும் அப்படின்னு அது ஒரு பதிவு பண்ணணும். அப்புறம் டிகேன்னு சொன்னீங்க பப்ளிகேஷன்ஸ் மற்றவங்களுக்காக. டார்லிங் கிண்டர்ஸ்லி அப்படிங்கிறது நேம். டிகேன் போட்டீங்கன்னாலும் கிடைக்கும், டார்லிங் கிண்டர்ஸ்லின்னு போட்டீங்கன்னாலும் கிடைக்கும். எல்லா புத்தகமும் பிரமாதமா இருக்கும். ஆர்ட் பேப்பர் போட்டு அட்டகாசமா இருக்கும். அது ரசிச்சு படிக்கலாம். சின்ன சின்ன சின்னதா இருக்கும். ரொம்ப எளிமையா சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி அந்த டிகே புக்ஸ் எல்லாமே இருக்கும். எந்த தலைப்புல வேணாலும் நீங்க புக் வாங்கி டிகே பப்ளிகேஷன்ஸ் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அது ஒரு செய்தி. அப்புறம் குடியம் கேவ்ஸ் நான் ஏற்கனவே போயிருக்கிறேன், திரும்பவும் வருகிறேன். நான் அங்க கல்லெல்லாம் எடுத்து வந்திருக்கிறேன். கூட ஒரு 3 ஆர்கியாலஜிஸ்ட் வந்தாங்க. அவங்க கிட்ட ஒவ்வொரு கல்லா எடுத்து காமிக்கிறது பழசா புதுசான்னு தூக்கி போட்டுருவாங்க. நிஜமாவே இது பழசு அப்படின்னு சொன்ன மாதிரி கற்கள் நான் ஒரு 10 கல் வச்சிருக்கிறேன் இங்க என்னோட ஷோ. ரொம்ப நல்ல செய்தி அது. அதனால குடியம் திரும்ப போகணும். நீங்க சொன்ன மாதிரி யூஎஸ்லயும் நிறைய இந்த கடல்களுக்கெல்லாம் போயிருக்கேன். கலிபோர்னியால கடலும் அந்த கடலை சுத்தி இருக்கிற இடம் ஆள் நடமாட்டமே இருக்காது. ஆனா அங்க இருக்கிற கல்லோ நண்டோ அந்த மலையோ அந்த மற்றவதோ பாக்குற போது எங்கேயோ ஒரு கனெக்டிவிட்டி. நீங்க சொன்ன மாதிரி ஒரு 10,000 வருஷம் முன்னால, 1,00,000 வருஷம் முன்னால ஒரு கனெக்டிவிட்டி ஒண்ணு கிடைக்கும். அந்த பாண்டிங் அந்த பர்டிகுலர் ஸ்பேஸ்ல நின்னாதான் தெரியும். படிச்சாலும் இல்ல, அந்த இடத்துல அந்த காத்த சுவாசிக்கணும், அந்த மணலை தொடணும். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி பீச்ல போய் காலை வைக்கிறேன், ஐஸ் தண்ணியா அப்படி வலிக்குது. எப்படிடா இவ்வளவு ஐஸ் போட்டு கடலை மாத்துனீங்கன்னு கேக்குற மாதிரி இருந்தது. சொன்னா புரியாது. அந்த கடல்ல நின்று அந்த ஐஸ் வாட்டர் காலில் பட்டு எடுத்தா தான் தெரியும். நல்ல அனுபவம். நிறைய செய்திகள் சொல்லியிருக்கிறீங்க. மத்தவங்க பேசணும், நான் நிறுத்திக்கிறேன். அப்புறமா உங்ககிட்ட நம்பர் வாங்கி நான் தனியா பேசுறேன். நன்றி, வணக்கம். குடியம்க்கு கட்டாயம் வந்துருங்க சார். நிறைய உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டே போலாம் பஸ்ல. நன்றி நன்றி சார். நன்றி. வாங்க சக்கரபாணி சார், வாங்க பேச. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு மேடம். ஒரு 16 ஆண்டுகளுக்கு முன்னதாக மேடத்தை முதலாக நெல்சன் மாணிக்க ரோடுல காலேஜ்ல, அதுக்கப்புறம் ஆபீஸ்ல வந்தீங்க. ஆமா, ஆண்டோ பீட்டர் காலத்துல அங்க வச்சுதான் முதல் மேடத்தை இது பண்ணோம். அதுக்கப்புறம் எங்களுடைய என்ஐசி ஆபீஸுக்கு மேடம் வந்து 2-3 தடவை எல்லாம் வந்து இது பண்ணாங்க. மிஸ்டர் இனே நேரு நாங்கெல்லாம் சேர்ந்து மேடத்தோட இன்றளவு தொடர்பில் இருக்க. மேடத்தோட சர்வீஸை கண்டு நாங்க ரொம்ப வியந்திருக்கிறோம். ரொம்ப அறக்கட்டளையில பதிவுகளை கண்டு நான் மிகவும் மகிழ்கிறேன். கடந்த ஆண்டு அயலக தமிழர் திருவிழாவில்
மேடத்தை கடைசியாக பார்த்தது. நேரடியாக பார்த்து பேசிக் கொண்டிருந்தோம். ஆமா அதன் ஆமா பிறகு இப்பொழுது பார்த்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அவர்களுடைய அனுபவங்கள் எல்லாம் சுவாரஸ்யமானவை, பயனுள்ளவை. நான் முதலாக என்னுடைய முனைப்பட்ட இதுக்காக ஓலைச்சுவடிகளை தேர்வு செய்த போது மேடத்தோட ஒப்பீனியன் கேட்டேன். இது செய்யலாம் என்று இருக்கிறேன். அவர் சில ஆலோசனைகள் சொல்கிறார்கள். அதன் பிறகு கடந்த ஆண்டு நான் லண்டன் போவதற்கு முன்பதாகவும் முக்கியமான இடங்களை சொல்லுங்கள் என்று கேட்டேன். அது வெப்சைட் எல்லாம் சொல்லி நீங்க இதெல்லாம் பார்த்தாலே போதும் வருது, இதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்லாம் சொன்னாங்க. மியூசியம் போனீங்களா அப்ப சார்? நான் போயிட்டு வந்தேன் மேடம், போயிட்டு வந்தேன். பிரிட்டிஷ் மியூசியம் போயிட்டு வந்தேன். எனக்கு அதிகமான நேரத்தை நான் கழித்ததெல்லாம் மியூசியத்துல தான். தமிழ் யூனிவர்சிட்டியோட அந்த ஓலைச்சுவடி டீட்டெயில்ஸ் இன்னும் போயிட்டு ஒரு எம்ஓயு போட்டிருக்காங்க. அது விஷயமா கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ண வேண்டியது, அந்த வேலையும் பார்த்தேன். அங்க எல்லா இடத்தையும் சொன்ன இடம்லாம் பார்த்துட்டு வந்தோம். மேடத்தோட செய்திகள் எப்பவுமே பயனுள்ளவை. மிக்க நன்றி மேடம், வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி சார். நன்றி. நன்றி சார். வாங்க ரவி சார் பேசுங்க. மைக் ஆன் பண்ணுங்க. வணக்கம் மேடம், ரொம்ப அருமையான உரை. நிறைய செய்திகள் தெரிஞ்சுக்கிட்டோம். முக்கியமாக வந்து பயணத்துக்கு முன்னாடி என்னென்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு செக்லிஸ்ட் மாதிரி கொடுத்தீங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நிறைய செய்திகள் இருந்தது. அதாவது ஃபாரின்லேருந்து லோக்கல் வரைக்கும் நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் போன இடத்துல வந்து காஸ்ட் வைஸ் எவ்வளோ காஸ்ட்டு எப்படி ஆச்சு, அதை எப்படி ரொம்ப கம்மியாக செலவு பண்ணீங்க, இல்லை ஃபைனான்ஷியலாக அதை எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க, அது ஒன்று. அதே மாதிரி எக்ஸ்சேஞ்ச் இஷ்யூஸ், எக்ஸ்சேஞ்சு, பாஸ்போர்ட், விசா, அதில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததா, அதில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது மாட்டிட்டீங்களா, அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். ரெண்டாவது வந்து இந்த தமிழ் கல்வெட்டு வந்து கொஞ்சம் மைசூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது. அதை பற்றி ஏதாவது தெரிஞ்சுன்னா கொஞ்சம் சொல்லுங்கள். சார், இப்போ ஏதாவது ஒரு டிராவல் பண்ண போறேன்னாக்கா நான் என்ன செய்வேன்னா, எனக்கு சில இடங்கள் என்னோட செக்லிஸ்ட் இருக்கும். அதாவது ஆஃபீஸ் டிராவலுக்கு போற போது நான் நிறைய இடங்கள் நான் பார்த்துட்டேன். அது தவிர சில இடங்கள் வந்து ஆஃபீஸ் பயணம் இல்லாம சொந்தமா போகணும்னு விருப்பம் இருக்கு பாத்தீங்களா. அப்ப நான் வந்து பாத்துட்டு இருப்பேன் எந்த காலகட்டத்துல வந்து ஃபிளைட் டிக்கெட் வந்து சீப்பா இருக்குன்னு நான் பார்ப்பேன். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம நினைச்ச உடனே நம்ம போகணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ எப்போதுமே பீக்கா இப்ப ஜூலை ஆகஸ்ட் மாசம் வந்து வெரி எக்ஸ்பென்சிவா இருக்கும். இப்ப நான் உதாரணமா பார்சலோனா போகணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து பார்சலோனாக்கு நான் ஜனவரி மாசம் போறேன்னாக்கா இப்போ உடனே 2 வாரத்துல நான் கிளம்ப போறேன் அப்படின்னாக்கா பார்த்தேன்னா ஃபிளைட் டிக்கெட் எனக்கு 250 யூரோ கூட இருக்கலாம். ஆனா இதுவே நான் வந்து இப்போ பிளான் பண்றேன், ஆனா ஏப்ரல் மாசம் போறேன் அப்படின்னு வச்சுப்போமே, பார்த்தா 59 யூரோ கூட எனக்கு வரும். சரி, அந்த மாதிரி நான் என்ன செய்வேன்னாக்கா ஒரு லாங் டேர்ம் பிளான் ஒன்று போட்டு வச்சுட்டு அந்த காலகட்டத்துக்கு ஏர்லி புக்கிங் பண்ணி வச்சுக்குவேன். அந்த நேரத்துக்கு அப்ப அங்கதான் இருக்க போறேன், இப்ப ஜெர்மனி தான் இருக்கிற அந்த சமயத்துல அப்படின்னு எனக்கு தெரியற சமயத்துல அப்படி நான் புக் பண்ணிப்பேன். சோ அந்த மாதிரி நான் சீப் பிரைஸ் குறையிற சமயத்துல எல்லாம் பார்த்து வச்சு அந்த மாதிரி என்னோட பிளானிங்க்கு நான் செஞ்சுக்குவேன். சோ ஏன்னா பக்கெட் லிஸ்ட்னு இருக்கும் இல்லையா நமக்கு, அதுல வந்து எந்த காலகட்டத்துல சீப்பா வருதோ ஃபிளைட் டிக்கெட் அதை நான் பாத்துக்குவேன். சிலதுக்கு வந்து இப்ப லைக் இந்த ரோம் வரைக்கும் போனது எல்லாமே வந்து கார்ல போறது எனக்கு காஸ்ட் எஃபிஷியன்டான ஒரு விஷயம். இப்போ அடுத்து இன்னொரு டிராவல் ஒன்று இந்த நெக்ஸ்ட் இயர்க்கு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் அப்படிதான் நான் வந்து பாக்குறேன். அதே நான் ஃபிளைட்ல போனேன்னா எனக்கு 4-5 மடங்கு பெருசாகும். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எடுத்தாக்க 4-5 மடங்கு எனக்கு பெருசாகும். அப்ப நாங்க 2 பேர் டிரைவ் பண்றோம், இப்ப நானும் ஹஸ்பண்ட் டிரைவ் பண்றோம் அப்படின்னாக்கா, இல்ல இன்னும் 2 பேர் கூட வராங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து காஸ்ட் வகையில அது குறைச்சலா இருக்கும். சோ அந்த வகையில வந்து ஏன்னா யூரோப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இங்க இருந்து கிரீஸ் வரைக்கும் கூட நம்ம கார்ல போலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இங்கிலாந்து கூட நம்ம கார்ல போலாம், கப்பல் ஏன்னா ஃபேரி எல்லாம் போய் போகலாம், பிரச்சனை இல்லை. அதனால எப்படி டிரான்ஸ்போர்ட்னு பார்த்துட்டு காஸ்ட் எஃபிஷியன்டா போறது. இப்பெல்லாம் நான் அதுதான் பண்றேன். ஸோ காஸ்ட் எஃபிஷியனா கார் டிரைவிங் இஸ் மச் சீப்பரா எனக்கு தெரியுது. இப்ப யூரோப்புக்குள்ள எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு அப்படிங்கிறது அது பாத்துக்கணும் நான். சார், அடுத்தது வந்து இந்த பாஸ்போர்ட் விஷயம் சொன்னீங்க. சார், பாஸ்போர்ட்ல ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு முறை தான் அந்த ஈஜிப்ட் போனேன் இல்லையா, அப்பதான் எனக்கு ஒரு ப்ராப்ளம் வந்தது. இப்ப அங்க வந்த நாங்க எல்லாருமே வந்து ஏர்போர்ட்ல உட்காந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு ரிட்டர்ன் ஃபிளைட் எடுக்கிறதுக்கு. என்ன வந்து பாஸ்போர்ட் ஹோல்ட் பண்ணிட்டாங்க, மலேசியன் பாஸ்போர்ட் என்னோடது. ஸோ அதனால ஹோல்ட் பண்ணிட்டாங்க. எதனால ஹோல்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா, யாரோ ஒருத்தவங்க பாஸ்போர்ட் காண அடிச்சிட்டாங்களா, அந்த பாஸ்போர்ட் வந்து உங்களோட பாஸ்போர்ட் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிட்டாங்க. எனக்கும் பயங்கர ஷாக், என்னடா அது இப்படி இருக்கே அப்படின்ட்டு. ஏன்னா அதுக்கு முதல்ல தான் என்னோட கலீக் ஒருத்தன் சொல்லிட்டு இருந்தான், உஸ்பெகிஸ்தான் போயிருந்தாரு அவர் வேலை விஷயமா. அங்க அவரை வந்து பிரிசன்ல தூக்கி போட்டாங்க. அந்த பாஸ்போர்ட் கிளியர் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அவர் பிரிசன்ல உட்கார்ந்துருந்தார் 1 நாட்கள். அப்ப அப்படி இருந்துதான் ரிலீஸ் பண்ணிட்டு வந்தாங்க. சோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆகுமோ நமக்கு நான் பயந்துட்டு இருந்தேன். ஆனா அதுக்குள்ள அவங்க வந்து ஆம்பிள் டைம் 3 hours இருந்ததுனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா எல்லாத்தையும் செக் பண்ணி யூகேல தான் அந்த காணடிச்சிருக்காங்க. யாரோ ஒருத்தவங்க யூகேல காணடிச்சிருக்காங்க. அந்த முகம் யாரோ ஒரே மாதிரி இருக்குன்னு
இருக்குன்னு சொல்லிட்டு இதா இருக்குமோன்னு செக் பண்ணி அங்க செக் பண்ணி ஏறக்குறைய ஒரு மணி நேரம் இருக்கிற போது எல்லாம் ஓகே சொல்லி கொடுத்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அபவுட் 1.5 மணி நேரம் எனக்கு வந்து ஒரு பெரிய டென்ஷன் ஒண்ணு எனக்கு இருந்தது. இந்த ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் எனக்கு எந்த விதமான பாஸ்போர்ட் இஷ்யூஸ் எனக்கு வரல. இன்னொன்னு யூரோப்புக்குள்ள டிராவல் பண்ற போது வந்து மோஸ்ட்லி அந்த பிஆர் கார்டுலயே நம்ம போகலாம், ஃபிளைட் டிராவல் வந்து பண்ணலாம். மோஸ்ட்லி பாஸ்போர்ட் இருக்கணும்னு அவசியம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி அதனால வந்து நம்ம பிஆர் கார்டு வச்சுட்டு நம்ம டிராவல் பண்றது, இப்போ இங்கே ஆதார் கார்டு வச்சுட்டு நம்ம லோக்கல் டிராவல் பண்றீங்க இல்லையா ஃபிளைட்ல எல்லாம், அந்த மாதிரி அங்க வந்து அதை செய்ய முடியும். பிறகு கல்வெட்டு நீங்க சொன்னீங்க, மைசூர் கல்வெட்டுகள் பத்தி கேட்டீங்க. இந்த மைசூர் கல்வெட்டுகள் வந்து அங்க வந்து மோசமான நிலைமையில இருக்குது அப்படின்னு சொல்லி அதை பற்றி நாங்க வந்து தமிழ் மரபு கட்டில வந்து ரொம்ப நாள் அதை பற்றி யோசிச்சுட்டு நாங்க வந்து 2018ஆம் ஆண்டு ஒரு கேஸ் ஒண்ணு வந்து போட்டோம். சோ நீங்க உங்களுக்கு நிச்சயமா கேள்விப்பட்டிருக்கலாம் அந்த கேஸ் பத்தி. அந்த கேஸ் வந்து தமிழ் மரபு அறக்கட்டளை தான் அந்த ஃபேக்ட் எல்லாம் எடுத்து கொடுத்து எங்களுக்கு கணவர் திரு கௌதம சன்னா அவருடைய பேர்ல தான் வந்து மதுரை கிளையில அந்த கேஸை ஃபைல் பண்ணோம். ஃபைல் பண்ணி அந்த கேஸ் வந்தது. அவங்க வந்து இப்ப எம்பியா இருக்கிற திரு இளங்கோ அவர்கள், எம்பி இளங்கோ அவர்கள் வந்து அவங்க தான் அந்த கேஸ் எடுத்து வாதாடினாங்க. அது வெற்றி பெற்றது பிறகுதான் வந்து அந்த கல்வெட்டுக்கெல்லாம் வந்து இதுக்கு வந்தது, சென்னைக்கு வருது அப்படிங்கிற வந்தது, அந்த செய்தி வந்தது. நீங்க எல்லாம் அதை வாசிச்சிருப்பீங்க நிச்சயமா. ஆனா வந்து அது ஏறக்குறைய 1 வருஷம் ஆனதுன்னு நினைக்கிறேன், கொரோனா பீரியட் பிறகு அது வந்தது. ஆனா அதற்கு பிறகு அந்த எக்ஸ்ட்ரா பேஜஸ் அந்த எல்லாமே வந்து சரியான நிலைமையில இல்ல. அது எல்லாமே ஏஎஸ்ஐ பகுதிக்கு கண்ட்ரோல்ல இருக்கு அப்படிங்கிற செய்தி வந்தது. ஆனா முழுவதும் இன்னும் படியெடுக்கப்படவில்லை, முழுவதும் அது ஆவணப்படுத்தப்படவில்லை அப்படிங்கிற செய்தி தான் இன்னும் இருக்கு. அவ்வளவு பாடுபட்டு இந்த கேஸ் நம்ம போட்டு அது இங்க வந்த பிறகும் கூட அது முழுமையாக அவை ஆவணப்படுத்தப்படவில்லை, இப்ப வாசிக்கப்படவில்லை அப்படிங்கிற செய்தி கேள்விப்பட்டேன். அதுக்கு வந்து சில நடவடிக்கைகளை வந்து நண்பர்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சில விஷயங்கள் திரு இளங்கோ அவர்களும் வந்து எம்பி அவர்களும் அதை தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுதான் இன்றைய நிலை அந்த கல்வெட்டு தொடர்பான நிலை. நன்றி. வாங்க சார், வாங்க சார். வணக்கம்மா. வணக்கம். ரொம்ப அந்த மாதிரி கண்ட்ரிஸ் ஏதாவது நீங்க போயிருக்கீங்களா? என்ன சார்? விசா இல்லாமல் உங்க மைக்க கிட்ட வைங்க சார். விசா இல்லாமல் போகக்கூடிய கண்ட்ரி, அதாவது விசா ஆன் அரைவல் சில கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கண்ட்ரிஸ் எதுக்காக போயிருக்கீங்களா அப்படின்னு? போயிருக்கு. இப்ப எனக்கு நாங்க மலேசியன்ஸ் வந்து காமன்வெல்த் கண்ட்ரில இருக்கிறதுனால யூகேக்கெல்லாம் எங்களுக்கு விசா தேவைப்படாது. ஆஸ்திரேலியா அப்புறம் யூகே அதுக்கு வந்து விசா தேவைப்படாது. அதுக்கப்புறம் ஈவன் இந்தியா காமன்வெல்த்ல இருந்தாலுமே உங்களுக்கு ஏன்னா ஃபாரின் பாலிசி வேற மாதிரி இருக்கிறதுனால அதுக்கு உங்களுக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் கம்போடியாவுக்கும் தேவையில்லை. ஸோ சிங்கப்பூருக்கு தேவையில்லை, கம்போடியா தேவையில்லை, தாய்லாந்து தேவையில்லை, விசா அரைவல் கூட தேவையில்லை. அப்புறம் அரேபியன் கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ், அதுக்கு எல்லாமே மலேசியன் பாஸ்போர்ட்டுக்கு தேவை இருக்காது. அப்ப நீங்க 60 நாட்கள் விசா இல்லாம இருக்கிறது அதெல்லாம் உங்களுக்கு சாத்தியம் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ்ல. இப்ப குவைத், துபாய் இது எல்லாமே சாத்தியம். நன்றி ரவி சார். வாங்க சார், ஷிவகுமார் சார். சூப்பர் மேடம், சூப்பர். இவ்வளவு சின்ன வயசுலயே இத்தனை நாடுகள் பயணமா, ஆச்சரியமா இருக்கு. எல்லாரும் சொன்ன மாதிரி எனக்கு பிரமிப்பா இருக்கு. நீங்க இவ்வளவு நாடுகள் பயணங்களை பத்தி இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லிருக்கீங்க. சிறப்பா இருந்தது. ரொம்ப என்ஜாய்டு எவ்ரி ஆஃப் யுவர் டாக். ஒரு டேக் ஹோம் மெசேஜ் தான். எல்லா நாடுகளிலும் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி தான். ஒரு சொன்னீங்க பாத்தீங்களா, அது ஒரு அற்புதமான மெசேஜ். உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி தான், யாருக்கண்டும் பயப்பட வேண்டியதில்லை என்ற மெசேஜ் நான் எடுத்துக்கிறேன். நீங்க சொன்னீங்களா ஆஸ்திரேலியா, நீங்க மலேசியால இருந்தப்ப ஆஸ்திரேலியா அவ்வளவு உயரமான மனிதர்கள் பார்த்து பயந்தது. அந்த ஆஸ்திரேலியாவுக்கு போறப்போ அவங்கதான் கார் ஓட்டுறாங்க, அவங்கதான் டிரைவ் பண்றாங்க, அவங்கதான் வேலை செய்யறாங்கன்றப்போ அவங்கள பத்தி ஒரு பிரமிப்பெல்லாம் போய் அவர்களும் நம்மை போல எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி தான். வெரி குட் மெசேஜ். டேக் ஹோம் மெசேஜ். ரொம்ப அருமையா சொன்னீங்க. எவ்வளவு வேலை செய்யறோமோ அவ்வளவு ஓய்வு வேணும். இஜிப்சியன் ஹிஸ்டரி தான் ஒரு முக்கியமான ஒரு வரலாறு, படிக்க வேண்டிய வரலாறுன்னு சொல்லியிருக்கீங்க. அருமை. உங்களுக்கு குடும்பமும் உங்கள் குழந்தைகளும் பிள்ளைகளும் எல்லாரும் உங்களுக்கு கோஆபரேட் பண்ணியிருக்காங்கிறது பெரிய விஷயம். அதை விட இந்த பயத்தை நீங்க போபியா இதை ஒன்று சொன்னீங்க, அந்த போபியா மீறி எல்லா நாடுகளுக்கும் போய் வந்திருக்கீங்க, குடும்பத்தோட போயிருக்கீங்க, தன்னந்தனியா போயிருக்கீங்கன்றதெல்லாம் எனக்கு உண்மையிலேயே எனக்கு பிரமிப்பு தான். நாங்கெல்லாம் கவர்மெண்ட் சர்வீஸ்ல ஒரு இயந்திரத்தனமான வாழ்க்கையை வாழ்ந்து முடித்தவர்கள். 36 தமிழக அரசு பணியில எந்திரத்தனமான வாழ்க்கை தான். நாங்கெல்லாம் போக வேண்டியது வர வேண்டியது, எப்படியே நாங்க 36 வருஷம் சர்வீஸ் முடிச்சுட்டு இப்போ ஓய்வு பெற்று 20 வருஷம் ஆயிடுச்சுங்க, 25 வருஷம் ஆயிடுச்சு. பட் உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பாக்குறது பிரமிப்பா இருக்கு.
இப்ப நான் கேட்க நான் உணர்ந்து எங்க பேர பிள்ளைகள்லாம் போறாங்க, டூர் எல்லாம் போறாங்க. They also go abroad. போயிட்டு ஒரு நாள் 2 நாள் டயர்ட் ஆயிடுச்சு, 3 நாள் ரூம்ல தான் இருக்காங்க. They are not able to enjoy the tour. இந்த குழந்தை பருவம் சரியான பருவமா உலக பயணங்களுக்கு? அப்படிதான். எந்த வயதில் பயணங்கள் முக்கியம்? அப்படிதான். எந்த வயதில் குழந்தைகளுக்கு, பள்ளி மாணவர்களுக்கு முக்கியம்? என்னுடைய பேர பிள்ளைகள் போய் வந்து ஆல்மோஸ்ட் தே பிகம் டயர்ட் அண்ட் தேர் நாட் ஏபிள் டு என்ஜாய் தர் டூர். அப்படிதான் என்னுடைய அனுபவம், என்னுடைய கருத்து. எந்த ஏஜ்ல போனா அவங்களுக்கு ப்ராப்பரா இருக்கும்ன்றதான் இந்த கேள்வி. சரி, அது யாரு பேர பிள்ளைங்களோ பெரியவங்களோ யாரா இருந்தாலும் சார், நம்ம வந்து ஒரு விஷயத்த கற்றுக்கொள்ள போகிறோம், தெரிஞ்சுக்க போறோம், அந்த இடத்த பத்தி தெரிஞ்சுக்க போறோம், ஏதோ ஒரு தெரியாத விஷயத்த வந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோங்கிற ஒண்ணு இருந்துருச்சுன்னா நமக்கு அலுப்போ தூக்கமோ எதுவுமே வராது. இப்ப என்ன ஆகுதுன்னா, நமக்கு பொதுவா என்ன நினைச்சிருக்கிறோம், பல மாதிரி இந்த டிராவல்ல பல பேருக்கு என்ன இருக்குனாக்கா, சொல்லுவாங்க இந்த ஜப்பனீஸ் டூரிஸ்ட்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு செக்லிஸ்ட் வச்சிருப்பாங்க. போய் ஒரு இடத்துல இறங்குவாங்க, நிப்பாங்க, செல்ஃபி எடுப்பாங்க, ஓகே செக்லிஸ்ட்ல முடிஞ்சிருச்சு, அடுத்தது வரும். அப்ப படுத்திருப்பாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க, போயிடுவாங்க அப்படின்னு. சோ அந்த மாதிரி போறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டிராவல் இல்ல. அது ஒரு வகையில டிராவல் சொல்லலாம். ஆனா இப்ப நான் வந்து இப்ப ஜெர்மன் சொசைட்டில வந்து எப்படி அவங்க வந்து ஒரு டூரை பாக்குறாங்கிறத பார்த்து நான் கத்துக்கிட்டேன், என்ன வந்து டெவலப் பண்ணிக்கிட்டேன். இப்ப அவங்களோட டூர் அப்படிங்கிறது வந்து 2 வகையா இருக்கும். ஒண்ணு பீச் சைட்லயே வந்து ரெஸ்ட் எடுக்கிறது ஒண்ணு, அடுத்தது வந்து பல எக்ஸ்ப்ளோரேஷன், வெரி எக்ஸ்ப்ளோரேட்டிவ் டூர். அப்ப அந்த எக்ஸ்ப்ளோரேட்டிவ் டூர் எப்படி இருக்கும்னாக்கா, அந்த போற அந்த சிட்டினா அந்த ஃபுல்லா ஸ்டடி பண்றது, முழுசா அந்த சிட்டி. இப்ப லுபியானா சிட்டிக்கு போறோம்னா லுபியானாவோட ஹிஸ்டரி முதல்ல படிச்சு தெரிஞ்சுக்கிறது. அப்ப முதல்ல தெரிஞ்சுட்டு அதோட வரலாறு எப்படி, எப்ப வந்து ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட்ல எப்படி இருந்தது, எப்படி ஃபார்மேஷன் எப்படி வந்தது, எப்ப அந்த கண்ட்ரி அந்த சிட்டி உருவானது, அந்த லாங்குவேஜ், பாப்புலேஷன் எப்படி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த நாட்டுக்குள்ள காலை வைக்கிற போது, கார் டிரைவ் பண்ணி அந்த நாட்டை என்டர் பண்ற போதே நமக்கு வந்து உடம்புலாம் சிலிருக்கும். எஸ், அது நம்ம வந்து இந்த நாலேஜோட நம்ம வந்திருக்கோம், இந்த மக்களை புரிஞ்சுக்க வந்திருக்கிறோம் அப்படின்னு. அதோட நம்ம பாக்குற போது அது எல்லாம் ஒன்னொன்னா நமக்கு புரிய வரும் பாருங்க. அது வந்து எனக்கு வந்து அந்த டைப் தானா. நான் எந்த ஒரு டிராவலிங் என்னால வந்து சிம்பிளா என்னால எடுத்துக்க முடியாது. எந்த குட்டி கிராமத்துக்கு போனாலும் சரி, பெரிய நகரத்துக்கு போனாலும் நான் அப்படிதான். அப்ப நீங்க கேட்ட மாதிரி குழந்தைகள் சொல்லணும்னா நம்ம வீட்டுல உட்காந்து அதை எடுக்கேட் பண்ணணும். இப்ப நம்ம லெட்ஸ் சே நம்ம வந்து இன்னைக்கு நீங்க வந்து ஜவாதி மலைக்கு கூட்டிட்டு போறீங்க, எல்லாரையும் ஃபேமிலியா போறீங்க அப்படின்னா, எல்லாரும் போறோம்னா ஜவாதி மலைங்கிறது என்ன, கிழக்கு மலை தொடர்ச்சியில இருக்கு. சோ அப்படின்னா என்ன, கிழக்கு மலை தொடர்ச்சியில என்ன, யாரெல்லாம் அங்க இருந்தாங்க, இப்ப ஏன் அவங்க மேல இருக்கிறாங்க, அந்த மக்களுக்கு இங்கே என்ன இருக்கு, அந்த லேண்ட்ஸ்கேப் ஏன் அப்படி இருக்கு, அங்க இருக்க பீப்புள் என்ன லாங்குவேஜ் பேசுறாங்க, வேற லாங்குவேஜ் பேசுறாங்க, ஓ இந்தியால தமிழ்நாட்டிலேயே வேற லாங்குவேஜ் பேசுறவங்க இருக்காங்களா, அந்த மாதிரிலாம் சொல்லி அவங்களுக்கு அவங்க எப்படி வந்து அவங்களுடைய டே டு டே லைஃப் எப்படி இருக்கு, இதெல்லாம் முதல்ல பேசிட்டு நீ அங்க போய் பாரு, போட்டோ படி, அதை பத்தி 2 வார்த்தை எழுது, ஃபேஸ்புக்ல போடு, இன்ஸ்டாகிராம்ல போடு, அப்படிலாம் நம்ம சொன்னோம்னா பிள்ளைங்களுக்கு வந்து ஆக்டிவ் ஆவாங்க. அந்த ஒரு ஆக்டிவிட்டியை நம்ம வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டோம்னாக்கா அது மூலமா ஒரு லேர்னிங் வரும். சோ ஒரு டிஸ்கஷன். ஆனா நம்ம பொதுவா அதை நம்ம செய்யறது இல்ல. நம்ம என்ன செய்யறோம், சாப்பாடு கட்டுறதை பத்தியே யோசிப்போம், புளிசாதம் கட்டுறதையும் தயிர் சாதம் கட்டுறதையும் அதை பத்தி தான் நம்ம ரொம்ப யோசிப்போம். யோசிச்சுட்டு நம்ம அதுலயே தான் நான் பார்ப்பேன். ஏன்னா டிராவல் எல்லாம் நான் ரொம்ப கவனிக்கிறது உண்டு. இப்ப தமிழ்நாட்டு ட்ரெயின்ல போறப்போதான் பார்ப்பேன், சாப்பாடு தான் அதுல இருந்துகிட்டே இருக்கும். வெளிநாட்டு டிராவல் எல்லாம் ஜஸ்ட் ஒரு சாண்ட்விச் பேக் மட்டும் தான் இருக்கும் நமக்கு கையில, அவசரத்துக்கு பசிக்கிறப்போ சாப்பிடுறது. ஆனா இங்கெல்லாம் ட்ரெயின்ல உட்கார்ந்ததே சாப்பிடுறது இஸ் அ கல்ச்சர். சோ அப்போ வேற வேற விஷயங்கள் உள்ள மனசுக்குள்ள நமக்கு போகாது. இதுல எல்லாம் நம்ம நிறையவே மாற வேண்டியிருக்கு. மாறும்போது நமக்கு அந்த ட்ரெயினிங், அந்த ட்ரெயின் டிராவல் வில் பி சம்திங், ஒரு லேர்னிங் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். நமக்கு அங்க போய் சேர போற விஷயங்கள் நமக்கு ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். சோ இந்த மாதிரி நிறைய இருக்கு சார். சூப்பர் சூப்பர் மேடம், சூப்பர். தேங்க்யூ சார். ராதாகிருஷ்ணன் சார் பேசுங்க. அனைவருக்கும் வணக்கங்க. வணக்கம் சார். உங்களுடைய நிகழ்ச்சி நான் வந்து 733வது நிகழ்ச்சி, அருங்காட்சியகங்கள் தொடர்பான நிகழ்ச்சி நான் கலந்துக்கிட்டேன். என் ஞாபகம் இருக்கு சார், உங்களுக்கு பார்த்தது, நீங்க பேசியிருக்கீங்க. ஆமா. இப்ப நான் இதுல ராதாகிருஷ்ணன் பேரு, அது இப்ப நான் பேங்காக்ல இருந்து பேசுறேன், பேங்காக் தாய்லாந்துல இருந்து பேசுறேன். ஓ, அங்க இருக்கீங்களா? ஆமாங்க ஆமாங்க. உங்க பேரை பார்த்துட்டு இன்னைக்கு நிச்சயமா கலந்துக்கணும், கேட்கணும் அப்படிங்கிற இதுக்காகவே ரொம்ப ஆவலோட நான் முழுசா கேட்டேன். ரொம்ப சிறப்பா இருந்துச்சு, ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. உங்களுடைய அனுபவம்லாம் வந்து பாராட்டுக்குரியது. உங்களுடைய நேரேஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, அந்த தொகுப்பு நல்லா இருந்துச்சு.
இது உங்களுக்கு பயனுடையதாக இருக்கிறது மட்டும் இல்லாம எல்லாத்துக்கும் பயனுடையதா மாற்றிட்டு இருக்கீங்க. அதுவும் முக்கியமான விஷயம். இதுல நீங்க அந்த வீரமாமுனிவர் விட்டு சென்ற அந்த ஒரு ஒரு சின்ன அந்த 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 ஒரு விட்டு போன ஒரு பணியை மறுபடியும் உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறது நான் பெரிய பாராட்ட தெரிவிச்சுக்கிறேன். ஆனா எல்லாரும் அது மாதிரி எடுத்து செய்வதற்கு முன் வருவதில்லை, அல்லது தெரியாமல் புரிதல் இல்லாமல் வேணா விட்டுறாங்க. அதை நீங்க செஞ்சிருக்கீங்க, அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்தது நிறைய பேசலாம். நான் நிறைய உங்க சார்ந்து விஷயங்கள்லாம் எனக்கும் தெரிஞ்சதுனால பேசலாம். காலத்தின் அருமை கருதி நான் ரொம்ப குறைவா பேசுறேன். அந்த லெய்டன் செப்பேடுகள், அந்த லெய்டன் செப்பேடுகள் நீங்க போய் பார்த்தீங்கிறதே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா அது அவ்வளவு சரித்திரத்தை உள்ளடக்கிய ஒரு செப்பேடுகள். அதை நீங்க நேரா போய் முதல்ல கிடைக்காம மறுபடியும் அதை போய் தேடி பிடிச்சி அது பார்த்தீங்கிறது ரொம்ப சந்தோஷம். ஆனா அதுல எனக்கு ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் ஒன்று இருக்கு. அது மறுபடியும் இங்க நம்ம ஏன் கொண்டு வர்றதுக்கு இன்னும் நம்ம முயற்சி செய்யாம இருக்கோம்? அது முயற்சி செய்யப்பட்டிருக்கதா? என்ன இருந்தாலும் அந்த செப்பேடுகள் அந்த காப்பர் பிளேட்ஸ் நமக்கு உரியது. இது நம்ம சரித்திரம், நம்ம வரலாறு. அங்க போய் மாட்டிக்கிட்டு இருக்குங்கிறது ஏதோ ஒரு காரணத்துக்காக மாட்டிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரிதான் கோஹினூர் வைரம் போய் எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டு இருந்துச்சு. அதே மாதிரிதான் பல்வேறு விஷயங்கள் போய் நடராஜர் சிலையெல்லாம் மாட்டிக்கிட்டு இருந்து ஒன்னொன்னா திரும்பி திரும்பி வருது. இருந்தாலும் இது ஒரு டாக்குமெண்ட், இது வரலாறு, இது ஒரு நம்ம கதை, நம்ம ஒரு அதாவது அதுல பெரிய ஒரு தத்துவம் இதுவும் இருக்கு. அதாவது செக்குலர் ஸ்டேட்டுங்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயமே இருக்கு. சூடாமணி விகாரம் புத்தர் கோயில் கட்டணும்னு சொல்லி இடம் கேட்டா அதுக்கு இந்து மன்னன் நிலம் கொடுக்குற ஆனமங்கலத்துல. அது எவ்வளவு பெரிய மனநிலை, அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை உள்ளடக்கியது. எம்மதமும் சம்மதம்ங்கிற ஒரு விஷயத்த அந்த லெய்டன் அந்த செப்பேடுகள்ல குறிக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட எது கொண்டு வர்றதுக்கு எந்த முயற்சியும் யாராவது எடுத்திருக்காங்களா? நீங்க எடுக்கிறீங்களா? ஏன் வரல? அங்கேயே இருக்குமா? அதை பத்தி சொல்லுங்க. இது நான் சுருக்கமாவே முடிச்சுக்கிறேன், ஏன்னா நான் பேசினா இதுல இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கு. உங்களை பார்த்தால் பெருமையாகவும் இருக்கிறது, பொறாமையாகவும் இருக்கிறது. பாராட்டுகள். தொடர்ந்து பயணம் செய்யுங்கள். வாழ்த்துக்கள் சார். 2-3 விஷயம் நம்ம கிளியரா சொல்லணும் சார். அதாவது எப்படின்னா, பௌத்தம் தமிழ்நிலத்தோட பழமையான மதம். அதான் பௌத்தம் ரொம்ப ரொம்ப பழமையானது. அன்னைக்கு கூட ஒரு சனிக்கிழமை தான் ஒரு பெரிய லெக்சர் ஒண்ணு கொடுத்தேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் லிங்க் அனுப்பி வைக்கிறேன் சார், கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம். அது நாகப்பட்டினத்தை பத்தி எல்லாம். சோ அதுக்கு பிறகுதான் ஃபார்ம் பண்ணி சைவ சமயம் எல்லாம் வளர்ச்சி கண்டு வர்ற காலகட்டத்தை நம்ம பாக்குறோம். அது பௌத்தம் பழமையானது. இப்ப இந்த கிழக்காசிய நாடுகள்ல இருக்க மன்னர்களோட இவங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல தொடர்பு இருந்தது, மன்னர்களுக்கு நல்ல தொடர்பு இருந்தது. ஸோ பிசினஸ் ட்ரேட் ஆக்டிவிட்டிஸ்க்காக அவங்க நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணாங்க. அதனால அவங்க எங்களுக்கு கோயில் கட்டி கொடுக்கணும் அப்படின்னு கேட்ட போது இந்த இடத்துக்கு நிலத்தை ராஜராஜன் கொடுக்குறாரு. அந்த மாதிரி அது போகுது, ஒரு நல்ல விஷயம். இப்போ இந்த நிறைய உலகின் பல இடங்கள்ல நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய பல பல வரலாற்று சின்னங்கள் இருக்கு. ஆனா என்னுடைய அனுபவத்தை, இத்தனை வருஷத்து தேடல்ல உள்ள அனுபவத்தை பார்க்கும்போது என்னால சர்வசாதாரணமா அவர்கள் ஐரோப்பியர்கள் தேடி கொண்டு போனார்கள்னு சொல்ல முடியல. ஏன்னா ஐரோப்பியர்கள் எடுத்துக்கொண்டு போன பல விஷயங்களை பார்க்கும்போது அது ஒன்று இங்க இருக்கிற மக்களால அவங்களுக்கு நன்கொடை நன்கொடை சொல்ல மாட்டேன், பரிசளிக்கப்பட்டது. அப்படி இல்லைன்னா ஒன்று விற்கப்பட்டது. அப்புறம் இன்னொன்னு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது, நட்பு ரீதியா கொடுக்கப்பட்டது அப்படின்னு தான் பார்க்க முடியுது. இப்பதான் ஒரு புத்தகம் பாஞ்சாலங்குறிச்சி வரலாறுன்னு ஒண்ணு படிச்சுட்டு இருக்கேன், ஒரு ரிவ்யூக்காக பார்த்துட்டு இருக்கேன், பெரிய புத்தகம். அதுல கட்டபொம்மனோட வாழ் இப்ப இதுல இருக்கு, பிரிட்டிஷ் குயினோடைய கலெக்ஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல போட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க ஒரு கடிதம் எழுதி கேட்டபோது அது விளக்கமா அவங்க சொல்றாங்க யார் கொடுத்தான்னு வரும்போது, சிவகங்கை பேரரசி இது பரிசளித்தான்னு வருது. சரி, நம்ம எல்லாம் என்ன சொல்லிட்டு இருப்போம், கட்டபொம்மன் வாழை தூக்கிட்டு போயிட்டாங்க, திப்பு சுல்தான் வாழை தூக்கிட்டு போயிட்டாங்க, அது செய்யறாங்க எல்லாமே நம்ம அவங்க தூக்கிட்டு சொல்லிட்டு இருப்போம். ஆனா யார் பரிசளித்தாங்கன்னு அவர் ரெக்கார்ட் அவங்க கொடுக்குறாங்க. என்னுடைய அனுபவத்துல என்ன, நிறைய ரெக்கார்ட்ஸை பார்த்து நான் பேசுறேன். ஓலைச்சுவடிகள் கூட எப்படி எடுத்துட்டு போனாங்கன்னு பார்த்தா, காசு கொடுத்து விதவை பெண்கள்ட்ட அதோட வாங்கியிருக்கிறாங்க. அப்புறம் பல பல பேர்ட்ட அவங்க அவங்க பரிசளிச்சிருக்கிறாங்க. இப்ப லைடன் செப்பேடு இப்படி போனதுனால அதுவும் பரிசளிச்சிருக்கலாம். அது பரிசளித்தது அவர் இப்ப பட்டாவியாவுடைய மினிஸ்டரா இருக்காரு அவரு.
அவர்கிட்ட பரிசளிக்க, அவர் வந்து அவரோட டெனியர் முடிஞ்ச அவர் டச் இதுக்கு நெதர்லாந்து திரும்புற போது எடுத்துட்டு போயிடுறாரு. அவரோட கலெக்ஷன்லாம் அவர் கப்பல்ல போட்டு தூக்கிட்டு போயிடுறாரு. அதுக்கு பிறகு அப்படியே அவங்க குடும்பத்திலேயே அவங்க கல்யாணம் பண்ணி வர அடுத்த வாரிசுகள் 6வது வாரிசு வரும்போது அவங்க வந்து லைடன் யூனிவர்சிட்டியில ஒர்க் பண்றாங்க. அதுக்கு பிறகு அவங்களுக்கு வாரிசு இல்ல. அப்ப அவங்க கலெக்ஷனை வந்து அவங்க யூனிவர்சிட்டி கொடுத்துறாங்க. அப்படிதான் அது வந்து போய் அங்க போய் சேருது. சரி, இப்ப என்ன ஆகுதுனாக்கா வந்து கடந்த நூற்றாண்டுலயே வந்து என்ன செஞ்சாங்கன்னாக்கா இந்த லூட்டட் ப்ராப்பர்ட்டிக்காகன்னு சொல்லிட்டு அகெயின்ஸ்ட் லூட்டட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டு பல நாடுகள், ஆப்பிரிக்கா, ஏசியா எல்லா நாடுகளும் வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு எதிராக வந்து சட்டம் ஏற்றினாங்க. அப்ப எதெல்லாம் திருடி கொண்டு செல்லப்பட்டதோ அதெல்லாம் திருப்பி கொடுக்கணும் எங்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. சோ அது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு டாபிக் ஆனது. அப்பதான் கிளியரா வந்து ஒவ்வொரு மியூசியமும் வந்து ஒரு ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சாங்க. எதெல்லாம் திருடி கொண்டு வரப்பட்டதோ அதை நாங்க திருப்பி கொடுத்துறோம், எதெல்லாம் எங்களுக்கு பரிசாக கொடுக்கப்பட்டதோ அதை நாங்க திருப்பி கொடுக்க மாட்டோம். சரிங்களா? சோ அந்த வகையில பார்க்க பரிசாகவும் நாங்க வாங்கினது அப்படிங்கிற வரும்போது நாங்க திருப்பி கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறது. இப்ப இந்த ப்ராப்பர்ட்டி அந்த பிரச்சனை தான் மாட்டிக்கிட்டு இருக்கு. இப்ப நான் வந்து செய்த போது இந்த லைடன் செப்பேடு அப்படின்னா அதுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு. என்னுடைய ராஜராஜனின் கொடைன்னு ஒரு நூல் இருக்கு, என்னோட நூல், நான் எழுதின நூல். இதை போயிட்டு வந்த பிறகு நான் வந்து அதை வந்து புத்தகத்தை போட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல் அது வந்து அபவுட் திஸ் ஆனைமங்கலம் செப்பேடு. ஸோ அதுல வந்து டீட்டெயில் எல்லாம் கொடுத்துருப்பேன், ஃபுல்லா கொடுத்துருக்கேன். ஸோ அதுல வந்து பார்க்கலாம். இப்ப எப்படின்னாக்கா தமிழ்நாடு அரசு என்ன செய்தாங்கன்னாக்கா அதுக்கப்புறம் ஜிஓ பாஸ் பண்ணாங்க அதை கொண்டு வரதுக்காக. செய்த பிறகு பார்த்தாக்க இந்தியன் அரசும் கூட ஏற்கனவே அந்த முயற்சியில இறங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தாலும் சரி இந்தியன் அரசு செய்யறதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு விட்டாங்க. ஆனா அது வந்து பல வகையான டிஸ்கஷனுக்குள்ள போயிட்டு இருக்கு. சரி, அதனால அவங்களால வந்து அவங்க கரெக்டா ப்ரூவ் பண்ணணும் அது வந்து லூட்டட் ப்ராப்பர்ட்டி, ஏதாவது ஒரு வகையில திருடப்பட்டது, இல்லாட்டி ஏதோ ஒரு வகையில அங்கிருந்து களவாடுபட்டி கொண்டு போகப்பட்டது அப்படின்னு அவங்க ப்ரூவ் பண்ண சமயம் தான் கிடைக்கும். உதாரணமா வந்து ஆதிச்சநல்லூர்ல அலெக்சாண்டர் ரீ வந்து எடுத்துட்டு போன விஷயத்தெல்லாம் வந்து விக்கிபீடியால கூட எழுத ஆரம்பிச்சிட்டாங்க, இது வந்து திருடி கொண்டு செல்லப்பட்டதுன்னு. ஆனா அவங்க ஃபைட் பண்றாங்க அங்க ஜெர்மனில யாகோரோட இது வந்து கலெக்ஷன். ஏன்னா நான் அந்த நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன், அங்கதான் எங்க மியூசியம்ல தான் அதை பேசினாங்க. அப்ப பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொல்றாங்க இது வந்து திருடி கொண்டு வரப்பட்டதே இல்லை, அவருக்கு லெட்டர்ஸ் இருக்குன்னு காட்டுறாங்க. எந்தெந்த லெட்டர்ஸ் பெர்மிஷன் கொடுக்கப்பட்டிருக்கு 1902 செய்யப்படுற 1856 செய்யப்படுற அகழாய்வு. அதுக்கு பிறகு 1870 அவங்களுக்கு பெர்மிஷன் அவர் கேட்டு அதை கப்பல்ல வச்சு எடுத்துட்டு வரதுக்கான பெர்மிஷன் கேட்டு எடுத்துட்டு வந்திருக்காரு. அப்படி அவர் எடுத்துட்டு வரலன்னா நேரத்தை அது எங்க இருக்குன்னு நமக்கு தெரியாது. 1902-3 அலெக்சாண்டர் ரீ வந்து அகழாய்வு செய்யறாரு இங்க ஆதிச்சநல்லூர்ல. செய்து அவர் எடுத்த ஆர்டிஃபேக்ட் 2016 கிட்டதான், 2017 தான், 2016-17 தான் இங்க எக்ஸிபிஷன் எல்லாம் வைக்க ஆரம்பிச்சேன் இல்லையா. அது வரைக்கும் பெட்டிக்குள்ள இருந்தது. அதனால நமக்கு வந்து உணர்ச்சி வசப்படலாம் நம்ம, ஆனாலும் இங்க இருந்து எத்தனையோ செப்பு பட்டைகளை என்னைக்கும் உருக்கப்பட்டு எத்தனையோ போயிடுச்சு இல்லையா. அங்க வெளியே இருந்தாலும் அது கரெக்டா இருக்கும்னு சில ஒரு நம்பிக்கை இருக்கு. உண்மைதான். இங்க இருந்தா அது உருப்படியா இருந்திருக்குமான்றது ஒரு ஐயம் தான், டவுட் இருக்கு. மகிழ்ச்சி சார், நன்றி. வேலம்மாள் மேடம் பேசுறீங்களா? வணக்கம் சுபாஷினி, உங்களுக்கு என்னை நினைவிருக்கும்னு நினைக்கிறேன். குற்றாலம் பராசக்தி காலேஜ் வேலம்மாள் வந்திருக்கீங்க, பார்த்துட்டு இருக்கிறோம், நம்ம பயணம் செஞ்சிருக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு உங்களை பார்த்து உங்க நிகழ்வுங்கிறதுனால வரணும்னு தான் வந்தேன். ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க ஒரு ஊவேசா மாதிரி தான் நாங்க நினைப்போம் எப்போ உங்களை. ஏன்னா நீங்க ஒவ்வொரு இடமா அலைந்து அத்தனை ஓலை சுவடிகளும் எங்கள் பகுதியிலே நிறைய நீங்கள் இருக்கிறீர்கள் என்று எங்களுக்கு தெரியும். அவ்வளவு அழகா அதை சேகரித்து அதை ஒழுங்குபடுத்தி என்ன நாம் யாருமே கண்டுகொள்ளாத விடயங்களை எல்லாம் நீங்கள் கண்டுகொண்டு எங்களுக்கு தெரியப்படுத்தின பெருமை உங்களுக்கு உண்டு. எங்கள் பகுதியை பற்றி நான் சொல்கிறேன் இப்போது. அந்த வகையில எங்கள் கல்லூரிக்கு கூட நீங்கள் வந்திருக்கிறீர்கள், நீங்கள் பேசி இருக்கிறீர்கள். அது மட்டும் இல்ல, திருநெல்வேலி முழுக்க நீங்கள் பயணம் செய்திருக்கிறது எனக்கு தெரியும். நம்ம அங்கேயே நம்ம அந்த நூலகத்தில் கூட நம்ம சந்திச்சிருக்கோம். ஆமா, திருநெல்வேலி வந்திருக்கிறோம். டாக்டர் பத்மாவதி அவங்க எல்லாம் சேர்ந்து வந்திருக்கிறோம். ஆமா, அதேதான். அப்ப ரொம்ப மகிழ்ச்சி உங்களை இன்னைக்கு பார்த்தது, ரொம்ப மகிழ்ச்சி. அதுவும் நீங்க சொன்ன மாதிரி பெண்களுக்கான பயணம் என்பது எல்லாரும் நினைப்பாங்க அது வந்து ரொம்ப பாதுகாப்பு கிடையாது, ரொம்ப சிரமம் அப்படின்னா. அது இல்லைங்கிறத நீங்க நிரூபித்த ஒரு பெண்மணி நீங்க. அதெல்லாம் இல்ல, யார் நினைத்தாலும் பயணத்தை நமக்கு ஏற்றாற் போல மாற்றிக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க பயணம் செஞ்சிருக்கிறீங்க. அந்த வகையில் நிறைய கேள்விகள் எல்லாரும் கேட்டுட்டாங்க. கேள்விகள் என்று எனக்கு எதுவும் இல்லை.
அதனால உங்களை வாழ்த்தி வணங்கி இதை நல்லா ஏற்பாடு செய்த நம்ம ஸ்ரீபன் சாருக்கும் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க, நன்றி. பார்த்ததுல சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். நான் உங்களை எப்பயாவது பார்த்தேன். நன்றி மேடம். நன்றி. ஸ்ரீதர் சார் வாங்க. வணக்கம். மிஸ்டர் ஸ்டீஃபனுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும் இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கு. ரொம்ப ரொம்ப அருமையான ப்ரெசன்டேஷன். நீங்க டெக்னிக்கலா இவ்வளவு படிச்சிருந்தாலும் சைட் பை சைடு இந்த இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்றது வந்து ரிமார்க்கபிள். இதுதான் என்ன எல்லாருமே பண்ண மாட்டாங்க. இப்ப நானும் நிறைய இடத்துல நிறைய கண்ட்ரி டூர் போயிருக்கிறேன். பட் டூர் போன இடத்துல ஒரே ஒரு நாள் மட்டும் அங்க இருக்கிற பார்த்துட்டு இருக்கோம். பட் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும். இருந்ததுன்னா தென் பாசிபிள். ரெண்டாவது டைம் இருக்கணும். பட் நீங்க வந்து நீங்க பண்ண ஜாப் எல்லாம் ரொம்ப ரிமார்க்கபிள் ஜாப். அஸ்டானிஷிங்கா தான் இருக்குது. நீங்க நிறைய சொன்னீங்க, ஒவ்வொரு இடத்துலயும் என்னென்ன ப்ராப்ளம்னு சொன்னீங்க. வெளிநாடு போறப்போ வந்து பிளானிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது வந்து பொறுமை. அது வந்து ஒவ்வொரு நாட்டிலயும் ஒன்று இருக்கும். இப்ப சைனா போறோம், மொழி தெரியாது. கொரியா போனா ரொம்ப மொழி தெரியாது. இன்டீரியர் போறப்ப என்ன ஆகும்னா அது வந்து நிறைய ப்ராப்ளம் வர்றது சான்சஸ் இருக்கு. அப்போ வந்து கொஞ்சம் அமைதியா பொறுமையா ஃபாலோ பண்ணோம்னா you get the results in fact. But well done, really I appreciate, but really to be appreciated in fact. Well done. Thank you sir. Thank you sir. சுபாஷினி சார் ஞாபகம் இருக்கா? நேத்தி பாத்தீங்க? நான் நேத்தி பார்த்தோமே. அதுதான் கல்யாணியோட ஹஸ்பண்ட். ஆமா, நேற்றுக்கு பார்த்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அது வந்து பட்டாயம் கூட வந்திருந்தோம். கல்யாணி வந்துட்டாங்க. ஹாய், ஹலோ. நீங்க கல்யாணி பேசுங்க, பேசினா தான் தெரியும். Hi, வணக்கம் மேடம். வணக்கம். Nice to see you again. Nice to see you. மகிழ்ச்சி. ஐ திங்க் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நேரம் ஆயிடுச்சுல, உங்களுக்கும் நேரம் ஆயிடுச்சு. சாப்பிடணும் போயிட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. முடிச்சுக்கலாம் இல்லைங்களா? கேள்விகள் எல்லாம் முடிச்சுக்கலாம். வேற யாராச்சும் பேசுறீங்களா? ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்தா கை தூக்குங்க. வேற யாராவது பேசுறீங்களா? பேசுறதா மைக் ஆன் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணு. இல்ல அந்த பேசுறது சார், பேசுறது ஒரு செகண்ட் அன்மியூட் பண்ணனும். வாங்க. வேற யாராச்சும் பேசுறீங்களா? செல்வா பேசுறீங்களா? ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம். கேக்குதா? கணேஷ் சொல்லுங்க. மேடம் சொல்லுங்க சார். மேடம் உங்க பேசுங்க. மேடம் சுபாஷினி மேடம், உங்க பேச்சு கேட்ட உங்களோட சொற்பொழிவு கேட்ட ரொம்ப நல்லா இருந்துச்சு. இல்ல மேடம், இப்ப நான் பெட்ல இருந்து 10 டே பேசுறேன், கொஞ்சம் நினைக்காதீங்க. நான் வந்து ஒரு பேஷண்ட், பேராப்ளேஜி பேஷண்ட், கால் செயல்படாது. அதனாலதான் நான் பேக் சைட்ல இருந்து பேசுறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு மேடம் உங்களோட சொற்பொழிவு. ஆக்சுவலா இந்த சொற்பொழிவுன்னு இங்க நான் இப்ப சென்னையில இருக்கிறேன். உங்களோட யூடியூப் வீடியோ பார்த்துருக்கேன். சென்னையில எல்லாருமே பேச்சுன்னு தான் சொல்லுவாங்க. நீங்க அந்த யூடியூப் சொற்பொழிவுன்னு சொன்னீங்க. எனக்கு அதுல இருந்தே அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிச்சு. அந்த வீடியோ நான் ஃபுல்லா பார்த்தேன். உங்களை எதை பத்தினது? எதை பற்றிய வீடியோ அது? சொற்பொழிவுன்னு வார்த்தை நீங்க சொல்லுவீங்க. சொற்பொழிவு. ஓகே. மேடம் எங்களை மேடம் பேச்சுமாங்க. நீங்க சொற்பொழிவு இருந்துச்சு. அதே மாதிரி இன்னைக்கு மேடம் இப்ப சவுத் ஆப்பிரிக்கால வந்து சவுத் ஆப்பிரிக்கால தமிழ்ல சொல்லி கொடுக்கறது இது பண்ண சொன்னீங்களா மேடம்? அது ரொம்ப சூப்பரு. இப்ப தமிழ் சொல்லி கொடுக்குற போது அந்த திருக்குறள் அதெல்லாம் அந்த மாரல்ஸ் எல்லாம் போயிடுச்சுன்னா அப்புறம் வந்து நம்ம வேர்ல்டே வந்து ரொம்ப சூப்பரா வந்துடும் மேடம். அதான் ஓகே. நீங்க டிராவல் பண்ணீங்க, டிராவல் கூட பண்ற போது ஹிஸ்டாரிக்கலோட தமிழ்ல பண்ணிட்டீங்க. ரொம்ப இது மேடம். அப்புறம் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் மேடம். இல்ல நான் வந்து டிரான்ஸ்லேட்டர் மேடம். ஜேம்ஸ் ஆலன் வந்து வஉசி மேடம். வஉசி வந்து இந்த ஜேம்ஸ் ஆலனோட புக்கெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. வந்து ஜேம்ஸ் ஆலனோட ஒரு 3 புக்கு 4 புக்கு பண்ணியிருக்காரு. நான் வந்து ஒரு 19 புக்ஸ் பண்ணியிருக்கேன் மேடம். பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு 18 பண்ணிட்டு இருக்கேன். 19 பண்ணணும். நான் வந்து வாழ்த்துக்கள். நல்லா செய்யுங்க. தமிழ் சைட்டுக்கு உங்களோட சைட்டுக்கு நான் அனுப்புறது ரெடி மேடம். எல்லாமே நான் ஆர்டிகல் போட்டிருக்கேன், இ புக்ல இருக்கு. உங்க சைட்டுக்கு நான் அனுப்ப ரெடியா இருக்கேன். உங்க சைட்டுக்கு நான் இமெயில் அனுப்பிச்சிருக்கேன். இந்த தமிழ் ஹெரிட்டேஜ்ல வந்து ஆண்டோன்னு ஒரு நம்பர்ல நான் போன் பண்ணேன். ஆனா ரெஸ்பான்ஸே வரல. இல்ல, அது தவறான நம்பர். நீங்க வந்து mythforg@gmail.com அதுக்கு அனுப்புங்க. இமெயில் அனுப்புங்க. அது வெப்சைட்டுக்கு நீங்க போனாலே பார்க்கலாம், கீழே இருக்கும். mythforg. mythforg. ஆமா.
சேட்ல gmail.com. போடுறேன், சேட்ல போடுறேன், நீங்க பாத்துக்கோங்க. ஓகே மேடம், ஓகே மேடம். எல்லா புக்ஸ் நான் அனுப்பிச்சிடுறேன் மேடம். நீங்க டைம் இருக்கும்போது படிங்க மேடம். ஜேம்ஸ் அலன் புக் டிரான்ஸ்லேஷன். சரி, பாத்துக்கோங்க, நல்லா படிங்க. தேங்க்யூ 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 வெரி மச். வாங்க கணேசன் பேசுங்க. வணக்கம் மேடம். ரொம்ப வணக்கம் சார். அற்புதமான உரை. சிறந்த எங்களுக்கு வந்து ஒரு நீங்க எல்லா இடத்துக்கும் போய் வந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ். என்னன்னா நீங்க வந்து இந்தியாவிலேயே எனக்கு தெரிஞ்ச பெண்மணிகள் ஒரு இந்த அளவுக்கு உலகத்தை சுத்தினவங்க எனக்கு அறிவு தெரிந்தவர் நீங்க ஒரு ஆள் தான். இந்த அளவுக்கு எல்லா இடத்துலயும் அறிவுபூர்வமா சேர்ந்து அதை வந்து நுணுக்கமா பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பண்ணது ஒண்ணு. செகண்ட் வந்து இந்த இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் நீங்க கொடுத்துருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சவங்களாம் சில பேர்ல வந்து இந்த நியூஸ் எல்லாருக்கும் பரவுற வகையில நியூஸ் பேப்பர் எல்லாம் ஆர்டிகிள்ஸ் ரெகுலரா எழுதுறாங்க. அவங்க எழுதுறதெல்லாம் வந்து மீனிங்கே கிடையாது. சும்மா அப்படி நீங்க சொன்ன மாதிரி சாப்பாடுக்கு போறது, அங்க போது சீன் பாக்குறது, இதுதான். நீங்க எழுதுறது வந்து வரலாற்று சிறப்போடு இருங்க. நீங்க ஏன் அந்த முயற்சிகள் எல்லாம் வந்து இருக்கீங்களா எனக்கு தெரியாது. அது மாதிரி இருந்தாக்கா உங்களுக்கு நிறைய ஒரு சப்போர்ட் இருக்கும், இந்தியா ஃபுல்லா சப்போர்ட் கிடைக்கும். அதுக்காக சொல்றேன். எழுதலாம் சார். இப்ப என்னோட ஆய்வு நூல்களா எழுதிட்டு இருக்கேன். ஏன்னா நிறைய ஆய்வு நூல்கள் இப்ப 19 நூல்கள்கிட்ட வந்திருக்கு. ரொம்ப முக்கியமான நூல் என்னோட தமிழர் புலப்பெயர்வுன்னு ஒரு பெரிய ஒரு ஒர்க் ஒன்று பண்ணேன். இதெல்லாம் நிறைய நேரம் எடுக்கிற வேலைகள். இப்ப இந்த மாதிரி புத்தகங்களை எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மனசு கொஞ்சம் அமைதியாகிற பிறகு இந்த வேலைகளை நான் செய்யலாம். கொஞ்சம் பத்திரிகைகளுக்கு எழுதுற வேலைகள் தாராளமா செய்யலாம். எனக்கு தெரிஞ்ச சில பேர் எல்லாம் எழுதுறாங்க. ஹிந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒண்ணுமே இருக்கு, சாராம்சமே இருக்காது. அது வந்து எழுதுனா அதுக்கு வந்து பைனான்சியல் பேப்பர் வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. பைனான்சியலா அவங்க டூர் போறதுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணி கொடுக்குறாங்க. அது ஒரு பாயிண்ட். ஸோ நீங்க போறீங்க வச்சுக்கோங்க, உங்க செலவு எல்லாத்தையும் நீங்க ஆர்டிகல் எல்லாம் இருந்ததுன்னா ஒரு ரேட்டிங் வந்துச்சுனாக்கா உங்களுக்கு எல்லாமே கொடுத்துறாங்க. அவங்க நீங்க டூ அண்ட் ஃப்ரோ ஃபேர் எல்லாமே கொடுத்துறாங்க. ஃபைனான்சியலி இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. நான் அந்த ஆங்கிள் சொல்றேன். அதை ட்ரை பண்ணுங்க. இந்த கேப்ல நீங்க சும்மா நீங்க எழுதுற இந்த மாதிரி நீங்க பேசுறதா நீங்க சின்னதா ஒரு தட்டி விட்டா போதும், உங்களுக்கு வந்து பேப்பர் எல்லாம் உங்களுக்கு பெரிய ஃபேமஸ் வந்துடும். அதுக்காக சொல்றேன். ஓகே, நன்றி சார். டிப்ஸ்க்கு நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. ஆரம்பிங்க சார், பேசுங்க. அம்மா வணக்கம்மா. வணக்கம் சார். முதல்ல உங்க பேச்சை கேட்கிறோம். இதுக்கு முன்னால கேட்டதில்லை. முதல்ல உங்களோட ஏதோ இந்த பயணத்தை கேட்கும் பொழுது நாங்களே கூட உங்களோட பயணம் பண்ண மாதிரி ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்கிறீங்க. ரெண்டாவது முக்கியமா வந்து புத்தகங்கள் எவ்வளவு அவசியம், படிக்க வேண்டியது எவ்வளவு அவசியங்கிறத வந்து ரொம்ப உணர்த்துறீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா படிப்பின் அவசியம் இப்போ உள்ள காலகட்டத்தில் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமாக வந்து ஃபேஸ்புக்கும் வாட்ஸ்அப்பும் அதை வந்து படிச்சுட்டு போகிறோம். ஆனால் படிப்பு எவ்வளோ அவசியம், நம்ம வரலாறு எவ்வளோ முக்கியங்கிறத வந்து உங்கள் வாயிலாக நீங்கள் நிறைய அறிவு சார்ந்த பெருமக்கள்லாம் நிறைய பேசியிருக்காங்க. எங்களுக்கு இது வந்து புது அனுபவம். நாங்கள் என் பொண்ணு வந்து ஜெர்மனியில் தான் இருக்கிறோம். இங்கே சொந்தக்காரங்களாம் மலேசியாவில் தம்பியில் இருக்கிறாங்க. தம்பின்னு ஜோஹர் பார்க்கில் எல்லாம் இருக்கிறாங்க. அங்கே இருந்து அங்கே வந்துட்டாங்க. அங்கே செட்டில் ஆகி அங்கேயே இருந்துட்டாங்க. வந்து நாங்கள் இன்னும் மலேசியா போகல. சொன்னபடி மலேசியாவுக்கு போகணும். நீங்கள் சொன்ன உங்களுடைய பேச்சை கேட்டதுக்கு அப்புறம் மலேசியா கட்டாயம் போயிட்டு வரணும். சுற்றி உள்ள பக்கத்தில் உள்ள நாட்டுக்கெல்லாம் ஆர்வத்தை வந்து உருவாக்கியிருக்கீங்க. அதுவே ஒரு சிறப்பான அம்சம் வந்து. ஸோ பயணங்கள் வந்து நமக்கு சரியான துணை இருந்தால் போகலாங்க. எங்களுக்கு வந்து இந்த வயசுலையும் கூட இன்னொரு பயணம் எப்பெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்போ எல்லாம் நம்ம போகணும் அப்படிங்கிற உணர்வு வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து தூண்டி விட்டுருக்கீங்க. இதுவே வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஆறுதலாக இருக்குது. வந்து அதான் பயணம் வந்து இப்போ வந்து உங்களோட பயணிச்ச மாதிரியே இருக்கிறதுனால நாங்களே கூட வந்த மாதிரி இருக்க அந்த அனுபவம் வந்து எங்களுக்கு வந்து புதுசாக இருக்கு. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன் மேடம். மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது வந்து உங்க புத்தகங்கள் எல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம விவாதிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி மேடம். ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி சார். நான் லிங்க் சாப்பிட்டு அனுப்புறேன், ஸ்டீஃபன் சாருக்கு அனுப்புறேன். காமன் ஃபார்ம்ஸ்ல வந்து புக்ஸ் எல்லாம் வாங்கலாம், நம்மளோட புக்ஸ் எல்லாம். அதோட இந்த கடிகை இந்த இதுக்கு குடியம் போற டிராவல் பத்தி நான் அனுப்பி வைக்கிறேன். அதை உங்களுக்கு அவர் ஷேர் பண்ணிட்டாங்கன்னா நீங்க எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வரவங்க எல்லாம் வாங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி சார், நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி சிவாஷி. இப்ப ஒரு அருமையான உரை மட்டும் இல்லாத ஒரு சிறந்த கலந்துரையாடலுமா இருந்தது. நேற்றைக்கு நம்ம நிறைய பேசணுன்றது ஒரு பக்கம், இன்றைக்கு கலந்துரையாடலும் ஒரு வித்தியாசமாக இருந்தது. அருமையான உரை. எங்களுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கியமைக்கு முதல்ல மைண்ட் யுவர் மைண்ட் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது எங்க டீம்ல இருக்கிறவங்க எல்லாம் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ரிட்டையர்ட் ஆகுங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களோட அனுபவங்கள் வேறையா இருந்தாலும் நீங்க ஒரு பார்வையை கொடுத்துருக்கீங்க. நேற்றுக்கு சொன்னாங்க மேடம் வந்து 80 வயசு வரைக்கும் எல்லாரும் டிராவல் பண்ணலாம், எனர்ஜியா இருப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. அது 80 வயசு தாண்டாதவங்க எல்லாம்
தயவு செய்து இனிமேல் நல்லா ஊரை சுத்துங்க, முடிந்த அளவுக்கு எங்கெல்லாம் முடியுமோ அது போடுங்க. அதே மாதிரி இன்னொரு டிப்பை நேற்று சொன்னது வந்து நம்ம உடம்பை பார்த்துக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சாப்பிடணும் அப்படின்ற ஒரு மிக நல்ல செய்தியை சொன்னாங்க. நிறைய சொன்னாங்க, அது வேற விஷயம். சில விஷயங்கள் நம்ம இங்க பேசலாம். இந்த தகவல்லாம் நமக்கு தேவையான தகவல்கள் அப்படின்றது முக்கியம். ஹெல்த் பார்த்து அது முக்கியம். அது அப்பதான் நம்ம ஓட முடியும், நடக்க முடியும். ஏன்னா பல வயசுல வந்து ஓடவும் முடியாது, நடக்கவும் முடியாது இருக்காங்கல்ல. அது வந்து ரொம்ப முக்கியமான செய்தி. அது நம்ம உடம்பு நடந்துட்டே இருக்கணும்ன்றது அவசியம். அப்ப நம்ம பேசி போயிட்டே இருந்தோம்னா அந்த இது இருக்கும். அதுக்கு ஒரு உந்துதலாகவும் இது ஒரு சிறப்புரையை கொடுத்ததுக்கு நம்ம தளத்துல இன்னைக்கு நேத்து பேசினாலும் எப்பயுமே பல செய்திகளை மறுபடியும் கேட்கும் போது அந்த மிகப்பெரிய உந்துதலா இருக்கும். அதுக்குதான் நான் சொல்லி இந்த நேரத்தை ஒதுக்கியமைக்கு உங்களுக்கு நன்றியை கூறுகிறேன். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. 1100வது ப்ரோக்ராம். வாழ்த்துக்கள் சார். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப அருமையான, ரொம்ப தேங்க்ஸ் அவங்க கூட்டிட்டு வந்தது. ரொம்ப நன்றி. நிகழ்ச்சி ஏற்பாடு தொகுத்து கொடுத்தீங்க, வந்து வழங்குனீங்க. நல்ல ஏற்பாடு சார். மகிழ்ச்சி சார். இன்னைக்கு வந்து உண்மையாவே என்னன்னா ஒரு பட்டிமன்றம் வைக்கலான்னு தான் ஒரு 2-3 நாளா அந்த ஆலோசனை எல்லாம் இருந்தேன். நேத்துக்கு போன உடனே எனக்கு இவங்க பேச்சு கேட்ட உடனே தோணுச்சு, சரி ஓகே என்ன பண்ணலாம் அப்படி இவங்களை கேட்கலாம். நேரம் நாளைக்கு இன்னைக்கு ஈவினிங் ஏதோ ப்ரோக்ராம் வச்சிருக்க மாட்டாங்க நிச்சயமா தெரிஞ்சிச்சு எனக்கு. அதனால கேட்டேன். ஆபீஸ் ஒர்க்கு தான் இருக்கு, அதை முடிச்சுட்டு பேசுறேன்னாங்க. சரி ஓகேன்னு புக் பண்ணிட்டேன். சோ அவன் நல்ல ஒரு சிறந்த உரையாவும் இருந்தது இல்ல நமக்கு. ரொம்ப பயனுள்ள உரை. அனுபவம் நிறைய. அவங்க நிறைய எழுதுறாங்க, போறப்ப நிறைய எழுதுறாங்க. நிறைய 16-17 புக்கு இப்ப எழுதிட்டாங்க. இது நன்றி சார். ராதாகிருஷ்ணன் சார், ரொம்ப மகிழ்ச்சி. நீங்களும் வந்து கலந்து. எங்க இருக்குது இவங்க ஆபீஸ் எல்லாம் இல்ல, வீடு வலசரவாக்கத்துல இருக்காங்க. அவங்க ஆபீஸ் எல்லாம் வச்சிருந்த எல்லாம் ஆன்லைன் ஆபீஸ் தான். வலசரவாக்கத்துல தான் இருக்காங்க அவங்க. இதுல கௌதம் சென்னான்ட்டு நம்ம இதுல திருமாவளவன் கட்சியில இருக்காரு, அவர் தான் அவங்க ஹஸ்பண்ட். கௌதம் சென்னா